காயப்பட்டது ஒரு நேரம்னு சொல்றாங்க. அதுல இருந்து இத்தனை மணி நேரம் உயிரோடு இருக்கான்னு சொல்றாங்க. அது எதை வச்சு சொல்லுவேன்னு சொன்னா, இந்த காயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து அந்த காயத்தை ஆற்றும் பணியில் உடம்பு இறங்குகிறது. அப்ப அந்த சேஞ்சஸை நான் பார்ப்பேன். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காயம் ஏற்பட முதல் ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கட்சியில் வந்து ரத்தம் அப்படியே கொஞ்சமாக கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கிளாட் ஆக ஆரம்பிச்சு செக்க சேவைன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா கருப்பா மாறும். அப்புறம் அது உதிர்ற மாதிரி மாறும். இறந்த நிமிடத்திலிருந்து இதெல்லாம் நின்றுடுது. உடம்புக்குள்ள நடக்க எல்லாமே நின்றுடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா உடம்பு அழுக ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலிருந்தே அழுக ஆரம்பிக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு அழுக ஆரம்பிக்கிற தன்மைகள் வெளியே தெரிவதற்கு 2-3 நாட்கள் ஆகுது. நம்ம 2-3 நாள் கழிச்சா நாத்து அடிக்கும்னு சொல்லுவோம். அதற்கு நாத்து அடிக்கிறதுலாம் தெரியாது, பக்கத்துல இருக்கிறது தெரியாது. நம்ம 36 மணி நேரம் கழிச்சது ஹாட் சம்மர் இன்னும் ஃபாஸ்டா டீகம்போஸ் ஆகும். கோல்டு விண்டர்னா கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். இதை வச்சு எவ்வளவு பாடி டீகம்போஸ் ஆயிருக்குன்றதை வச்சுதான் அது இப்போ வந்து இறந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு நான் சொல்றேன். அப்போ ட்ரைபாட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். மூளை, இருதயம் மற்றும் நுரையீரல், இது 3 ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. ஒரு இடம் செயல்பாடு நின்றுச்சுன்னா மீது 2 ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஹார்ட் நின்றுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் தூக்கப்படுறான். என்ன நிற்குது? முதல் லங்ஸ் தான் நிற்குது, மூச்சோட நிற்குது. அடுத்து என்ன ஆகுது? உடனடியாக மூளை நின்றுருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட். அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி காயம் ஏற்பட்டுருக்கா, இறக்குறதுக்கு பின்னாடி காயம் ஏற்பட்டுருக்கான்றதை பார்க்க முடியும். நீங்கள் கூட அந்த அண்ணா நகரில் ஒரு மின்சாரம் தாக்கி இறந்ததில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த இறந்த புறதான் மின்சாரம் தாக்கிட்டாங்க மாதிரி சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கௌட்டல்யா காலத்திலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. எப்ப 300 BC-லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு என்ன மருத்துவ அறிவு இருந்திருக்கும், என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா அன்னைக்கும் அவங்க விஷத்தன்மை வந்த பொருட்களை கண்டுபிடித்தாங்க, காயங்களை கண்டுபிடித்தாங்க. ஒரு காயத்தை கண்டுபிடிப்பதற்காக ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே பாடியை வந்து எண்ணெய் தொட்டில போட்டுருவாங்க. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு 15 நிமிடங்கள் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு 36 ஹவர்ஸ். ஒருவன் இருந்து 36 மணி நேரம் தான் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுன்ற. அதுக்குள்ள பண்ணலைன்னா அது இருக்க பாடியை ரெஃப்ரிஜரேஷனில் வச்சிருந்து 2 நாள் கழிச்சு கூட பண்ணு, தப்பு கிடையாது. ஸோ அந்த ப்ரீஷியஸ் ஹவர்ஸ் மிஸ் ஆகி நான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடியை புதைச்ச பிறகு ரீகம்ப்ளண்ட் ஆகி இப்போ எடுத்தா என்ன இருக்கும்? குழல்ல ஒரு கஸ்டடியில் எடுத்து ஆர்டிஓ என்கொயரி பண்ணிடுறாரு. அன்னைக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. பண்ண வேணா நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க டிஃபென்ஸ் எல்லாம், அவங்க பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆர்டர் போட்டாங்க ஹைகோர்ட்ல, ரீடைன் த பாடி இன் ஃப்ரீசர், வில் இஷ்யூ ஃபர்தர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆர்குமெண்ட் அப்போ சரிப்பா உங்க டாக்டர் போய் இப்போ 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லு. யாரு கூட? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ண 2 பேர் கூட உங்க டாக்டரும் சேர்ந்து போய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. சார் முதல் போஸ்ட்மார்ட்டம் தவறி அவசரம் பண்ணிடுறாங்க. சரி ரைட்டு, 2வது போஸ்ட்மார்ட்டம் நான் அனுப்புறீங்க. இப்போ கடைசியில் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நானும் பார்த்தா ஹார்ட் அட்டாக் செது போன தான் இருக்கு. ஹார்ட் எங்க கேட்டால் ஹார்ட் டெஸ்ட் காமிச்சிட்டாங்க. சார் நீ ஹார்ட் டெஸ்ட் காமிச்சா நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு செத்து போச்சு கள்ளக்குறிச்சியில். ஸ்கூல்ல இருந்து கீழே ஒன்று செத்து போச்சுன்னு சொல்லி ஸ்ரீமதி அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போடுறாங்க, என் பிரசன்ஸ்ல தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும்னு. நீங்க 2 டாக்டர் வச்சு முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறீங்க. திரும்பியும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறோம். அவங்க சுப்ரீம் கோர்ட் லாயர்ன்ட்டு பேசுனாங்க. நான் சொன்னேன், என்ன பண்றதுல என்னங்க தப்பு, நஷ்டம் ஒன்றும் கிடையாதுல்ல, ஸோ பண்ணலாம் மேடம், நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஆர்கியூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் நாங்கள் தலையிட மாட்டேன்ட்டாங்க. திரும்பி பேக் டு ஹைகோர்ட். பேக்ல ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, நாங்க புதுசா ஒரு 5 பேரை போடுறோம். யார்? ரிட்டையர் ஆன ஃபோரன்சிக் டைரக்டர், அவங்க எல்லாம் போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் அது என்ன யூஸ்? தமிழ்நாட்டில் தான் சார் இந்த டிஃபென்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பர்மிட் ஆனது. அதையும் பார்த்து முன்னோடிகள் தான் அங்கேயும். 2011 தான் ஃபர்ஸ்ட் கேஸ். சங்கர் சுப்பு லாயரோட பையன் செத்து போனப்போ தான் பிரைவேட் எக்ஸ்பர்ட் வாஸ் அலோட் இன்சைட். அதுக்கப்புறம் எல்லா கேஸ்லயும் அதே ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி விட்டுட்டு போக வேண்டியதானே. ஒரு டைமும் ஹைகோர்ட்டுக்கு போகணும். அதுக்கு போய் 4 நாள் பாடி அழுகி கிடக்கணும். அப்புறம் நீங்க நடுவில் ஒரு திருட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் வேற ஒரு டீம் வந்து பண்ணும். இவனை உள்ள விட மாட்டீங்க. அப்படி என்ன பாரு. வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், முதல்ல வந்து இந்த தடயவியல் துறைன்னா என்ன, அந்த துறையில் இந்த பிரேத பரிசோதனையுடைய பங்கு என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு சுருக்கமாக விளக்க முடியும்? தடய அறிவியல் துறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடல். அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோரன்சிக் சயின்ஸ் லெபார்டரின்னு சொல்லி ஐசோ சேர்த்தாவில் அவங்கள்ட்ட இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ தடயங்கள் வந்து 2 வகைகளாக பிரிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல குற்றப்பிழப்பு நடந்த இடத்துல கத்தி இருக்குது, இல்லை ஒரு ரத்தம் தெளிச்சிருக்குது, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுவும் தடய துறையில் தான் வருது. இது வந்து தடய அறிவியல் துறையில் போயிடும். இது வந்து அதுக்கு படித்தவங்க தனியாக இருக்கிறாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க, இது மாதிரி வேற ஏதாவது நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை ஆராய்ச்சி செய்வது, டாக்ஸிகாலஜி படித்தவங்க, இது அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ நம்ம மெடிசனுக்குள்ள என்னென்னு வேலைன்னா, இது ஃபோரன்சிக் மெடிசன் சொல்கிறோம். அதாவது சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை அப்படின்னு சொல்கிறது தான் இது கரெக்டான தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கும். அப்போ ஒரு குற்றங்கள் அப்படின்றது மனித உடல் சார்ந்த குற்றங்கள். மனித உடல் சாராத குற்றங்களுக்கு நமக்கு சமாதி போலீஸோட போயிடுது, கோர்ட்டோடு. மனித உடல் சார்ந்த குற்றங்கள்
ஒருத்தன் அடிச்சிட்டாலும் சரி, இல்லை ஒருத்தன் செயின் பறிக்கும்போது கருத்து அது அடிபட்டுச்சுனாலும் சரி, இல்லை குத்திட்டான், கொலை, கற்பழிப்பு, இப்படி எத்தனையோ விதமான மனித உடல் சார்ந்த குற்றங்கள்னு வந்துட்டாங்க. அது ஈவன் மன ரீதியான குற்றமாக கூட இருக்கலாம். ஒருத்தர் நம்ம அசிங்கசியமாக திட்டுறது கூட ஒருத்தர் சங்கடப்பட்டு முயற்சி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க நாட்டில். அது அந்த மாதிரி. அப்போ இதுவும் மனித உடல் சம்மந்தப்பட்டதான். இந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கோ மருத்துவ அறிவு கிடையாது. மருத்துவவியல்னு வந்தால் மெடிக்கல் சயின்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ மெடிக்கல் சயின்ஸ் வரும்போது ஒரு டாக்டர் இஸ் குவாலிஃபைடு. பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படித்த எல்லாருமே குவாலிஃபைடு தான். அவங்களுக்கு நாங்கள் 2 வருஷம் பாடம் சொல்லிக் கொடுக்குறோம். எம்பிபிஎஸ் இதை கற்றுத்தரது சரி. எல்லா எம்பிபிஎஸ் டாக்டருமே இந்த அளவு குறைந்தபட்ட தடய அறிவியல் நாலேஜ் வேண்டும் அப்படின்றது. கோர்ட்னா என்ன, சட்டம்னா என்ன, நம்ம எப்படி நடந்துக்கணும், இப்படி இந்த ஃபோரன்சிக் மெடிசன்றது வெறும் குற்றம் சார்ந்து மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. எத்திக்ஸ் டீச் பண்ணுறதும் நாங்கள் தான், நச்சுத்தன்மை குடல்களை டீச் பண்ணுறதும் நாங்கள் தான். அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய விஷயங்கள் கம்பரைஸ் ஆகும். டாக்டர் எப்படி நடந்துக்கணும், இது செய்யக்கூடாது, இதை சொல்லித்தரதும் நாங்கள் தான். ஸோ அந்த பகுதி போக பார்த்தா இதுவும் ஒரு பகுதியாக மாறிடுது. எது ஃபோரன்சிக். அப்போ வந்து உடல் குற்றம் சார்ந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதில் மருத்துவ ஒப்பீனியன் இல்லாமல் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகவே முடியாது. இப்போ போலீஸ் ஒரு விதத்தை யூகித்து இருக்கலாம். அதை யூகித்து செய்தது சரியா என்றது அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்வதற்கு மருத்துவ அறிவியல் துறை தேவைப்படுகிறது. இதுதான் சார் பேசிக்கான சப்ஜெக்ட். ஒரு பிரேத பரிசோதனை அறையும் சரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமான நெறிமுறைகள்லாம் இருக்குது. எல்லாமே நெறிமுறைகள் இருக்குது சார். அது அமெண்டடும் ஆகும். இப்போ உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் 1950 எல்லாமே இருக்குது. ஒரு போஸ்ட்மார்ட்டம்ன்றது எப்படி, யார் செய்யணும், எம்பிபிஎஸ் படித்த கீழே இருக்கவங்க செய்யக்கூடாது, யார் யாரெல்லாம் அவங்க நிர்ணயிக்கலாம், எம்டி ஃபோரன்சிக் படித்தவங்க தலைமையில் கீழே செய்யணும். இதில் வந்து சொல்லப்போனால் தேவைப்பட்ட ஆளுக்கு ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபில் இருக்கிறவங்களையும் நம்ம கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்குள்ள அலவன்ஸ் கொண்டு அந்த காலத்துக்கு வரையெடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மார்ச்சரி இப்படி இருக்கணும், வென்டிலேஷன் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கணும், எத்தனை பாடிஸ் ஆப்ரேட் பண்ணணும், டேபிள் எப்படி இருக்கணும், எத்தனை கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கணும், எல்லாமே கட்டுப்பாடில் தான் இருக்குது. அது எல்லாமே சரியாக நடைமுறையிலையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நடைமுறையிலையும் இருக்குது, அது மாற்றம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பிரேத பரிசோதனை எப்படி நடக்கணும் அப்படிங்கிற சொந்தமாக A to Z இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற சொந்தமான நெறிமுறைகளும் இருக்குது. சரி, இப்போ இந்த பிரேத பரிசோதனை நம்ம பேசுறது எல்லாமே ஃபோரன்சிக் பண்ணுற பிரேத பரிசோதனை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அப்படி கிடையாது. பிரேத பரிசோதனை 2 வகைப்படும். ஒன்று வந்து கிளினிக்கல் ஆர் அகாடமிக்கல். அப்படின்னா அது டாக்டருங்க தங்களுடைய அறிவுகளை வளர்த்துக் கொள்வதற்காக செய்யும் பிரேத பரிசோதனை. மருத்துவ கல்லூரிகளில் அவங்களே பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் எ பெத்தாலஜிஸ்ட், நோய் குறியியல் டாக்டர், ஃபோரன்சிக் பெத்தாலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா எங்களையும் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கேட்டால் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அந்த ட்ரீட்மெண்ட் என்னதான் ஸ்கேனில் கண்டுபிடிச்சாலும் அது உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேனில் இருக்காது சார். அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் ஒர்க் ஆகலை, இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது, இவனுக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு தேடுறதுக்கு ஒரு கடைசியாக ஒரு சோதனையை செய்யலாம். அது வந்து அதுக்கு மேலே அவனுடைய இறப்புடைய காரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அது இயற்கை மரணம், அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அறிவை என்ரிச் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது கரெக்டாக. இது வந்து நம்ம நாட்டில் பெரும்பாலும் நடப்பதில்லை. இதுதான் உண்மை. இது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இதுதான் நடக்குதுமே. எல்லா கேசஸ்லையும் எங்கெங்கெல்லாம் அவங்க அறிவை வளர்க்கணும்னு நினைக்கிறாலும் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஊரில் நடக்கிறது எல்லாமே மெடிக்கோ லீகல் போஸ்ட்மார்ட்டம்ஸ். இது எல்லாமே ஆத்தரைஸ்டு போஸ்ட்மார்ட்டம்ஸ் டன் பை தி ஆத்தரைசேஷன் எதர் ஃப்ரம் தி போலீஸ் ஆஃபீஸர் ஆர் மேஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார். இவங்க 2 பேர்ல யார் பர்மிஷன் கொடுத்தாலும் பண்ணலாம். எந்தெந்த கேஸில் போலீஸ் கொடுக்கணும், எந்தெந்த கேஸில் தாசில்தார் கொடுக்கணுன்றதோ ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது ஆல்ரெடி. எக்ஸப்ட் சர்டன் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே போலீஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ரேப் அண்ட் மர்டர்னா கூட போலீஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு டவுரி சார்ந்த டெத்து, போலீஸ் கஸ்டடி டெத்து, பாடியை தோண்டி எடுக்க போகிற டெத்து, இந்த மாதிரி சில சர்க்கம்ஸ்டான்சஸில் மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க. மீதி எல்லா நேரத்துலையும் போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் கேன் கண்டக்ட் அன் இன்கொஸ்ட். அவர் வந்து அந்த இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவருடைய ரிப்போர்ட் அவர் ரெடி பண்ணி எங்ககிட்ட வந்து அவர் பிரேத பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒரு பிரேத பரிசோதனைய அடிப்படை நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இறப்பின் காரணத்தை கண்டறிவது, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வந்து நம்ம இந்த இறப்பின் காரணம் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு கிளினிக்கல் அட்டாப்ஸில், அதனால அங்கே யாருடைய பர்மிஷன் தேவை கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. போலீஸ்க்கு சில சந்தேகங்கள் இருக்குது. இட்ஸ் மெடிக்கல் அட்டாப்ஸி டன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸ்டேட் தான் பண்ணுது அந்த வேலையை. அப்போ கவர்மெண்ட்டே ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லா மனிதனும் இருந்த பிறகும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சமநிலை நியாயத்தை வழங்க வேண்டிய இந்த அரசுடைய கடமை. அதன் அடிப்படையில் தான் இந்த மெடிக்கல் போஸ்ட்மார்ட்டம்ஸே நடக்குது. ஆனால் நிறைய நடக்கிறது மெடிக்கல் போஸ்ட்மார்ட்டம்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஏன்னாக்க இது இயற்கைக்கு மாறான மரணங்களில் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். இயற்கை மரணங்களில் பொதுவாக தேவை கிடையாது. அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போறாரு. இறப்புடைய காரணம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஸ்கேன் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. இப்போ இறப்பின் காரணம் தெரியவில்லை, ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுறாரு, 10 மணி நேரத்தில் பேஷண்ட் செத்துட்டான், இறப்பின் காரணம் தெரியலனாலும் அப்பயும் மெடிக்கல் லீகல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்க வேண்டியது அரசுடைய கடமை. இப்போ இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிக்வெஸ்ட் வந்தால் நாங்கள் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஷுட் பி ஆல்வேஸ் கம்ப்ளீட். இதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோம். 3 முக்கியமான உடல் உறுப்பு கேவிட்டிகள், அதாவது நெஞ்சு கூடு, வயிற்றுக்கூடு, மூளை, 3 பகுதிகளில் கட்டாயமாக தரோவாக ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். இது வந்து கம்பல்சரி. ஈவன் ஒரு அட்வான்ஸ் டீகம்போசிஷன் இருக்க பாடியாக இருக்கட்டும், இல்லை வெறும் கை கால் இல்லாமல் கழுத்து வெட்டப்பட்ட ஒரு பாடியாக இருக்கட்டும், என்னென்ன இருக்குதோ
அதுல இந்த 3 கேவிட்டிலையும் தரோவா அனலைஸ் பண்ண வேண்டியது ரூல்ஸ் சார். இது 3 பண்ணாலே போதும் பொதுவா. ஏன்னா இறப்பினுடைய காரணம் இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. ஒருவர் நெஞ்சுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் தான் இருக்கு. பட் சப்போஸ் வயிற்றுல ஒரு கத்தி குத்து ரத்த கசிவு ஏற்பட்டா அதனால இருதயத்தில் ரத்தம் ஓடாம இறந்து போனான்றதை கண்டுபிடிக்கிறது, அதையும் பார்க்கணும். இது 3க்குள்ள உயிர் உறுப்புகள் அடங்கி போயிடுது. ஸோ இறப்பின் காரணத்தை நம்ம கண்டுபிடித்து விட முடியும். சில சூழ்நிலைகள் இறப்பின் காரணம் மட்டும் பண்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டடியல் டெத் வச்சுங்க. இதுல இந்த 3 கேவிட்டிகளை மட்டும் நாங்கள் அனலைஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். இதுல இறப்பின் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலுமே அவனுக்கு உடம்புலாம் உள்ளுக்குள்ள கன்றிய காய்கள் இருக்கலாம். அவன் ஓடும்போது விழுந்திருக்கலாம், இல்லை அவன் போலீஸை மீற நினைச்சிருக்கும்போது அவங்க அடிச்சிருக்கலாம், இல்லை அவங்கள அடிச்சு அதுக்காக கூட அவங்க திரும்பி அடிச்சிருக்கலாம், இல்லை சில உண்மைகளை வரவேற்பதற்கு இது எதுவும் அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, போலீஸ் பிரச்சனை. ஏன் அவன் உடம்பு உள்ள ரத்த கட்டு இருந்தால் அது வெளியே பார்த்தா தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணும், அந்த கேஸ் நான் உடல் முழுக்க நான் கீறி பார்க்க வேண்டும். எங்கேயாவது சின்ன காலில் அடியெல்லாம் அடிப்பாங்க, பாதத்தில், அதான் தெரியாது வெளியே போஸ்ட் பண்ண. நாங்கள் டிசைட் பண்ணவே மாட்டோம். இந்த கேசஸ்ல கட்டாயமாக காலுக்குள்ளேயும் டிசைட் பண்ணி பார்ப்பேன். உள்ள ரத்த கசிவு எங்கெங்கெல்லாம் ரத்த கசிவு தேடி தேடி கண்டுபிடிச்சி டாக்குமெண்டேஷன் பண்ணுவேன். இதுதான் நாளைக்கு அவனுக்கு நீதி இழைக்கப்பட்டதான்ன்றது உறுதி செய்யறதுக்கு உதவும். அவன் இறந்துட்டான்றது எல்லாருக்கும் தெரியும் சார். ஏன் செத்தான்றதை நான் சொல்லிடுறேன். ரைட், அவன் ஹார்ட் அட்டாக் செத்தான்னு வச்சுக்குவோம், அதையும் சொல்லிடுறேன். அப்ப அங்க சட்டம் பிரச்சனை தீர்ந்து போச்சா? போலீஸ் கஸ்டடியில் போலீஸ் அவனுடைய ரைட்ஸை மீறி இருக்காங்களா இல்லையான்றதை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை வச்சு தானே கொடுக்க முடியும் போலீஸ்க்கு. அதுதான் என் வேலை. பிரேத பரிசோதனை 2 விதமாக நடக்குது. ஒன்று மருத்துவ கல்லூரியில் நடக்கிறது, அது கல்வி கற்றுக்கிறதுக்காக நடக்கிறது. அது பெரும்பாலும் இங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் இப்படின்னா, நம்ம ஊர்களில் பொதுவாக போஸ்ட்மார்ட்டம்னாலே பெரும்பாலும் ஆட்கள் விரும்புறது இல்லை, பாடியை கீறிடுவாங்க. கரெக்டாக அதே கான்செப்ட் தான். என்னோட தம்பி ஹிந்துஸ்தான் லா காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிறார், நல்ல பெரிய டீச்சர். அவர் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ்லேயே திடீர்னு செஸ்ட் பெயின் ஆகி இறந்துடுறாரு. அங்கே செட்டிநாடு மெடிக்கல் போகிறதுல இறந்துடுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு சின்ன ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மாத்திரை சாப்பிட்டுருக்காரு, எனக்கு தெரியும். அது இயற்கை மரணம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது அப்படி விட்டுற முடியுமா இயற்கை மரணத்துக்காக? அவங்களாம் இயற்கை மரணம் தான் சொன்னால், எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன், ஐயோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும். நான் சட்டத்தை மதிக்கிற ஆள், நான் என் வீட்டில் இருக்க என் ஃபீலிங்ஸ்லாம் இங்கே காட்டுற இடம் கிடையாது. இட்ஸ் நாட் த பிளேஸ். ஸோ நாளைக்கு அவன் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணால் கூட அதை சிறப்பாக வாங்கி தரணும். என்னுடைய கடமை அங்கே தான் இருக்குது. எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் வேணாம்னு நினைக்கிறதால அவங்க தப்பு தான் சார் செய்கிறாங்க. அதாவது காரணத்தை சிறப்பாக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு சப்ஸ்டான்ஷியலாக கொண்டு போய் நிற்கிறது எப்படி இருக்குது? நம்மகிட்ட சரியான காரணங்கள் இல்லாமல் போய் அறகுறையாக நிற்கிறது, கெஞ்சிக்கிட்டு நிற்கிறது எப்படி இருக்குது? இப்போ நான் வேணும்னே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்றேன். ஸோ ஐ காட் அ காங்கிரீட் ப்ரூஃப் தட் ஹி டைட் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். இப்போ நான் எந்த இன்சூரன்ஸ் போகணும், நாளைக்கு அவங்க பார் கவுன்சிலில் போய் கேட்டாலும் எனக்கு அவனுக்கு பிடிக்க வேண்டிய பெனிஃபிட்டை நான் வாங்கி தர முடியும். எல்லா இடத்துலையும் மக்கள் இதை விரும்ப வேண்டும். அது ஓகே, இந்த கேசஸ்ல விரும்ப வேண்டும்னு சொல்றேன். இப்போ நீங்க சொல்ற கிளினிக்கல் அட்டாப்ஸில் அவங்க ஏன் விரும்பணும்? ஆல்ரெடி பேஷண்ட் இறந்துட்டாருன்னு தெரியும், இயற்கை மரணம்னு தெரியும், சர்டிஃபிகேட் டாக்டர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க அறுத்து பார்த்தா அப்படி என்ன பெருசாக கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அதுக்கு ஏன் அறுக்காம இருந்தால் பரவாயில்லையே. இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரிஸ்ல சார் ஹேங்கிங் பண்ண கேசஸே போஸ்ட்மார்ட்டம் பண்றது இல்லை. நிறைய கேஸ் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றது இல்லை. அதுக்குள்ள விர்ச்சுவல் அட்டாப்ஸ்னு ஒன்று அடாப்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஹோல் பாடி சிடி பண்ண வேண்டியது, சிடி பண்ணியே ரிப்போர்ட் கொடுத்துடலாம். அப்புறம் எதுக்கு நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? அறுக்குன்னா அவங்களுக்கு உடம்பு அறுக்கிறது அவங்க விரோதி. இயற்கை அந்த மாதிரி மனித உணர்வுகளையும் மதிக்க வேண்டியது நம்ம கடமை தானே சார். நம்ம இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி. இந்த கண்ட்ரில நம்ம தைரியமா ஒரு சட்டத்தை போட்டுடுறோம், அந்த சட்டத்தை கரெக்டாக நிறைமுறைப்படுத்த செஞ்சிடறோம். இப்போ என்கிட்ட நிறைய தடவை முஸ்லீம்ஸ் கெஞ்சிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் வேணான்னு. சரி, என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போச்சு, நான் தான் பார்த்தேன் தப்பா, எங்களுக்கு டாட்டா காட்டு பஸ் இடிச்சிருச்சு, பஸ் மேலே தப்பே கிடையாது, எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் வேணாம். நான் அப்படி விடவே மாட்டேன். பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுன்னா சீக்கிரமா போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருவேன். சட்டம் என்ன சொல்லுது அதுதான் நான் பார்க்கணும். உனக்கு மட்டும் ஒரு சட்டம் கிடையாது. ஸோ அதை அந்த ஃபீலிங்கை மதிக்கணும். ஆனால் ரோட்டரி ஆக்சிடென்ட்ல கட்டாயமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆக வேண்டும். அதில் நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. அவர் ஏற்கனவே அடிபட்டு கூட அப்புறமா கூட ஹார்ட் அட்டாக் கூட வண்டி மேலே விழுந்திருக்கலாம். அப்போ பஸ்கார மேலே தப்பு இருக்குது. காயங்களால் இருந்தால் காம்பன்சேஷன் கொடுக்கணும். சரி, சப்போஸ் அவருக்கே தெரியாம ஒருத்தர் பாய்சன் கொடுத்து அமிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி டீ சாப்பிடும்போது, எதனாலும் தெரியாம எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? அதனால போஸ்ட்மார்ட்டம் கம்பல்சரின்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முன் வந்தா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காது ஃபியூச்சர். அதுக்கு தான் இந்த சர்வீஸை பயன்படுத்தணும்ன்ற எல்லா கேஸுக்கும் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி நீங்க அன்னோன் ஆயிடுச்சா பண்ணிடுங்க, உங்களுக்கு சேஃப்டி. நாளைக்கு நீங்க சேஃபா இருப்பீங்க, சர்டிஃபிகேட் கிடைக்கும் போது, நாளைக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும், கோர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு மாதிரி பிரச்சனையே இருக்காது. மக்கள் தான் முன் வரணும் சார். குற்ற சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல போஸ்ட்மார்ட்டம் சரி எப்படி எங்க இருந்து ஆரம்பிப்பேன்? போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு முழு பாடியே சொன்னி சில பாட்டுகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில பாட்டுகளை மட்டும் எடுத்து அதை கொண்டு வந்து ஆய்வு பண்ணி பார்ப்பீங்க. உடம்பில் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் நீங்க படிச்சீங்கன்னா ப்ரீஆம்பிள்னு ஒன்று இருக்கும். அடுத்தது பாடி ஆஃப் த ரிப்போர்ட், மூணாவது ஒப்பீனியன். ப்ரீஆம்பிள் அப்படின்றது அந்த பாடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவன் பெயர் என்னன்னு சொல்லப்படுகிறது, அவனுடைய வயது என்னன்னு ரெக்கார்டில் இருக்குது, எந்த குற்றவியல் நம்பரில் பதிவாக இருக்குது, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாக இருக்குது, யார் பாடி ஐடென்டிஃபை பண்ண போலீஸ் கான்ஸ்டபிள், இதெல்லாம் ப்ரீஆம்பிள். அடுத்தது பாடி ஆஃப் த ரிப்போர்ட். நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் செக் பண்ணணும். போலீஸ் கொடுத்துருக்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கும் நான் இங்கே செக் பண்ணணும். அது இல்லை தப்பாக இருக்குன்னா உடனே போலீஸ் கூப்பிட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் பேர் மாத்துன்னு சொல்லுவேன்.
ஏன்னா நாளைக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு சும்மா ஒரு கையில் ஒரு மச்சம் எழுதுற டாக்டர் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி எழுது வந்துட்டீங்களா, கையில்னா எந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்த சொல்லுங்களேன், இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமா, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமா, ஏ பிளாக் மோல் ஆன் தி ஃப்ரண்ட் ஆஃப் அப்பர் தேர்ட் ஆஃப் ரைட் ஃபோர் ஆர்ம். நான் இந்த கட்டத்துக்குள்ள நிறுத்திட்டேன் அந்த மச்சத்தை. வலது கையில் ஒரு மச்சம் எழுதுனா எங்கேயோ கிடக்குது. ஸோ இது கூட நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்டு. அப்போ நான் 2 ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி முடிச்சிடறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், வெளிப்படைத்தன்மையான என்னுடைய பரிசோதனை அப்படின்னு ஒன்று எழுதணும். அதில் வெளிப்படைத்தன்மையான பரிசோதனையில் அந்த பாடி எப்படி இருக்குது, மாடரேட்லி நரிஷ்டாக இருக்காரா, இல்லை சரியா வீக் இல் நரிஷ்டாக இருக்கா, அப்படியா, இது ஏதாவது டிஃபார்மிட்டிஸ் இருக்கா உடம்புல, ரைகர் மாட்டிஸ் செட் ஆகிடுச்சா. அப்போ அது எதுக்குனாக்க நாளைக்கு அவர் இறந்து எவ்வளவு மணி நேரங்கள் ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை போஸ்ட்மார்ட்டம்ல. ஒருத்தர் 12 மணிக்கு நைட் அடிபட்டிருப்பார் சார், மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. காலைல 6 மணிக்கு செத்துருப்பாரு, 8 மணி தான் பொறுத்தவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ அவர் அடிப்பட்டது 10 மணி, உயிரோடு இருந்த நேரங்கள் 6 மணி நேரம், இறந்தது காலை 6 மணி, பாடி பார்க்கப்பட்டது 8 மணி, நான் போஸ்ட்மார்ட்டம் 10 மணி, இதெல்லாமே நான் சொல்ல முடியும். இது என் வேலை. அப்போ நான் அதுக்கு சம்பந்தமான வெளி விஷயங்கள் பார்ப்பேன். என்ன அது, முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் ஸ்டெயினிங், இறந்த பிறகு உடலில் ஏற்படும் சாயத்தன்மை, அது இத்தனை மணி நேரத்தில் வரும், இப்படி வரும், அதனுடைய கலரை வச்சு கூட சில பாய்சன்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு இடத்துல சயின்ஸ் இருக்கு சார். நிறைய பேர் இதை வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் மாதிரி பார்க்கறது தான் எனக்கு மன வருத்தமான ஒரு விஷயம். இது முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். நான் செய்யும் எதையுமே அறிவியல் நோக்கம் இல்லாமல் நான் செய்யவில்லை. நான் போற இன்ஸ்டியூஷன் கொண்டு ரிசர்ச் பண்ணி இந்த இன்ஸ்டியூஷன் தான் போன முடிவாகி தான் நான் படிச்சிருக்கிறேன். அதை எந்த இடத்துலையும் மட்டமாக பேசவே கூடாது. அதை மக்கள் புரிந்துக்கிற விதம் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் எழுதுறோம். அது எதுக்கு எழுதுறோம்னா, இறந்து எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது எழுதுவோம். அதுக்கப்புறம் நான் உடம்புல இருக்க காயங்களை எழுதுவேன். அடுத்தது உடம்பில் இருக்கும் காயங்கள், வெளி காயங்கள் எழுதுவேன். எங்கெங்க காயம் இருக்கோ, தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்ன விதமான காயங்கள் இருக்கோ ஒரு காயத்தையும் வகைப்படுத்தி எழுதுவேன். அப்போ ஒரு தடவை மட்டும் நான் பாடியை பார்க்க மாட்டேன், 6 தடவை பார்ப்பேன். தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கெங்க சிராய்ப்பு காயம் இருக்குன்னு பார்ப்பேன், அதை எழுதுவேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ரத்தம் கட்டிய காயங்கள் இருக்கா, அதை எழுதுவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது சிதந்த காயங்கள் இருக்கா, ஏதாவது உருட்டுக்கட்டை அயன் ராட்ல வச்சு அடிச்சதுல கீழே விழும்போது ஏற்பட்ட இடிகள் ஏற்படுற காயங்கள் இருக்கா, அதை நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெட்டு காயங்கள் இருக்கா, கத்தியில போட்டது இல்லை கீரிய கத்தியில போட்ட இன்ஸ்டியூஷன் காயங்கள், இந்த மாதிரி காயங்கள் இருக்கா, அதை எழுதுவேன். திரும்பி அதுக்கப்புறம் குத்து காயங்கள் இருக்கா, இப்படி ஒரு ஸ்டெப்பா 7 தடவை பார்த்து தனித்தனியா பிரிச்சு வகைப்படுத்தி நான் எழுதுவேன். இது முடிச்ச பிறகுதான் நான் டிசெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். டிசெக்ஷன் எப்பவுமே சின்ல இருந்து சூப்பரா சிம்பைசிஸ் பிபிஸ் வரைக்கும் போடுவேன் சார். ஒரே இன்சிஷன் போட்டோன்னா உங்களுக்கு செஸ்ட் திறந்துருது. அதுக்கப்புறம் இந்த தொராக்சிக் கேவிட்டி ஓப்பன் பண்ணணும். இதுக்கு இந்த காஸ்ட்ரோகாண்ட்ரல் ஜங்ஷன் சொல்லுவோம். அந்த இடத்துல தான் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அதில் ரிப் கட்டர்ஸ்ன்ற மிஷின் இருக்கு. டக்குன்னு கட் ஆகிடும். கட்டணும் இந்த ஸ்டெர்னம் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பிறகு நான் எப்படி பண்ணுவேன்னா, அது நல்ல மெத்தடும் கூட, நிறைய விதத்தில் நல்ல மெத்தடும் கூட. தொண்டையிலிருந்து உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒன்றாக வெளியே எடுத்துடுவேன். என்மாஸ் டிசெக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுவேன். எடுத்துட்டு இப்போது நான் ஒரு ஆர்கனா தனியாக பிரித்து டிசெக்ஷன் பண்ணுவேன். இப்போ திரும்பி லங்ஸ் எடுத்து லங்ஸை தனியாக டிசெக்ஷன் பண்ணுவேன், ஹார்ட்டை தனியாக, அப்புறம் வயிறு தனியாக, அப்புறம் கிட்னி எல்லாமே, லிவர் தனியாக, இப்படி தனித்தனியாக டிசெக்ஷன் பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு தலையை திருக்குவதற்கு எப்பயும் அழகாக இந்த பின் மண்டையிலிருந்து பொட்டு மண்டையிலிருந்து இந்த பக்கம் பொட்டு மண்டை வரைக்கும் அலாங் த வெர்டெக்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் போட்டு ஸ்கேல்பை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வாங்க, மண்டையோடு ஃபுல்லாக தெரிய வந்துடும். இப்போ நம்ம அது ஆக்ஸ்ட்ரா வச்சு அறுக்கலாம். பிரெயின் ஓப்பனர் மிஷின்ஸே இருக்குது, சர்ன்னு ட்ரில்லர் மிஷின் மாதிரி போட்டு எடுக்கலாம். சில க்ரூடாக பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சு ஏதாவது இந்த ஆப்பு வச்சு உடைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியும் செய்யலாம். எல்லாமே செய்கிறவங்க கைத்தன்மையை பொறுத்து தான் இருக்கு. தெரியாமல் செய்யன்னு கேட்டால் உங்களுக்கு மண்டை ஓட்டுக்கு உள்ள நேராக மூளை இருக்கு. நீங்க மூளையை தொடாமலே இந்த மண்டை ஓட்டை திறந்தீங்கன்னா தான் நீங்க உள்ள போய் கரெக்டா அதை பார்த்து பரிசோதனை செய்து நம்ம டிசெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் எழுத முடியும். நம்ம கட் பண்ணும்போது தவறி பிரெயின் தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேஸ்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை தான். பட் எல்லா சூழ்நிலைகளையுமே அப்படி ஒரு சின்ன தவறு நடக்கிறதால பிரெயினில் உள்ள ஃபைண்டிங் மாறிட போகிறது கிடையாது. ஒரு பக்கம் லைட்டாக தேஞ்சிருச்சுன்னா கூட மிச்சம் இதில் நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம். ஸோ மூளையில் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம்னா காயங்கள், உள்காயங்கள்ன்றது மூளையில தான் மெயினாக தேடுவேன். வயிற்றுல நெஞ்சில் கூட உள்காயங்கள் ஆகும், இல்லைன்னு சொல்ல. லிவர்ல கன்ஃபியூஷன் ஆகும், இன்டெஸ்டைன்ஸ்ல கன்ஃபியூஷன் ஆகும், எட்டி வதைக்கும் போது, இல்லை இங்கே கீழே விழும் போது, இல்லை ஒரு டயர் ஏறி இறங்கும் போது உள்ள கன்ஃபியூஷன் ஆகும், வெளியே காயம் இருக்காது. இதெல்லாம் ஒரு பாப்பா நான் வெளிக்காயங்களை முதல்ல எழுதிட்டேன். இப்போ அடுத்து உள்காயங்கள்லேயும் முக்கியத்துவம் கொடுப்பேன். எங்கெங்க காயங்கள் இருக்குன்ற மண்டையில் உள்ள காயங்கள் இருக்கலாம், அது திறந்தாதான் தெரியும். அது திறந்து அந்த காயங்கள் எதுவும் இல்லை என்றால் அடுத்து நான் பார்க்க வேண்டியது உடம்பில் எந்தெந்த உறுப்புகள் பழுதடையப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான், இறப்புன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா,
அது நாங்கள் நேச்சுரல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நேச்சுரல் டிசீஸ்னா ஒருத்தன் வளர்ந்து முடிந்து வயதாகி அப்படி அப்போ மட்டும் எப்படி சாவறான்? அப்பயும் ஒருத்தன் 70 வயசு சாவறான், ஒருத்தன் 100 வயசு சாவாம இருக்கான். அப்ப எந்த விதத்துல செத்தாலும் ஒரு வியாதி வந்துதான் மனிதன் சாக வேண்டும். இதுதான் இயற்கை நீதி. எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வியாதி வந்துதான் சாவான். வியாதியே ஒருத்தனுக்கு வரலையா, அவன் சாவே மாட்டான். ஆனா வராம இருக்கு மூப்பானால ஏதோ ஒரு வியாதி வந்து அவங்க இறப்பாங்க. ஏதோ ஒரு வியாதி வரணும். அதை தான் நாங்க நேச்சுரல் டிசீஸ் சொல்றோம். அப்ப என்கிட்ட இப்ப இறந்துட்டான், 21 வயசுல ஒருத்தர் இறந்துட்டான், போஸ்ட்மார்ட்டம் பண்றேன், காயங்களே இல்லை உடம்புல, இப்பயும் அவன் ஏதோ ஒரு வியாதி தான் செத்து இருக்கான் இல்லைங்களா? அந்த வியாதியை நான் கண்டுபிடிச்சேன். அதுதான் அடுத்த ஸ்டெப். அப்போ ஒரு ஹார்ட்ல எங்கெங்க வியாதி எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும். டிசெக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு உறுப்புள்ளி இதே மாதிரி கண்டுபிடிக்கும். ஏதோ ஒரு இடத்துல உறுப்புகள் எனக்கு காரணம், இறப்புக்கான காரணம் இருக்கும். அதை நான் எழுதிட்டு சர்டிஃபிகேட் முடிச்சிடுறேன். இப்போ காயங்களாக இருந்தால் காயங்களுடைய தன்மையால் இறந்தான், காயங்கள் உள்காயங்கள் இருந்தால் அதனுடைய தன்மையை எழுதிட போகிறோம், மண்டைக்குள்ள காயங்கள் இருந்தால் அதையும் எழுதிட போகிறோம். இல்லை காயங்களே இல்லை உடம்புலன்னா ஏதோ ஒரு வியாதி டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸ் ப்ராசஸ், சப்போஸ் பல்மரி டியூபர்குலோசிஸ் செத்து போயிடலாம். அப்போ லங்ஸை கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அப்படியே கேவிட்டியாக இருக்கும், பஸ் ஊற்றும். இதை நான் ஃபோட்டோ எடுத்தும் வச்சுக்குவேன், டாக்குமெண்டேஷனும் பண்ணிடுவேன். இப்போ நான் பல்மரி டியூபர்குலோசிஸ் செத்தேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், சட்டம். எல்லாரும் நம்பி தான் ஆகணும். ஏன்னா உண்மை அது. அந்த ஏதோ ஒன்று நான் கண்டுபிடிக்கணும். ஒன்று காயத்தின் காரணமாக செத்தாங்க, இல்லை இறப்புக்கான காரணம் ஒரு வியாதி. அந்த வியாதியை நான் கண்டுபிடிச்சி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். என்னால் கண்ணால் பார்க்க முடியல, பெத்தாலஜி டெஸ்ட் காமிச்சு ரிசல்ட்டை வாங்கி நான் ஒப்பீனியன் கொடுக்கணும். இதுதான் சார். சில உறுப்புகளை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பாக என்னென்ன இடத்துக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, மெடிக்கல் எலக்டாப்சி. மோரோவர் பார்த்தீங்கன்னா அன்நேச்சுரலாக இருக்கும். அப்போ பொதுவாக நம்ம ஒரு மார்ச்சரிக்குள்ள எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 25% ஆஃப் கேசஸ் ரோட்டரி ஆக்சிடென்ட் தான் இருக்கும். அப்போ அங்கே காயங்கள் இருக்குது, மண்டைக்குள்ளேயும் 1000 அடி இருக்குது. மீதி ஒரு 25% ஆஃப் கேசஸ் வந்து அந்த ரோட்டரி ஆக்சிடென்ட் இல்லை மர்டர், காயம் சம்மந்தப்பட்ட இது இறப்பு 25% மேலே இருக்கும். ஒரு 25% மேலே பார்த்தீங்கன்னாக்கா தீக்காயங்கள். இப்போ கேம்ஸ்லாம் போனால் தீக்காயங்கள் அவ்வளோ கேசஸ் வரும். தீக்காயங்கள் இருந்தவங்க, ஆக்சிடென்ட்டாக விழுந்துட்டான், வேலை செய்யும்போது தவறி விழுந்துட்டான், இது எல்லாத்துலேயுமே காயங்கள் கண்ணு முன்னாலே இருக்கும். அப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெத், ஹேங்கிங் பண்ணி செத்துட்டான், அவங்க நிறைய பேர் சாகுறாங்க தெரியும், இல்லை ரயில்வே ட்ராக்ல செத்துட்டான், எல்லாத்துலேயுமே காயங்கள் வச்சு தான் முடிவு பண்ணும். இந்த காயங்களே இல்லாமல் இறப்பு நடக்கும் பட் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் அன்நேச்சுரல் டெத்தில். அப்போ சடன் கார்டியாக் அரெஸ்ட், ஒரு கார்பனஸ் ரீசன். இப்போ நானே சொன்னேன், தம்பி கிளாஸ் எடுக்கும்போது சடன் அரெஸ்ட். இது கண்டுபிடிக்க முடியாது, அட்டாப்சி முடிச்சு தான் சொல்ல முடியும், வேற எதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் 10 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் இருந்தாருன்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பார், அப்போ போஸ்ட்மார்ட்டம் தேவைப்பட்டிருக்காது, ஒருவேளை காப்பாற்றிருந்தாலும் வேற கதை. ஸோ இது வந்து இந்த கோட்பாடின் பேர் தான் நான் செயல்படுறேன். அப்போ கண்டிப்பாக எல்லா டிசீசஸ்க்கும் அங்கே ஒரு அறிகுறி இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த வியாதின்றது நம்ம பார்க்கறது இன்னைக்கு சார், இறப்பு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் அந்த வியாதி ஆரம்பித்த காலகட்டம் பல நாட்கள் முன்னால் இருக்கலாம். ரொம்ப வேகமாக பரவக்கூடிய வியாதின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், அதுவே 2-3 மாதங்கள் தேவைப்படும் பரவறதுக்கு. அதை பார்க்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் போகாது. மீதி வியாதிகள் ஹார்ட் அட்டாக்லாம் 20 வருஷம் 10 வருஷமா தான் ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, ஒரு நாளில் வரது கிடையாது. சாராயம் குடிச்ச அன்னைக்கு சிரோசிஸ் வரது கிடையாது, அது 20 வருஷம் ஆகும். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதை முத்துன பிறகு தான் சாவ போறான். அன்னைக்கு நான் பார்க்கும்போது அங்கே வியாதி எனக்கு கண்டு தெரியும், நான் டெஸ்ட் அமிச்சும் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். பாடி இது பண்ணிட்டு எல்லா உறுப்புகளையும் எடுத்து பார்ப்போம்னு சொல்லுங்க. திரும்ப படையை ஒப்படைக்கும் போது திரும்ப அந்த உறுப்புகள் அங்கங்கே எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்து விட்டு கழுவி விட்டு, இப்போ சப்போஸ் குடல் வந்து செரிமானமான பகுதி ஃபுட்டும் இருக்கும், மோஷனும் இருக்கும், எல்லாத்தையும் வெளியே எவாக்குவேட் பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எல்லா உறுப்புகளையும் திரும்பி கழுவி தொடச்சி உள்ளே போட்டு பிரெயின் எடுத்தோம் பாருங்க, அந்த பிரெயினையும் தூக்கி வயிற்றுக்குள்ளேயே போட்டு திரும்பி தச்சிருவோம் சார். இந்த நெஞ்சில் வச்சு அந்த நெஞ்சு கூடு எலும்பை வச்சு தச்சிருவோம். எல்லா உறுப்புகளையும் வயிற்றுல வச்சு தச்சு திரும்பி வயிற்றுல வச்சு தான் தச்சிருவோம். மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் துணியை வச்சு மண்டை ஓட்டு கேப்பை திரும்பி வச்சு, கேப் வச்சாலே போதும், அது உள்ள எதுவும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நவுறாமல் இருக்கிறதுக்கு தான் அது உள்ள ஏதாவது துணியை வச்சுட்டு திரும்பி தோலை வச்சு தச்சிருவோம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த மூஞ்சி மட்டும் தெரிகிற மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே தெரியும் போது மூஞ்சி மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் ரத்த கசிவுகள் எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். அதில் உள்ள ஒரு பாலித்தீன் ஷீட் வச்சுருவோம், அதுக்கு மேலே ஒரு துணி வச்சுருவோம், காலையும் தனியாக கட்டிடுவோம், கையும் முன்னால் நெஞ்சில் வச்சு கட்டிடுவோம், அதுக்கப்புறமா தான் துணியை கட்டுவோம் மேலே. அப்போ பாடி அப்படியே மூஞ்சை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். சம்பிரதாயங்கள் பண்ணுற மாதிரி பாடி கழட்டி துணியை கட்டிட்டு குளிப்பாட்டுறோம் போகிறோம், அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லா போஸ்ட்மார்ட்டம் பாடிலையும் நாங்கள் அதை சொல்லிடுவோம். தண்ணி ஊற்றாதீங்க, நிறைய தண்ணி உள்ள வயிற்று தச்சு உள்ள திரும்பி உள்ள இழுத்துக்கும் தண்ணி. அப்புறம் அங்கேருந்து அந்த உறுப்புகளோட பட்ட பிறகு தண்ணி கலர் மாதிரி வெளியே வரும், அப்போ ரத்த கசிவு மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி ஊற்றாதீங்க, மெயினாக சும்மா தண்ணி தெளித்து சாஸ்திரப்படி, அதுதான் நான் சொல்லுவேன், வேற அதுதான் பெட்டரும் கூட. இன்னொன்று சொல்றாங்க, சில பாடிகளை பிளேட்ல கொண்டு போகணும் அப்படின்னா அதை உறுப்புகள் இல்லாமல் எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஐயத்தின் ஒரு படம் வந்தது, ஸோ அதில் கூட அதை விளக்கியிருந்தாங்க, வந்து உறுப்புகள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடாது, எடுத்துட்டு கொடுப்பாங்க, ஏன்னா பிளேட்ல போகும்போது ரத்த கசிவுலாம் இருக்கும் அப்படிங்கிறது. அது உண்மை தானே இருக்கு சார்? பொதுவாக ஒரு மெடிக்கல் எலக்டாப்சியில் எனக்கு என்ன பாடி வருதோ அதை நான் திரும்பி எடுக்கிறது எனக்கு உரிமை கிடையாது சார். ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு அந்த கான்டெக்ட் வந்து எனக்கு கான்ட்ரடிக்டாக இருக்குது. மேபி அது எடுத்துட்டா நல்லா இருக்கும்,
எம்பாமிங் மெத்தட் வில் பி பெட்டர். அதை நான் சொல்கிறேன், எம்பாமிங்கில் என்ன பண்ணுறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பட் இந்த உறுப்புகளை வெளியெடுப்புன்றது தவறு. நான் இப்போ ஒரு கேஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. நிறைய மாத கர்ப்பிணி குழந்தை பிறக்கிறதுக்காக போகிறாங்க ஆஸ்பத்திரியில். பிறக்கிற ப்ராசஸில் இறந்துடுறாங்க. அந்த அம்மாவும் இறந்துருது, குழந்தையும் வயிற்றுக்குள்ளே இறந்துருது. எனக்கு என்ன ரிக்வெஸ்ட் வைக்கப்பட்டதுன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ்ட் இருந்து, ஐயா எங்களுக்கு தலைச்சம் குழந்தை, இது பிறந்துற மாதிரி கணக்கு, எங்களுக்கு குழந்தைய தனியாக எனக்கு கொடுத்துருங்க. இல்லைங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு காரணத்தை, நான் அப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போஸ்ட் பண்ணேன். நான் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவை டிசெக்ஷன் பண்ணுறதை முடிச்சுட்டு திரும்பி குழந்தைகளை இன்னொரு அட்டாப்சி பண்ணணும். ஏன்னா வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, முழு குழந்தை, அதுக்கு ஒரு அட்டாப்சி ப்ரொசீஜரே வேற எனக்கு. அதையும் பண்ணிட்டு திரும்பி நான் என்ன பண்ணணும், இந்த குழந்தையும் வயிற்றுக்குள்ள போட்டுதான் ஆனால் தச்சு. ஏன்னா எனக்கு வந்தது ஒரு பாடி, நான் வெளியே ஒரு பாடி தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த உறுப்புகளை நான் எப்போ எடுத்து வச்சுக்கலாம், நான் ரசாயன பரிசோதனை அனுப்ப போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஷங்கள் தன்மை உள்ள பொருட்கள் எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு உள் உறுப்புகள் தேவை. அப்போ நான் வயிறு, குடல், லிவரில் ஒரு பகுதி, கிட்னியில் ஒரு பகுதி, ரத்தம், இது கட்டாயமாக அனுப்புவேன். இது இல்லாமல் தேவைப்பட்ட மூளை அனுப்புவேன் தேவைப்படும் போது, அந்த சில கேசஸில் மட்டும். சில கேசஸில் பித்தப்பையும் அனுப்புவேன். எப்பப்போ எது தேவையோ. பொதுவாக இந்த 5 இதை எடுத்துட்டு மீதியை திரும்பி நான் வயிற்றுக்குள்ள தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு ஹார்ட்டை டிசெக்ட் பண்ணுறேன். ஹார்ட் நல்லா வீங்கி போய் கிடக்குது, ஃபுல்லாக ரத்த கொழுப்புகள் அடைச்சிருக்குது. உள்ளே டிசெக்ட் பண்ணால் ரத்த ஓட்ட குழாயில் சுத்தமாக சுருங்கி போய் கிடக்குது. அப்போ நான் அதை டெஸ்ட்டுக்கு அந்த பிட்டு அனுப்புகிறேன். அனுப்பிட்டு மீதி ஹார்ட்டை நான் உள்ளே தான் போகும். எனக்கு எந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. அது நான் பெத்தாலஜிக்கு அனுப்புறனோ எனக்கு அந்த உரிமை உண்டு. நான் அதை எழுதினாங்க, இது அனுப்பிச்சிருக்கேன், இந்தந்த டெஸ்ட்டுக்கு இந்தந்த பொருள் எடுத்துருக்கிறேன், இந்தந்த பொருளை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். இப்போ ஆர்கன் டொனேஷன் கேஸ் பார்க்குறீங்க நீங்கள், இப்போ நான் உடைய ஆர்கன் டொனேஷன், அப்போ அந்த கேஸுக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன். அப்போ நான் எப்படி கொடுக்கணும், இந்தந்த உள்ளுறுப்புகள் உள்ளே இல்லை, எடுக்கப்பட்டு விட்டன, ஆப்ரேஷன் செய்து எடுக்கப்பட்டு விட்டன, யாருக்காக வேறு ஒருவருக்கு மாற்றுவதற்காக எடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் அனெக்ஸ் பண்ணி நான் இதையும் கொடுத்துருவேன். இருக்கிறத திரும்பி நான் உள்ளதான் வைக்கணும், இல்லைன்றது இல்லை தான். இப்போ நீங்கள் இந்த எம்பாமிங் கேஸ் கேட்டீங்க. எம்பாமிங் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேஸஸ்க்கு எம்பாமிங் பண்ணி தரோம் சார். இப்போ இந்த எம்பாமிங் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத பாடிகள், இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு, சர்டிஃபிகேட் இருக்குது, எம்பாமிங் மட்டும் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளைட்டில். இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு எம்பாமிங் ஃப்ளூயிட் போட்டு நம்ம இந்த தொடையில் இருக்க ரத்த குழாய் ஃபெமோரல் வெயின் வழியாக அந்த ஊசியை கனெக்ட் பண்ணி ப்ரெஷரில் பம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த மருந்து ரத்த குழாய் வழியாக போய் உடம்பு ஃபுல்லாக ஊடுருவிட்டு இந்த பக்கம் தொடையில் இன்னொரு வெயின் போட்டு ஓட்ட போட்டு விடும். ஏன்னா அந்த எக்ஸஸ் ரத்தம் வெளியே வரணும் இல்லைங்களா, அது வெளியே வந்த பிறகு ஃபுல்லாக அந்த ஃப்ளூயிட் உள்ள சுற்றின பிறகு அந்த தன்மை கெட்டுச்சுன்னா அது உடம்பு அழுகாமல் தடுத்துடும். இது வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியில் இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. இப்போ நான் இங்கே குழாயில் போட்டாலும் எங்கே போவோம், குழாயை தான் அத்துட்டேன், எல்லாத்தையும் உள்ள கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இப்போ தோலுக்குள்ளே தான் சுத்தம்னா கூட ஹார்ட் வழியாக போய் தான் சுத்த முடியும், ஹார்ட்டை தான் எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு, எம்பாமிங் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பொதுவான்னு கேட்டேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டும் பண்ணி கொடுப்பேன். உடம்பில் வெளியூட்டமாக தோள்களில் மருந்த ஊசிகள் எடுத்து அனுப்ப முடியும். 20 ml எடுத்து எல்லா இடத்தையும் அனுப்ப முடியும். அனுப்பி தேய்ச்சிட்டா அதே மாதிரி தான் இருக்கும், உடம்பு அழுகாது. உள்ள இது உடம்பு ஃபுல்லாக வெளியே உள்ள இருந்த உள்ளுறுப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் எடுத்தது, அது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்மலின் சொல்யூஷனில் ஊற போட்டு அதை திரும்பி வயிற்றுக்குள்ள வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார்மலின் சொல்யூஷனை வந்து காட்டனில் போட்டு ஊற வச்சு அந்த காட்டனையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன். ஸோ அங்கேருந்து மருந்து உள்ளே கசிஞ்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் கெடாமலே இருக்கும். ரொம்ப நாளைக்கு இது தாங்காது. இது வந்து 5 நாள் 10 நாள் 15 நாளைக்கு தாங்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1 நாள் 2 நாள் தானே, அது வரைக்கும் நல்லா இருந்தால் போதும். இல்லைன்னா அழுக ஆரம்பிக்கும், அதுக்காக சேராது. ஆனால் அந்த உறுப்புகளை எடுக்கிறதுன்றது மேபி மூவிஸ்ல எப்படினாலும் காமிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சட்டத்தில் இடம் இல்லை. எல்லா போஸ்ட்மார்ட்டத்திலுமே அவர் இத்தனை மணிக்கு இறந்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது எப்படி கண்டுபிடிக்கப்படுது, அது எத்தனை மணிக்கு இந்த உடம்புல இறந்தார்? சார், இப்போ ஒரு மனிதன் காயப்பட்டது ஒரு நேரம்னு சொல்றான், அதுல இருந்து இத்தனை மணி நேரம் உயிரோடு இருக்கான்னு சொல்ற முடியாது. அது எதை வச்சு சொல்லுவேன்னு சொன்னா, அந்த காயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து அந்த காயத்தை ஆற்றும் பணியில் உடம்பு இறங்குகிறது. நான் உயிரோடு இருக்கும் வரை நீங்க மருந்து கொடுத்து சரி பண்றதுலாம் வேற பக்கம், என் உடம்பு இயங்குது, அந்த காயத்தை சரி பண்ணி என் உடம்பே முற்படுது. அப்ப அந்த சேஞ்சஸை நான் பார்ப்பேன். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காயம் ஏற்பட முதல் ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கட்சியில் வந்து ரத்தம் அப்படியே கொஞ்சமாக கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கிளாட் ஆக ஆரம்பிச்சு செக்க சேவைன்னு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நல்லா கருப்பாக மாறும், அப்புறம் அது உதிர்ற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் அடியில் இருக்க தோல் வந்து ரத்தம் நின்று இருக்கும். ஒரு ஃபேஸ் நடக்குதா, அடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் ஹீலிங் நடந்து தான் நமக்கு ஹீல் ஆகுது இல்லைங்களா. இது எவ்வளோ நேரம் எந்த ஃபேஸ்ல இருக்கிறத வச்சு எத்தனை மணி நேரம் உயிரோடு இருந்தான்னு சொல்லிடுவேன். இப்போ இறந்துட்டான்னு வச்சுங்க, இறந்த நிமிடத்திலிருந்து இதெல்லாம் நின்றுடுது, உடம்புக்குள்ள நடக்க எல்லாமே நின்றுடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பு அழுக ஆரம்பிக்கிறது, அந்த நேரத்திலிருந்தே அழுக ஆரம்பிக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அழுக ஆரம்பிக்கிற தன்மைகள் வெளியே தெரிவதற்கு 2-3 நாட்கள் ஆகுது. நம்ம 2-3 நாள் கழிச்சா நாற்று அடிக்கும்னு சொல்லுவோம். அதற்கு நாற்று அடிக்கிறது தான் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது தெரியாது நமக்கு. 36 மணி நேரம் கழிச்சது ஹாட் சம்மர்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகும், கோல்டு விண்டர்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும்.
இதை வச்சு எவ்வளவு பாடி டீகம்போஸ் ஆயிருக்குன்றதை வச்சு தான் அது இப்போ வந்து இறந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நான் சொல்றேன். அழுக ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த ஹார்ட் நின்ன பரவல் இருந்து ஆரம்பிக்கும். இறப்பு அப்படின்றது இன்னைக்கு வந்து பிரெயின் ஸ்டெம் டெத், மூளை சாவுன்னு சொல்றோம். அதாவது மூளை சாவுன்னு என்னன்னாக்கா, மூளையில வந்து இவ்வளவு பெரிய மூளை நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆட்டுக்கு இத்தனோண்டு மூளை இருக்கு, அது நம்மளோட வெயிட் அதிகம். மாட்டுக்கு இத்தனோண்டு மூளை, அது நம்மளோட வெயிட் அதிகம். அப்ப அதனுடைய மூளையுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நரம்புகளை உடலை அசைக்கவும் சாப்பிட்றது எப்படி போறது, இது வலியை உணர்வும் மட்டும்தான். நம்ம மூளை அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம உடம்பு இத்தனோண்டு இடம் தான் தேவை. அது பிரெயின் ஸ்டெம், பான்ஸ், மெடுல்லா, செரிபெல்லம்னு சொல்லுவோம். செரிபிரம் தான் பெருசு. இந்த செரிபிரம் வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் அவ்வளவு பெருசு. இதுல தான் ஞாபக சக்தி, அன்பு, காதல், அறிவு, மரியாதை எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அந்த பார்ட் தான் நமக்கு பெருசு. அந்த கீழே இருக்க சின்ன பார்ட் தான் முக்கியம். அதுதான் உடல் உறுப்புகளை இயங்க வைப்பது. அது ஹார்ட்டை ஓட வைக்கிறது, லங்ஸை ஓட வைக்கிறது அதனுடைய வேலை. அது ரெண்டையும் ஓட வைக்க முடியலன்னு சொன்னாக்க மனிதன் இறந்து விட்டான். அப்போ ட்ரைபாட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். மூளை, இருதயம் மற்றும் நுரையீரல், இது மூன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. ஒரு இடம் செயல்பாடு நின்றுச்சுன்னா மீது ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஹார்ட் நின்றுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் தூக்கப்படுறான். என்ன நிற்குது? முதல் லங்ஸ் தான் நிற்குது, மூச்சோட நிற்குது. அடுத்து என்ன ஆகுது? உடனடியாக மூளை நின்றுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் நின்றுது. ஸோ இது ட்ரைபாட். ஸோ இதுதான் இறப்பின் நேரம். இந்த நேரத்திலிருந்து கணக்கு பண்ணிங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது அழுகிற நிலையை வைத்து எவ்வளவு மணி நேரம் ஆச்சுன்னு கண்டுபிடிப்பேன். அதுக்கு முன்னால போனீங்கன்னா உயிரோடு இருந்த நேரம்ன்றது உடம்புடைய ஹீலிங் ப்ராசஸ் கண்டுபிடிப்பேன். அடிபட்டு இறந்தார் அப்படிங்கிறது ஒரு கருத்துல, மன ரீதியா அவர் துன்புறுத்தப்பட்டு இறந்தாரா அப்படிங்கிறது சார், மன ரீதியா இறப்பதுக்கு நேரா மன ரீதி வராது சார். நான் என்ன சொல்றேன்னா, அது எங்கிட்ட இந்த கண்டெக்ஸ்ட சொல்ல வந்து, நான் மன ரீதியாக ஒருத்தனை கஷ்டப்படுத்துவதும் அவனுக்கு ஏற்பட்ட காயம் தானே. எனக்கு ஒரு காயம்ன்றது உடல் ரீதியாக தான் இருக்கணுமா, மன ரீதியாக இருக்கக்கூடாது. எனக்கு காயம் தான். அந்த காயத்துடைய தன்மையை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? உயிரோடு இருந்தால் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வச்சு நம்ம அவனை எலிசிட் பண்ணலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி சார். ஒருத்தர் சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் தூக்கு போடுவான், ஒரு செருப்பாடு சாப்பிட்டு கண்டுக்க மாட்டான். இது மனுஷன் மாறுபடும் மனநிலை. இதெல்லாம் வச்சு நீங்க இவன் இப்படிதான் இருக்கணும்லாம் நீ யாருக்கும் எந்த கோட்பாடும் யாரும் கொடுக்க முடியாது. அவன் அப்படிதான், அவனுக்கு அதை பாதிச்சிருச்சு. ஒன்றும் கிடையாது. ஒரு ஆள் எங்கள் ஊரில் வந்து ஒருத்தன் கடன் கேட்டான்னு சொல்லி அசிங்கமாக பொண்டாட்டி மேலே ரோட்டில் இருந்து கடன் கேட்டான். 4 வார்த்தை, நீ எல்லாம் எதுக்கே கடன் நான்டெட் சாப்பியான்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். அந்த ஆள் போய் கெரசின் ஊற்றிக்கிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றான் சார். கெரசின் ஊற்றினா ஒப்படி உடம்பு எரியும், தெரிச்சு ஓடுவான் சாவும் போது. ஆகும் அந்த ஆள் மன உறுதியை பாருங்க, அப்படியே அசையாமல் செத்து போகிறான். இப்போ இதுக்கெல்லாம் சாவாங்களா? கடன் வேணா கொடுக்கணும் தான், திட்டுவான் தான். இதெல்லாம் நம்ம தொடச்சி போட்டு போகிறது நம்ம ஸ்டைல். அவன் மனநிலை எப்படி? அப்போ மன ரீதியாக அவனை கஷ்டப்படுத்துறதும் அவனுக்கு ஏற்பட்ட காயம் தான் நான் சொல்லுவேன். ஒரு கேஸில் கூட நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான் ஹாஸ்டலில். அந்த கேஸில் வந்து என்ன கேட்டாங்க, நான் போய் ஒப்பீனியன் கொடுக்கும்போது அவன் சூசைட் பண்ணியிருக்கதான் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை அந்த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு பின்னால் போனால் அவன் தற்கொலை பண்ணுவதற்கு அவனை தூண்டு விதமாக அங்கே நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன. அவனை ரொம்ப டீஹியூமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் மன உடைச்சல் ஏற்பட்டு தான் தூக்கு போட்டுக்கிறான். அப்போ அந்த தவறை செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய கருத்து. பட் அது வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கூடாது சார். ஒருத்தர் திட்டாங்கிறதுக்காக, ஒருத்தர் என்னை அழிக்கிறதுக்கு பிளான் போறான்றதுக்காகலாம் நான் போய் செத்து போயிட்டேன்னு வச்சுங்களேன், சாதிக்க முடியாது. அவன் அசிங்கப்படுத்த தான் ட்ரை பண்ணுவான். என்ன நான் அதை மீறி தான் செய்யணும். அது கூட இல்லை மனுஷன் எழுதுகிறேன், நான் பிறந்தேன். இதையே நம்ம யோசிக்கணும். ஆனால் அசிங்கமாக திட்டுறதுன்றது தடுப்பு. அது நம்ம அது வந்து உயிரோடு இருக்கும்போது நம்ம அந்த இதை எடுத்துடலாம். நம்ம சில கேஸில் கூட பார்த்துருப்போம், பொண்ணுங்களை அசிங்கமாக திட்டினாங்க ரோட்டில். கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அது அவங்க மனத்தை உறுத்தல கொடுத்துருக்குது. எல்லாத்துக்கும் செக்ஷன்ஸ் இருக்கு, செக்ஷன்ஸ் இல்லாமல் கிடையாது. பட் அது வந்து மருத்துவ அறிவில் வராது. எங்களுக்கு உட்படும் போது மனித உடல் சார்ந்த குற்றங்கள் வராமல் எனக்கு சம்மந்தப்படாதுன்றது. அது சட்டத்தோடையும் போலீஸோடையும் சம்மந்தப்பட்டு போயிடுது, நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுது. அதான் நம்ம உடல் அமைப்பில் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான பகுதிங்கிறது மூளைதான் வந்து. இப்போ ஞாபக சக்தி, சிந்தனை இதெல்லாம் அங்கே நடக்குது வந்து. ஸோ இது எல்லாமே அந்த பிரேத பரிசோதனைலாம் மூளையில் பரிசோதனை பண்ணும்போது அதில் என்ன தெரிய வரும்? ஏதாவது அதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். இப்போ மனிதன் வந்து இப்போ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மூளையில் ஒரு அடிபட்டு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரத்த கசிவு அங்கே வந்து பிரெயின் ப்ரெஷர் அதிகமாகி அதனால மூளை ஸ்டெம் கம்ப்ரஸ் ஆகி வேலை செய்யாமல் போய் அதனால தான் மனிதன் இறக்குறான். இதை தான் நாங்கள் தேடுவோம். அதே மாதிரி மூளையில் வந்து வியாதிகள் இல்லாமல் இருக்குது. எல்லா இடத்துலையும் வியாதிகள், மூளையிலையும் 100 வியாதிகள் இருக்குது. அந்த மாதிரி வியாதிகளால் இறந்துருந்தா அதையே கண்டுபிடிப்போம். அதெல்லாம் முடியும் சார், ஈஸியாக. வியாதிகள் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் சார். எல்லா வியாதிகளையும் பெத்தாலஜி படிக்கும் போது மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக் ரெண்டாக பிரித்து சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. மேக்ரோஸ்கோபிக் வெளிக்கண்களால் பார்ப்பது மேக்ரோஸ்கோபிக், என் கண்ணுக்கு தெரிவது தான் மேக்ரோஸ்கோபிக். சில விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளூர் சதைக்கு எடுத்து நான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். எங்கெங்கே எனக்கு வெளித்தோட்டமாக வியாதிகள் இருக்குன்னு தோணுகிறதோ அந்த சதைகளை மட்டும் நான் எடுத்து நோய்க்குறியல் பரிசோதனைக்கு அனுப்பிச்சேன்னா அவங்க அதை பார்த்து சொல்லிடுவாங்க. அவங்க அதுக்கு படிச்சிருக்காங்க 3 வருஷம். அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. அப்போ நினைச்சது சரியா தவறான்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் ஒப்பீனியன் கொடுத்துருவேன். இதுதான் ஸ்டைல். பிரேத பரிசோதனையில் ஒரு உடல்ல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? பிரேத பரிசோதனை செய்வது அடிப்படை காரணங்கள் 2. ஒன்று வந்து இறப்பின் காரணம், மருத்துவ காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும்.
அப்போ அடிப்பட்டு செத்தாரா இல்லை வியாதியால் இறந்தாரா, அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். எப்படி வியாதியை கண்டுபிடி 2ல் 1 தான் இறக்க முடியும், வேறு எதுலையும் இறக்க முடியாது. ஏதாவது அடிப்பட்டு அன்நேச்சுரலாக இறந்துருக்கணும், இல்லை வியாதியின் தன்மையால் இறந்துருக்கணும். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். இது இல்லாமல் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தா, இது நம்ம கட்டாயம் கண்டுபிடிக்கணும். இது சில சமயங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் அட்டாப்சின்னு சொல்லுவோம், அப்ஸ்கியூர் அட்டாப்சி. சாவின் காரணத்தை கண்டறியப்பட இயலாத நிலைமைகளும் சில உண்டு, அதை மறுக்கலாம் முடியாது. அது வந்து ரிப்போர்ட் கொடுக்குற டாக்டர் மனசை பொறுத்து இருக்குது. நான்லாம் கொடுத்துருக்குறேன், என்னால் இறப்பின் காரணம் கண்டுபிடிக்கவில்லைன்னு கொடுத்துருக்கேன். அது என்னுடைய அறிவுத்தன்மையை கம்மிப்படுத்துறது கிடையாது. என்னுடைய அறிவு இவ்வளவுதான், மருத்துவ அறிவுக்கு உட்பட்டு என்னால் இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் அதுக்காக ஒரு இல்லாத வியாதியை உள்ள எழுதிட்டு இதனால இறந்தாருன்னு போட்டா யாரு கேள்வி கேட்கறது? அவன் இறந்தான்னு தெரிஞ்சு போச்சு, வியாதியில தான் இறந்தான்னு தெரிஞ்சு போச்சு, வியாதியை கண்டுபிடிக்க முடியலன்னு எழுதிட்டு போறது எவ்வளவு நேரம் ஆயிடும்? சில சமயங்கள் அழுகுன பணங்கள் வரும், ரொம்ப காமனா வரும் அந்த சிச்சுவேஷன். அழுகுன பணங்கள்ல காயம் இருந்தா கண்டுபிடிச்சிருவான். காயமே இல்லாத அழுகுன பணங்கள் வந்து நிச்சயமா இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கணும், வியாதியில செத்துருக்கணும். அந்த வியாதிகள் வந்து கண்டுபிடிக்க முடியாம போய் ஏன்னா சதைகள் அழுகி போச்சு. நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன், என்னால் இறப்பின் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஏனென்றால் இந்த பாடி கம்ப்ளீட்டா அழுகி போயிடுச்சு, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு கொடுத்துருக்கேன். இதுல என்ன தப்பு? நம்மளை பொறுத்தளவுக்கு சார் அன்நேச்சுரல் கிடையாது. காரணத்தை கண்டுபிடிக்க முடியல, முக்கால்வாசி அது இயற்கை மரணம் தான். இயற்கை மரணம் போலீஸ் கொஸ்டின் என்ன, சட்டத்தை கொஸ்டின், இயற்கையா இயற்கைக்கு மாறான மரணமா? இது 2 தான் அவங்களுக்கு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன்ல. மாறான காரணம் கிடையாது, எவனும் அவனை கொண்டு இல்லை, எவனும் விஷம் கொடுத்து சாவடிக்கல, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். ஆனா இறப்பின் காரணத்துக்கு வியாதியை தான் கண்டுபிடிக்க முடியல, அது போயிட்டு போகுது, அதுல என்ன கெட்டு போச்சு? அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது சார். நம்ம நீதி பெற்று தர வேண்டியது நம்ம கடமையை தவிர எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது அகாடமிக்ஸ். அது நாளைக்கு சாத்தியப்படலாம். பெத்தாலஜி இல்லாத காலத்துல வந்து சார் கௌட்டல்யா காலத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. எப்ப 300 BC-லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு என்ன மருத்துவ அறிவு இருந்திருக்கும், என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா அன்னைக்கும் அவங்க விஷத்தன்மை வந்த பொருட்களை கண்டுபிடித்தாங்க, காயங்களை கண்டுபிடித்தாங்க. ஒரு காயத்தை கண்டுபிடிப்பதற்காக ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே பாடியை வந்து எண்ணெய் தொட்டில போட்டுருவாங்க. அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வழி வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு தேடுவாங்க காயத்தை. அப்பதான் காயம் தெரியும். ஏன்னா மனிதன் கடல் வந்து நம்ம உறுப்பு கலர் வந்து கருப்பு, நம்ம ஃபேர் கிடையாது, ப்ரௌன்ன்றது தான் வெள்ளையா இருக்கிறவங்க. ப்ரௌனே கொஞ்சம் தான், மூஞ்சி பேர் நம்மள டார்க், பிளாக் கிடையாது, டார்க் பிளாக்ன்றோம் நீங்கிறோம். நம்ம டார்க்ல வந்து நீங்க உள் காயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு, எம்ஆர்ஐல கண்டுபிடிச்சிருவேன் நான் உள்ள எங்க காயம் இருக்குன்னு சொல்லி, அர்த்தோட கண்டுபிடிச்சிருவேன் நான். அப்ப இது மாதிரி மாறுபட்ட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிவையும் நம்மளும் அப்டேட் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வரணும். ஒரு விஷயம் 100 விஷயம் கத்துக்கலாம் சார். இப்ப நான் என் புக்ல எழுதியிருக்கிற மாதிரி ஒரு டிசெக்ஷன் மெத்தட் எந்த புக்லயுமே இருக்காது. அது நானா பண்ணது. அது முக்கியத்துவம் வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். புரிஞ்சுக்கிட்டதுக்காக நான் வருத்தப்பட முடியும், எழுதி வச்சு சாக முடியும். அவங்க படிச்சுக்கிறாங்க, படிக்கலாம், அவங்க பிரச்சனை. அது என்னங்கிறது சொல்ல முடியுமா டாக்டர்? சார் ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து லங்ஸ் டிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா லங்ஸ் தனியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்லைசஸ் போட்டு எக்ஸாமின் பண்ணுறதா ருட்டீன் மெத்தட். இது ருட்டீன் மெத்தட். இது அது எனக்கு அப்ஜெக்ஷன்லாம் கிடையாது இந்த மெத்தடில். ஆனால் அதே சமயம் இறப்பின் காரணம் தீக்காயம் என்று சந்தேகம் இருக்கும்பொழுது சரி ஒன்று. அடுத்தது ஆஸ்பிரேஷன், வயிற்றிலிருந்து சாப்பாடு தன்மை பொருட்கள் நம்ம இறப்பதற்கு முன்னால் தலையில் அடிப்படும் போதோ இல்லை மயக்க நிலைக்கு போகும்போது ரீகஜெட்டட் ஆகி லங்ஸ்குள்ளே போயிடும், ஆஸ்பிரேஷன் டெத்துன்னு சொல்லுவோம். அதுலேயும் ட்ரௌனிங், தண்ணியில் விழுந்து செத்து போயிடுறாங்க. இந்த 3 கேஸ்லையும் நான் என்ன சொல்லுவேன்னா, டிசெக்ஷன் ஃப்ரம் தி ஃப்ளோர் ஆஃப் டங் ஸ்டார்ட் பண்ணும். நாக்குக்கு அடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணு, அங்கிருந்து ட்ரெக்கியாக்குள்ள போ, அங்கிருந்து பிராங்கோஸ்குள்ள போ, அங்கிருந்து பிராங்கோஸ்குள்ள போன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னாக்க இந்த ட்ராக்ல எங்க அதுவும் போடும்போது 5 க்ளோஸ் போட்டுக்காம ஒரு இடம் தானே ஒரு க்ளோஸை கழட்டி போட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுல நொரா இருக்கும், ட்ரௌனிங்ல நொரையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து செடி கொடி பாசி இதெல்லாம் உள்ள இருக்கும்ல. இது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுனாலும் அவன் பாடி டீகம்போஸ் ஆயிருந்தா கூட சரி, 3 நாள் ஆயிடுச்சு பாடி தண்ணியில் இருந்து கிடைக்கிறதுக்கு, பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு, அந்த தண்ணிலாம் நுர இருக்காது. ஆனா அந்த சாக்கடை இத்தனோண்டு சாக்கடை உள்ள இருந்துச்சுன்னா கூட அவன் ட்ரௌன்ல செத்தான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா தைரியமா? அதே மாதிரி ஒரு சாப்பாடு பொருள், ஒரு சின்ன பருப்பு துளி உள்ளுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இருந்துச்சு, அவன் சாப்பாடு உள்ள போய் செத்து போடான்னு கொடுக்க முடியுமா? பேர்ன்ஸ்ல இந்த இடம் எரியுது, புகை கிளம்புது, இந்த புகையை நான் சுவாசிச்சு தான் சாவறேன், அப்புறம் நெருப்படி தன்மையில் நான் சாவறேன். புகையை சுவாசிக்கும் போது இந்த புகை நெஞ்சுக்குள்ள போகும்ல, அந்த புகை கொஞ்சோண்டு உள்ள இருந்தா சொல்ல முடியாது பேர்ன்ஸ் தான் சொல்லி. ஸோ இவ்வளோ இப்போ பாடியே எரிஞ்சு போடுது, கம்ப்ளீட்டாக எரிஞ்சு எலும்பே எரிஞ்சிருச்சு. அப்போ அவன் உயிரோடு அவன் செத்து எரிஞ்சானா, இல்லை அவனை வேறு விதமான கொலை பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனாங்களா அப்படின்றத கூட நான் இதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம்ல. அந்த புகை நெஞ்சில் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கேசஸ்ல இந்த டிசெக்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இருதய ஹார்ட் அட்டாக் சார், ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசீஸ் கேஸ் பற்றி நான் பேச வரல சார். அது ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே ஹார்ட் வீங்கி கிடக்கும், நல்லா வெயிட்டு போட்டால் மாறி இருக்கும், அப்புறம் மேலே ஃபுல்லாக கொழுப்பு அடைச்சிருக்கும், அயோட்டா கட் பண்ண உள்ள கொழுப்பு பதில்கள், அத்ரோமெட்டஸ் பிளேக்ஸ்,
பதிந்து இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சில சமயங்களில் அக்யூட் கரோனரி ஸ்பாசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் காலைல ஃபர்ஸ்ட் அவர் கேம்ஸ் போறான், விளையாண்டுட்டு ஒரு கோல் போட்டு போஸ்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறான், பொத்துன்னு விழுந்தான், தூக்கிட்டு போனா செத்துட்டான். இந்த சாவுகள்லாம் எந்த கடற்கரை சேர்ப்பீங்க? அவன் எந்த வியாதியும் கிடையாது, நல்லா இருந்த பையன், 20 வயசு பையன். இது அக்யூட் கரோனரி ஸ்பாசம், அதாவது இருதயம் துடித்துக் கொண்டு இருக்கும் போது இருதயத்துக்கு சப்ளை பண்ண ரத்த குழாய்கள், அந்த ரத்த குழாய்களும் அமுக்கப்பட்டு விடுகின்றன. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு அமுக்கப்பட்டு விடுகின்ற, ரத்தம் போகுது, நின்று போயிடுது, அதனால அவர் செத்துறாரு. திடீர்னு நடக்குது. இதெல்லாம் ஆக்சுவலா காப்பாற்ற முடியும், சீக்கிரமே மருத்துவ போட நடந்துதானே இருக்கு. இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ண ஹார்ட் எப்படி நல்லதானே இருக்கும். அவருக்கு ஹார்ட்ல வியாதி இருந்தா 10-15 வருஷத்துக்கு முந்தைய வியாதி வந்திருக்கிற கேஸ் நீங்க நான் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் அப்பாண்டிஸ். அதுக்கு தான் நான் ஒரு டிசெக்ஷன் மெத்தட் சொல்லுவேன். grow through into the coronaries அப்படின்னு சொல்லுவாங்க. கரோனரிஸ் வந்து மல்டிபிள் இன்சிஷன்ஸ் போடுவாங்க சார், கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு வரதான்னு பார்ப்பாங்க. அந்த மெத்தட் வேணான்னு நீ அது உள்ள சிஸ்டரை பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் தி கரோனரிஸ், தண்ணி போட்டு வாஷ் பண்ணு. இப்ப நீ பாரு கண்ணால எங்கேயா ஒரு சின்ன கொழுப்பு இருக்கா, இல்ல ரத்தம் அடைச்சிருக்கா, அந்த இடத்த மட்டும் எடுத்து டெஸ்ட் அனுப்பு. இவன் என்ன பண்ண, ஹோல் ஹார்ட் அனுப்புவாங்க. பெத்தாலஜிக்கு ஹோல் ஹார்ட் அனுப்பிச்சு அவங்க எங்க போட்ட செக்ஷன், அவங்க போட்டு இத்தினோடு செக்ஷன் சார், கண்ணுக்கு தெரியாத ஒரு தசுவை தான் அவங்க சோதனை பண்ண போறாங்க. இவ்வளவு பெரிய ஹார்ட்ல எந்த கண்ணுக்கு தெரியாத திசு அவங்க தேடுறது, நீ தான் எடுத்து கொடுக்கணும். இவங்க அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் முக்கியமான பகுதி, அதுதான் இயங்கும் பகுதி. அந்த பகுதியில இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து போடுவாங்க, போட்டு நார்மல் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இப்ப நீ அமிச்சதும் வேஸ்ட் ஆயிடுச்சா, நீ டிசீஸ் இருந்துன்னு இல்லாம மாட்டிக்கிட்டே நீ. அப்ப இதே நான் டிசைட் பண்ணி அந்த பிட்டை மட்டும் அமிச்சு இத்தனோடு கரோனரி பிட்டுப்பா, அதை பார்த்து சொல்லலாம், பார்த்தோன்னே அத்தனை கொழுப்பு அடிச்சிருன்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்ப ரிசல்ட் அவங்க கரெக்டா கொடுக்கறதுக்கு நம்ம தானே சிறப்பா வேலை செய்யணும். இதெல்லாம் கத்துக்கணும் சந்ததிகள். இது சொன்னா நிறைய கேள்வி பண்ணி வச்சிருக்கேன் டாக்டர். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் பத்தி பேசிட்டு இருந்தது. அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி காயம் ஏற்பட்டுச்சா, இறக்குறதுக்கு பின்னாடி காயம் ஏற்பட்டுச்சாங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கூட அந்த அண்ணா நகர்ல ஒரு மின்சாரம் தாக்கி இறந்ததுல நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க இறந்த புறதான் மின்சாரம் தாக்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியுது சார்? அதுதான் சார் படிப்பு. இப்போ இது எம்பிபிஎஸ்ல 2 வருஷம் சார் அவன் என்கிட்ட இருக்கிறான், 2 வருஷம் என்கிட்ட படிக்கிறான். திரும்பி எம்டி தனியா 3 வருஷம் படிக்கிறான். இதுல ஒன்னையும் அவனுக்கு கத்து தரதுக்கு தான் அது மெடிக்கல் சயின்ஸ். அது டாக்டருக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம், அவனை கற்றுக்க ட்ரெயின் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஜேர்னல்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிங் தியரிஸ் இருக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் சொல்லி கொடுப்பேன், அவன் கண்டிப்பா கத்துப்பான். கண்ணு தான் சார், கண்ணு தான் போய் சொல்லாது, அதை தான் நம்ப சொல்லுவேன் நான் எப்பவுமே. சயின்ஸ்ல உன் கண்ணனை மட்டும் நம்பு, நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடும். இந்த தூக்கு மார்க் வந்து அதுவா தூக்கு போட்டு வச்சா, இல்ல யாராவது கொண்டுட்டு தூக்கி மாட்டாங்களான்னு கழட்டுன்னு சொல்லிடுவானா, அது என் கண்ணு தான். அந்த கண்ணுக்குள்ள சரி, வாட் த மைண்ட் டசன்ட் நோஸ் த ஐஸ் டசன்ட் சீஸ். மூளைக்கு எது இதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் கண்கள் பார்க்காது. இதுதான். அப்ப நான் உனக்கு அந்த மூளைக்கு தேவையான லோட நான் கத்து கொடுத்துட்டேன், அவன் கண்களே பார்த்து கண்டுபிடித்து விட போயிடுது. அதுதான் சயின்ஸ், அதான் நான் சொல்லி தரேன். தேவையான இடத்துல டெஸ்ட் அமைச்சுக்கான், ரொம்ப ஈஸி. நீங்க எங்க கூட ஒரு வாரம் தான் உங்களுக்கு கண்டு, நீங்களே பெரிய அதான் இன்னொன்று சொன்னீங்க டாக்டர், அந்த கவுடிலியர் காலத்திலேயே வந்து இங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த துறை எப்படி டெவலப் ஆகி வந்ததுங்கிறத சொல்ல முடியும். அன்னைக்கு என்ன மாதிரி நிலைமைகள் இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? உண்மையா பார்த்தா இந்த துறை ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு தான் சார் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மருத்துவம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 64 பிரான்ச்சஸ் மேலே ஆயிடுச்சு மருத்துவத்தில். காதுக்கு தனி டாக்டர், கண்ணுக்கு தனி டாக்டர், குடலுக்கு தனி, குடல் ஆப்ரேஷனுக்கு தனி டாக்டர், குடல் மருத்துவத்துக்கு தனி டாக்டர், இருதய ஆப்ரேஷன் தனி டாக்டர், இருதய மருத்துவத்துக்கு தனி டாக்டர், மூளை ஆப்ரேஷன் தனி, இப்படி பல விதமான ஃபீல்டாக பிரிஞ்சு கிடக்குது. அந்த காலத்தில் 2 ஃபீல்டு தான். ஒன்று வைத்தியம் பார்க்கும் மருத்துவம், இன்னொன்று சட்ட மருத்துவம். ஒரு டாக்டருக்கு 2 வேலை தான், வைத்தியம் பாரு இல்லைன்னா கோர்ட்டுக்கு உதவி செய். இப்போ 2 ஃபீல்டு, எங்க ஃபீல்டு ஒன்னே தான், இன்னும் ஒன்னே தான் இருக்கு. இந்த ஒன்று தான் இப்போ 65 மாறி இருக்குது. அப்போ இது என்ன ஆச்சு, இங்கேயே நிற்குதே, இன்னும் மாறலையே. ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் மாறிடுச்சு. அவன் எத்திக்ஸுக்கு தனி டாக்டர்ன்றான், ஃபோரன்சிக் சைக்காட்ரிஸ்ட் தனிடான்றான், ஃபோரன்சிக் டாக்ஸிகாலஜிஸ்ட் தனிடான்றான், ஃபோரன்சிக் பெத்தாலஜிஸ்ட் தனிடான்றான், போஸ்ட்மார்ட்டம் பண்றவன் தனிடான்றான். இங்க வராது நீங்க வராத அப்படி பிரிக்கிறான். இந்த அளவுக்கு இங்கேயே மாறல. இது எல்லாமே இன்னைக்கு நாங்க தான் படிச்சுட்டு இருக்கோம். நாங்க தான் அதையாவது சிறப்பா செயல்படுத்துங்கன்றதான் என்னுடைய வாதம். நம்மள மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து அதுக்கு மேல ரொம்ப அட்வான்ஸ் இது தேவையில்ல, அட்வான்ஸ் பிரெயின் தேவையில்ல, அட்வான்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் தான் தேவை. சயின்ஸை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது. நம்ம கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி, உங்களுக்கே தெரியும். ஏன்னா வித் லா மோர் ரிலேஸ் ஆன் ஐ விட்னஸ் ரேதர் தென் சயின்டிஃபிக் விட்னஸ். சயின்டிஃபிக் விட்னஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலா இருந்தால் மட்டும்தான் கோர்ட் கன்சிடர் பண்ணும். சப்ஸ்டான்ஷியலே கொடுக்க மாட்டுறாங்க. அதை மட்டும் சரி பண்ணுங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட். நீ சப்ஸ்டான்ஷியலா கொடுத்தனாலே போதும், உன் விட்னஸை வீக்கா கொடுத்துடாத, ஈஸியா பிரேக் பண்ண மாதிரி கொடுத்துடாத. அதை செஞ்சாலே அச்சீவ்மெண்ட் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச தரத்தோட ஒப்பிடும்போது இந்தியாவில் இந்த துறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் சார்? இந்தியாவில் ரொம்ப பின்தங்கி தான் சார் இருக்கு. தியரிட்டிக்கலா மேலே போயிடுச்சு. தியரிட்டிக்கலா எல்லாம் புக்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படிக்க வச்சா தான் பாஸ் பண்ண முடியும், எல்லாம் வந்துருச்சு. அப்ளிகபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் சார், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட அவசியம் கிடையாது. ஒரு மருத்துவராக கூட இருக்கட்டும், இன்னைக்கு ஏன் ஒரு துறைக்கும் வேற வேற மருத்துவம் கொண்டு வராங்க? ஒரே டாக்டர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது.
நீ குடலை பத்தி மட்டுமா கிட்னி பத்தி மட்டுமா நீ நல்லா படிச்சுக்க, அதை நீ ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி பிரிச்சுக்கணும். இதுதான் டீம் ஒர்க். நாளைக்கு கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணணும், மாற்று ஆப்ரேஷன் பண்ணாக்க ஒரு மயக்க மருந்துனர் தேவை, ஒரு பொது அறுவை சிகிச்சை நிபுணர் இருப்பாரு, அப்புறம் ஒரு ரத்த குழாய் நிர்பய சிகிச்சை தனியாக இருப்பாரு, கிட்னி சிகிச்சை. இப்போ நீங்க 4 பேர் செஞ்சா ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியும், தனியாக வேலையை செய்ய முடியாது. இப்போ பிரிச்சுக்கிறீங்கல்ல. அப்போ அது மாதிரி ஃபோரன்சிக்ல வந்து அப்ளிகபிலிட்டி தான். எனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சா போதும். தெரிஞ்சுக்கிறத நல்லா தெரிஞ்சுக்க. என்ன ரியல் ஃபீல்டு ஒர்க் என்ன, தியரி என்ன, கிளியரா டிமார்கேஷன் தேவை. ரியல் ஃபீல்டு ஒர்க்ல வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம். அதுதான் அதிகமா இருக்குது நம்ம நாட்டில். ஸோ நீ ஒரு தேவையில்லாம யாருக்கோ வளர்ந்து கொடுக்க, ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணி கேஸ் எடுத்து போச்சு சார், ஓகே, கேஸ் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வருது. பேஷண்ட்டுக்கு நியாயம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நியாயம் கிடைக்கணும், எனக்கு அதில் நோ மாற்று கருத்து. அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டிங்களா? ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இவர் கொடுக்குற ஒப்பீனியன் வந்து வச்சு தான் நீ வாங்கணும். இவர் வந்து எப்படி பார்த்தாலும் டாக்டர் சப்போர்ட் பண்ணுவார், யார் சப்போர்ட் பண்ணுவார்? அவருக்கு தெரியாத டாக்டர்னால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சிருவார் சார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் என்னால் பிடிக்க முடியாது. இங்கே உட்காந்து இந்தியாவில் எந்த டாக்டர்னால பிடிக்க முடியும்? எல்லாராலையும் முடியும். என் அளவுக்கு உயர்ந்திருக்கிற எந்த டாக்டராலையும் இது முடியும். எங்க இருந்தாலும் ஆளை பிடிக்க முடியும். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போறேன்? பெருசா ஒன்று நான் கொடுக்க போறதில்ல, பார்த்து செய்யுங்க. யாரும் வேணுன்னே கொலை பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இங்க விஷயத்த. டாக்டர் வைத்தியம் தான் பண்ணாரு, கொலை பண்ணல. அவர் பேஷண்ட் சாவணும்னு ஆசைப்படல, தவறி தான் நடந்து போயிருக்கு. ஓகேங்களா? இந்த தவறி நடந்து போயிருந்தா நீங்க கொடுக்க போற ஒப்பீனியன் நான் அதை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பட் அங்க ரியல் சிக்கல் என்ன தெரியுங்களா? இந்த தவறி நடந்தது சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த தவறி நடந்திருக்கிறத நீங்க எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணிருக்க முடியும், முடியாது, இதுதான் கொஸ்டின். இப்ப இங்க இன்டர்பிரேஷன் அதிகம் தேவைப்படுதா, நாலேஜ் அதிகம் தேவைப்படுதா? நாலேஜ் ஃபேக்ட் தான், அங்க இருக்கிறது தான் எல்லாரும் சொல்ல போறீங்க. யாரும் புதுசா கதை கட்ட முடியாது, யாரும் கதையை உருவாக்க முடியாது. ஆமாப்பா இது நடந்துச்சு, திடீர்னு குழந்தை உள்ள மாட்டிச்சு, செத்து போச்சு, ரைட், எல்லாமே இதே நடந்த விஷயங்கள் தான், யாருமே பொறுப்பு கிடையாது. என்னுடைய கேள்வியே ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் உயரமான பொண்ணுக்கு இவ்வளோண்டு குழந்தை, சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ஏன்பா கர்ப்பப்பை வழியா குழந்தை வர முடியாம மாட்டிக்கிச்சு, அதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த? இதுதான் என் கேள்வி. இதுதான் சார் இன்டர்பிரேஷன். இதை ஒழுங்கா செய்தா நீதி கொண்டு வர முடியுமா? இதை செய்யாம நீ நீதி கொண்டு வர முடியாது. குழந்தை உள்ள மாட்டிக்கிச்சு, அதனால கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு, அதனால செத்து போச்சு, ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. அப்புறம் கோர்ட்ல ஆமாப்பா டாக்டர் என்ன பண்ணுவாரு, குழந்தை மாட்டிச்சு, கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு, செத்து போச்சு, தூக்கி போடு. இப்ப எப்படி இந்த இவனுக்கு நியாயம் கிடைக்கும்? என்னுடைய பாயிண்டே எல்லா கேஸும் ஒண்ணு கிடையாது சார், எல்லாம் வேற வேற. ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணணும். இதுல ப்ராபபிலிட்டி என்ன, இதை தடுக்க நீ என்ன செஞ்ச? சரி, அதை மீறி தடுக்க முடியலனாலும் என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும்? ஏன் கோர்ட்ஸ் வந்து அது விஷயத்தில் இன்னும் அவ்வளோ இதா இருக்காங்கன்னு எனக்கு புரியல சார். சிம்பிளா நீ எடுத்துங்க. இன்னைக்கும் வந்து 304A தான் போறாங்க, 106 BNSல தான் போடுறாங்க. இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அதுதான் போறாங்க. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் டெத்தையும் அதான் போடுறாங்க. ஸோ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கேஸ்ல தவறியை வந்து அவனே குடிச்சிட்டு வந்து என் வண்டியில் விழுந்தாலும் ஏன் கார் கம்பெனி அவனுக்கு காசு கொடுக்குதா இல்லையா? கொடுக்குது. இப்போ இங்கேயும் அதே தானே, அதே செக்ஷன்ல தான் புக் பண்றீங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாரு, பேஷண்ட் தவறி செத்து போயிட்டான், நீ தப்பு பண்ணலப்பா, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவனுக்கு இழப்பை ஈடு கட்டணுமா இல்லையா? அப்ப இதுல தானே நீ ஃப்ரீயா இருக்கணும், காம்பன்சேஷன். அப்ப எல்லா டாக்டரும் நீ எப்படி கார் ஓட்டணும்னா இன்சூரன்ஸ் வச்சு தான் ஓட்டணுமோ, அது மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ண இன்சூரன்ஸ் வச்சு தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு ரூலை போட என்ன கஷ்டம் உங்களுக்கு? நாங்கள் அந்த இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நான் ஸ்டூடெண்ட் சொல்லி தான் கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கிறான், சின்ன டாக்டர் தான் வச்சு இல்லாமல் இருக்கிறான். வச்சுட்டு போ, 10 லட்சம் இன்சூரன்ஸ் வச்சுட்டு போ. அவன் கிளிக்கு அடிக்காத, உடைக்காத, கலாட்டா பண்ணாத, பிரச்சனை பண்ணாத, பிரச்சனை போடாத. இதுக்கு நான் அகேன்ஸ்ட். டாக்டருங்க பயப்படுறது அதுதான் சார். இவன் முத நாளே போட்டோ எடுத்து போட்டுறான், அந்த டாக்டர் வைத்தியம் தவறான வைத்தியம், டாக்டர் மருத்துவ பேஷண்ட் உயிரிழந்தாருன்னு சாலை மறியல் போட்டு விட்டா அவன் அடுத்த நாள் பேஷண்ட் வருவானா? அடுத்த நாள் நான் கார் ஓட விடாதா? இன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணா நான் காரை ஓட விடாதா? அது மாதிரி பண்றீங்க டாக்டர் நீங்க. இப்ப நீங்க மக்கள் சைட்லயும் நிறைய தப்பு இருக்கு. எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணணும், பிரஸ் கிட்ட ரொம்ப தவறுகள் இருக்குது. எந்த கேஸ் விஷயத்தை ஹைலைட் பண்ண, எதை ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஒரு பேஷண்ட் செத்து போனா அதை நீ ஹைலைட் பண்ணுவியா? உண்மை நான் என்ன நினைச்சு தெரியுமா உனக்கு? ஜட்மெண்ட் கொடுத்த அது வரைக்கும் ஏன் அப்படி சொல்ற? நீ ஃபெசிலிட்டேட் பண்ணணும், மக்கள் கும்பல் கூடாது. அவங்களும் போய் வேலையை பாருங்க, போஸ்ட்மார்ட்டம் போதா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், நாளைக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க, கமிட்டி முடிவு சொல்லட்டும். அப்ப டாக்டருக்கு சேஃப்னா அவர் காசு கொடுக்க ரெடியா இருப்பார் சார். இன்சூரன்ஸ் போட்டு தான் உட்காருவாரு. எப்பா இன்சூரன்ஸ் நேரம் கம்பெனியில் கிளைம் பண்ணி காசு வாங்கிக்க, நான் 10 லட்சம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், இந்த பார்த்து சர்டிஃபிகேட் புடி. அப்ப யாருமே சண்டை போட போறதும் இல்லையே. ஸோ ஒரு ரெகுலரைஸ்ட் ப்ராக்டிஸையும் கொண்டு வரணும். அதே சமயத்தில் இந்த மருத்துவ ரீதியை இதையும் பேசுறேன், மெடிக்கல் எத்திக்ஸும் ஏன் சப்ஜெக்ட் தான். நாளைக்கு ஒரு நெக்லிஜென்ஸ் கேஸ்ல ஏன் தயவு இல்லாமல் ஒரு கேஸ் நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியாது. உனக்கு இன்னொரு மெடிக்கல் டாக்டர் வந்து சொன்னாலும் உங்களுக்கு கேஸ் நிற்காது. அப்ப அதெல்லாம் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க. நீங்களே பப்ளிக்குக்காக டாக்டர்ஸ் டீம் பேனல் போடுங்க. இந்த பேனல் அப்ரோச் பண்ணுங்கப்பா, நெக்லிஜென்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லு. இப்போ லாயர்ல மட்டும் ஹெல்ப் பண்றாங்கல்ல, டிஃபென்ஸ் லாயர் வந்து அவங்களுக்கு தான் நியாயமா இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் டாக்டருக்கு மட்டும் நியாயமா இருப்பீங்க, பேட்டுக்கு நியாயமா இருக்க மாட்டீங்க? இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் சார் வேணும். அட்லீஸ்ட் இன் கேஸ் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் டெத், பேஷண்ட் ரிலேட்டிவ் சார்பா ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் உள்ள இருந்தா உங்களுக்கு என்ன கட்டு போச்சு? வேற டெத் எல்லாம் விட்டுருங்க. ரெண்டு கேட்டகரி மட்டும் சொல்லுங்க, டவுரி டெத் அண்ட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். எல்லா கேஸ்லாம் விட வேணாம்பா, சந்தேகம் 100 பேருக்கு இருக்கும், விட்டுருப்பா. இந்த 2 விதமான கேஸ்ல மட்டும் பேஷண்ட் டிஸ்டர்ப் பட்டா அவன் சார்பாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் உள்ள போஸ்ட்மார்ட்டம் ஹாலில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
எவ்வளவு சிறப்பு தானே. பேஷண்ட் சார்பா நான் உள்ள போகும்போது நான் அந்த டாக்டர் தப்பு பண்ணிருக்காரான்றது மட்டும் தான் நோக்கத்துல இருக்கும். அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் உண்மையை கண்டுபிடிக்கிற நோக்கத்துல இருப்பாரு. அப்ப அவுட்கம் வில் பி பெட்டரா இல்லையா? நீ வேணா டாக்டர் சார்பா ஒரு போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் போட்டுக்கப்பா, தப்பே கிடையாது. அவரு சார்பா தப்பு நடக்கலன்றதையே தேடட்டும். அவரு நடுவில் இருக்க போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் நியாயத்தையே தேடட்டும். நான் என் பேஷண்ட்டுக்கே தேடுறேன். 3 பேர் ரிப்போர்ட் கொடுப்போம். எதுல பாயிண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்மெண்ட் எடுத்துக்கலாம்ல. டவுரி டெத்ல அதே மாதிரி தான் பையா. அப்ப அவன் சைடில் ஒரு சைடு வச்சுக்க, பொம்பளை சைடு வச்சுக்க, போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் வச்சுக்க, 3 பேர் பண்ணுங்க. அப்ப உண்மை வெளியே வருமா இல்லையா? ஒரு சின்ன கீரல் இது எப்படி வந்துச்சு நான் கேள்வி கேட்பேன் டிஃபென்ஸ் சைட்ல இருந்தா. இப்ப நான் ஜெனரலா போகும்போது அதை கண்டுக்க மாட்டேனே, நானே முடிவு பண்ணிக்குவேன். அவங்களே கையை தவறி கிழிச்சிருக்கும். இதுதான் சார் டிஸ்கஷன். எதையுமே ஒரு டிஸ்பியூட் உள்ள கொண்டு வராம சொல்யூஷன் கிடைக்காது. அண்ட் இட்ஸ் சேஞ்சிங் சயின்ஸ். இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் சயின்ஸ். ஜோரமா இத்தனை மில்லிகிராம் மருந்து போடுற மாதிரி கிடையாது ஃபோரன்சிக் மெடிசன். இது ரொம்ப மட்டமான சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் கடுப்பு வருது எனக்கு. எவ்வளவு புனிதமான சப்ஜெக்ட். இதை எவ்வளவு தூரம் தூக்கி நிறுத்தணும், சமுதாயத்துக்கு எவ்வளவு நன்மை செய்யக்கூடிய சப்ஜெக்ட். ஒரு லாயரும் ஒரு பப்ளிக்கும் இந்த ஃபோரன்சிக் சர்வீஸ் யூஸ் பண்ணா உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கரெக்டா கிடைக்கும். யாருமே இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன் கவலைப்பட மாட்டாங்கன்னா இது அதிகார வர்க்கத்துக்கு ஈஸியா இருக்கு சார். இந்த சிஸ்டம் ஈஸியா இருக்குது. இது கஷ்டப்படுறவன் ஏழை எளியவன் தான். அவன் போராட்டம் நடத்தி ஒன்றும் மாட்ட போறது இல்லை. மேல இருக்கவங்க தான் மாத்தணும். எல்லாருக்கும் நல்லது நடவடிக்கை மாத்திட்டு போனா இதெல்லாம் எவ்வளவோ மாட்டாங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நியர் ஃபியூச்சர்ல இது மாதிரி சேஞ்சஸ் தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிரைவேட் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க சார். கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்கோ அத்தனை பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட்லயாவது வேகன்சி இருந்தா கண்டுக்க மாட்டான். இங்க வேகன்சி எல்லாம் உடனே ஆளை போடுவோம். அவ்வளவு பேர் இருக்கோம் நாங்க. இவங்களுக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுங்க. மக்களுக்கு நியாயத்தை கொடுங்க. அதுக்கு தான் இப்ப படிச்சிருக்கோம். என்கிட்ட எத்தனை டாக்டர் கேட்டிருக்காங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம். நீ இந்த மாதிரி ஒப்பீனியன் கூட நீ ஓன் தொழிலுக்கு டாக்டருக்கு நான் டாக்டரை மாட்டி விட மாட்டேன்னு சத்தியபிரமாணம் எடுத்துக்கல. ஹிப்போக்ரேட் வழியா நீ டாக்டரே மாட்டி விடுறியம்பாங்க. நான் மாட்டி விடலைங்க. சத்தியமா அந்த வேலையை நான் செய்யல. நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? கோர்ட்டுக்கு மெடிக்கல் நாலேஜ் கிடையாது. செத்து போனவனுக்கும் மெடிக்கல் நாலேஜ் கிடையாது. இதுல என்ன நடந்திருக்கு? நீங்க உங்களுக்குலாம் மெடிக்கல் நாலேஜ் இருக்கு. நீங்க தப்புப்பட்ட டாக்டர் நீங்களாம் நாலேஜ் இல்லாம பண்ணல. சோ இதுல என்ன தப்பு நடந்துக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு எடுத்து சொல்றேன். ஜட்மெண்ட் கோர்ட்டு தான் முடிவு எடுப்பது, நான் கிடையாது. அது கோர்ட்டுக்கு தெரியாமலே ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் வேலை செய்யறேன். இது வந்து எனக்கு அகைன்ஸ்ட் எத்திக்ஸ் பேர்லாம் தெரியல. ஐ எம் வெரி வெரி எத்திக்கல் டு மை ப்ரொஃபஷன் சொல்லி நான் முடிச்சிருக்கிறேன். நான் அதை தான் பண்ணுங்கன்ற கோர்ட்டுக்கிட்ட. போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் மேல்முறையீடு செஞ்சு சில இடங்களில் திரும்ப போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அதனால் இது மாதிரி டாக்டர்ஸ் உங்கள் சார்பு ஒரு டாக்டர்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? நம்ம சட்டத்தில் இடம் இருக்காது. நிறைய கேஸ் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா? பண்ணாமலாம் கிடையாது. சரி தோண்டி எடுத்துக்குள்ள பண்ணுறாங்க. நானே பல மாதங்கள் கழிச்சு தான் தோண்டி எடுத்து பண்ணியிருக்கோம் சார். எதுவுமே ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு 15 நிமிடங்கள் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு 36 ஹவர்ஸ். ஒருவன் இருந்து 36 மணி நேரம் தான் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். அதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுன்றாங்க. அதுக்குள்ளே பண்ணலைன்னா அது இருக்க பாடியை ரெஃப்ரிஜரேஷனில் வச்சிருந்து 2 நாள் கழிச்சு கூட பண்ணு, தப்பு கிடையாது. ஸோ அந்த ப்ரீஷியஸ் ஹவர்ஸ் மிஸ் ஆகி நான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடியை புதைச்ச பிறகு ரீகம்ப்ளண்ட் ஆகி இப்போ எடுத்தா என்ன இருக்கும்? பாடி டீகம்போஸ் ஆகிடும். 3 நாள் வெளியே போட டீகம்போஸ் ஆகிடுமே. அப்போ என்ன யூஸ் இருக்க போகுது அதுக்கப்புறம் செஞ்சு? அதனால அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் இல்லை சார். அந்த நேரத்திலே சார்ட் அவுட் பண்ணிட்டா சார். எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு நல்ல அட்டாப்சி சர்ஜன் அப்படி என்பவன் அந்த காஸ் ஆஃப் டெத்தை போஸ்ட்மார்ட்டம் ஹால்லே முடிவு பண்ணுவான் சார். போஸ்ட்மார்ட்டம் முடிக்கும் நேரத்தில் என் மனசுல காஸ் ஆஃப் டெத் எனக்கு தெரிஞ்சிடும். தெரியாம நான் வெளியே வரமாட்டேன். எனக்கு தெரியல, ரசாயன போஸ்ட் எனக்கு அனுப்பி வைக்கிறேன், ரிசல்ட் வந்த பிறகு ஒப்பீனியன் கொடுக்குறேன், சர்டிஃபிகேட் அப்படி எழுதுவேன். ஆனால் என் மனசுக்கு தெரியும். அது நீ ரிப்போர்ட்டை மட்டுமே நம்பி வேலை பார்க்கக்கூடாது. அப்ப நீ முழு அறிவோட தான் வெளியே வரணும். இதுதான் காஸ் ஆஃப் டெத் 100% டன் அப்படின்னு வெளியே வந்து ஏன்னா வர அளவுக்கு நம்ம இருந்தா நமக்கு இந்த பிரச்சனையா வருது. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கு பண்ண உண்டு. அன்னைக்கே அவனுடைய எக்ஸ்பர்ட் யார் உனக்கு தேவையோ அவங்களை சேர்த்து வச்சு பண்ணிட்டு போ சார். சில கேசஸ்ல ஹைகோர்ட் ஹஸ் given order for me to attend the postmortem. அது பார்த்தா ரொம்ப ரேரா இருக்கும். அது இப்போ ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புழல்ல ஒரு கஸ்டடியில் எடுத்து ஆர்டிஓ என்கொயரி பண்ணிடுறாரு. அன்னைக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. பண்ண வேணா நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க டிஃபென்ஸ் எல்லாம், அவங்க பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆர்டர் போட்டாங்க ஹைகோர்ட்ல, ரீடைன் த பாடி இன் ஃப்ரீசர், வில் இஷ்யூ ஃபர்தர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆர்குமெண்ட் அப்போ சரிப்பா உங்க டாக்டர் போய் இப்போ 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லு. யாரு கூட? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ண 2 பேர் கூட உங்க டாக்டரும் சேர்ந்து போய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க சார். நான் போறோம். பாடி ஃப்ரெஷ்ஷாக தான், இது வந்து பாடி டீகம்போஸ் ஆகல, நான் ஒத்துக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. போயிட்டு நான் திரும்பி அவங்க பண்ண எல்லாத்தையும் ரீசெக் பண்றேன். ஏற்கனவே அவங்க உடம்புலாம் கீறி காயத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. அதையும் திரும்பி திரும்பி திரிச்சு நான் பார்த்து வீடியோ எடுக்கிறேன், பண்றேன். எதுவுமே காயங்கள் இல்லை சார். உண்மையிலே அவர் அடிபட்டு சாகவில்லை. பிரச்சனை என்ன, ஒரு 2 மணிக்கு தான் அவங்க பேரண்ட் வீட்டுல இருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. 4 மணிக்கு இப்போ ஜெயில இருந்து ஃபோன் வருது, அவர் திடீர்னு நெஞ்சுலினாரு, ஸ்டாண்ட்லி கூட்டு போனோம், இறந்துட்டாருன்றாங்க. ஸோ இவங்களுக்கு சந்தேகம், பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றது நியாயம் தான். அந்த நியாயத்தோட சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது போலீஸுடைய கடமை, கோர்ட்டுடைய கடமை. முதல் போஸ்ட்மார்ட்டம் தவறி அவசரமா பண்ணிடுறாங்க, சரி ரைட்டு. 2வது போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறீங்க. இப்போ கடைசியில் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நானும் பார்த்தா ஹார்ட் அட்டாக் செது போடுமா தான் இருக்கு. ஹார்ட் எங்க கேட்டால் ஹார்ட் டெஸ்ட் காமிச்சிட்டாங்க சார்.
நீ ஹார்ட் டெஸ்ட் கமிச்சா நான் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு பெரிய முட்டாத்தனம். அவங்க எதிர்பார்க்கல இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஆஸ் ருட்டீன் ஹார்ட் டெஸ்ட் காமிச்சிட்டாங்க. இப்போ டெஸ்ட் காமிச்சிட்டா எனக்கு ஹார்ட்ல டிசீஸ் தான் சொல்ல, அதை நான் பார்க்கவே இல்லையேப்பா. அப்புறம் ஹார்ட் டிசீஸ் இதை நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் உள்ள விட்டுருந்தா சார், ஒரு ஹார்ட்டை ஒரு தடவை தான் டிசெக்ட் பண்ண முடியும். அது நல்லா பார்த்துங்க, ஒரு தடவை தான் பண்ண முடியும். அந்த ஒரு தடவை அவர் பண்ணிட்டாரு டெஸ்ட். இப்போ நான் போய் எடுத்து பண்றது, அப்போ இப்போ காசு எடுத்து கடைசி வரைக்கும் தெரியல. இப்போ செகண்ட் போஸ்டோட கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை தான் டிசெக்ட் பண்ண முடியும், அப்பதான் கரெக்டா பண்ண முடியும். அப்பயே நீ என்னையும் உள்ள விட்டுருக்கணும். ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் வீடியோ பார்த்து கதை சொல்லு, இதெல்லாம் எதுக்கு இந்த கோர்ட்டுக்கு? எனக்கு அதான் புரியல. ஏன் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு நினைக்க மாட்டேங்கிறது தான் எனக்கு பெரிய சங்கடமே. இதே மாதிரி ஒரு கேஸ், மூளையில ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஜிஹெச்ல. ஸ்கேன் ரிப்போர்ட்டை 47 பதிலா 17 வயசுக்கு பதிலா 47 வயசுன்னு போட்டாங்க சார். இதுதான் இப்போ அலிகேஷன். இந்த 47 வயசு வேற ஒருத்தன் இருக்கிறான், அவன் மாதிரி பேர்ல இன்னொருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துருக்காங்க. ரைட், அவனுடைய ஸ்கேனை வச்சு என் பையனுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, அதனால தான் செத்து போயிட்டான்னு கேஸ் போடுறாங்க. கோர்ட் இஸ் பர்மிட்டிங் மீ டு பி பிரசன்ட் இன்சைட் தி ஆட்டோப்சி ஹால். ஓகே, இட் இஸ் பர்மிட்டட் மீ. நான் உள்ள போய் பார்க்குறேன், பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணி என்னன்னா 2 பேரும் அவங்க நம்பர் மாறிச்சா மாறியாடுறா எனக்கு பிரச்சனை கிடையாது. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை, மூளையில் ரத்தம் கிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே ஆப்ரேஷன், மண்டையை திறக்கணும் 2 பேருக்கும். ஸோ இதனால அவன் சாகவில்லை, அதாவது மருத்துவர்களுடைய நெக்லிஜென்ஸால சாகவில்லை. நான் வெளியே வந்தோன்னு சொன்னேன். அப்போ நான் செய்யறது நல்லது தானே. இது நீங்க நான் இல்லாம பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பான், டாக்டர் ஏமாத்திட்டாங்க. அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த பேரை நான் அன்னைக்கே நீக்கித்தானே வெளியே வரேன். போலீஸ் அடிச்சு கொண்டான்னு சொன்னீங்க, நான் அன்னைக்கே அந்த பேரை நீக்கித்தானே வெளியே வரேன். அப்ப உங்களுக்கு தேவையானப்ப நீங்க விட்டுருவீங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு செத்து போச்சு, கள்ளக்குறிச்சியில. ஸ்கூல்ல இருந்து கீழே ஒன்று செத்து போச்சுன்னு சொல்லி ஸ்ரீமதி. அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போடுறாங்க, என் பிரசன்ஸ்ல தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும்னு. நீங்க 2 டாக்டர் வச்சு முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறீங்க. திரும்பியும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறோம். அவங்க சுப்ரீம் கோர்ட்ல 2 பேசுனாங்க. நான் சொன்னேன், என்ன பண்றது, என்னங்க தப்பு? எந்த ஒரு புக்கு நான் நல்லா படிச்சுட்டேன், இன்னொரு தடவை படிச்சா என்ன கெட்டு போச்சு? எக்ஸ்ட்ரா தெரிய போகுது இல்லை ஒன்றும் தெரிய போறது இல்லை, தட்ஸ் ஆல். நஷ்டம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ பண்ணலாம் மேடம், நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஆர்கியூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் நாங்கள் தலையிட மாட்டேன்ட்டாங்க. திரும்பி பேக் டு ஹைகோர்ட். பேக்ல ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, நாங்க புதுசா ஒரு 5 பேரை போடுறோம். யார்? ரிட்டையர் ஆன ஃபோரன்சிக் டைரக்டர், அவங்க எல்லாம் போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம். அது என்ன யூஸ்? அட்லாஸ்ட் இவங்க யாரையுமே நம்பாம தானே அந்த பொண்ணு என்ன நம்புது? ஏங்க, எந்த டாக்டர் போகணும் நீங்க முடிவு பண்ணீங்களா, அவங்க முடிவு பண்ணுவாங்களாங்க? நீங்க தானே முடிவு பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த டாக்டர் நம்பிக்கிறோம் அந்த டாக்டர் தான் நீங்க வைத்தியம் பண்ணுவீங்க. அவன் என்னதானே நம்பலாம்? அப்படி என்னதானே உள்ள விடணும்? நீங்களா என் முடிவு எடுத்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு தேவையானப்ப என்ன விட்டுக்குவீங்க, எனக்கு தேவையெல்லாம் விட மாட்டீங்க. இது என்னங்க, எல்லா கேஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏற்கனவே ப்ரீ கோர்ட் இருக்கு, ஜட்ஜி உங்க ஜட்ஜி தான் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் தான் சார் இந்த டிஃபென்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பர்மிட் ஆனது. அதையும் பார்த்து முன்னோடிகள் தான் அங்கேயும். 2011 தான் ஃபர்ஸ்ட் கேஸ். சங்கர் சுப்பு லாயரோட பையன் செத்து போனப்பதான் பிரைவேட் எக்ஸ்பர்ட் வாஸ் அலோட் இன்சைட். அதுக்கப்புறம் எல்லா கேஸ்லயும் அதே ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி விட்டுட்டு போக வேண்டியதானே. ஒரு டைமும் ஹைகோர்ட்டுக்கு போகணும், அதுக்கு போய் 4 நாள் பாடி அழுகி கிடக்கணும். அப்புறம் நீங்க நடுவில் ஒரு திருட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் வேற ஒரு டீம் வந்து பண்ணும், இவனை உள்ள விட மாட்டீங்க. அப்படி என்ன பாரு சார்? டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் தி நீட் ஆஃப் தி அவர். வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டி, காரணம் கரெக்டா இருக்கணும். இதனாலதான் அது நீ இதெல்லாம் செய்யாம எப்படி இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருவீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது சார், அதை உணர்ந்து செயல்படணும். அதுல நீங்க பண்ணீங்களா டாக்டர்? ஸ்ரீமதி கேஸ் இல்ல, அவங்க தான் உள்ள விடவே இல்லையா? என்ன உள்ள விடக்கூடாதுன்னு இவ்வளவு பிரச்சனையே. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏன் போறோம்? இந்த கேஸ் எல்லாம் பிரச்சனை போட்டோன்னு விட்டுட்டீங்க, அந்த கேஸ்ல விட மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு பயாஸ்டா ஒரு முடிவு எடுப்பீங்க. இளவரசன் கேஸ்லயும் என்ன விடல, அதுலயும் அவங்க பெட்டிஷன் போட்டு பார்த்தாங்க. சில கேஸ்ல விட்டுருவீங்க, சில கேஸ்ல விட மாட்டீங்க. கேட்டா அது என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஒன் ரூஃப். ப்ரீவியஸ் ஜட்மெண்ட்ஸ் இருந்தா அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அடுத்த கோர்ட்ல அந்த ஜட்மெண்ட்டை காட்டாலும் உள்ள விட்டுறணும்ல, அதையும் பண்ண மாட்டாங்க கலெக்டர்ஸ். ஏதோ போயிட்டு இருக்கு. அதான் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப நிச்சயமா மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். இந்த சப்ஜெக்டால பலன் பெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்த சப்ஜெக்ட் வளரும், அப்பதான் மக்களுக்கு இந்த சப்ஜெக்டால உண்மையான பலன் கிடைக்கும். கர்ப்பப்பை குழந்தை பிறக்கும் போது வயிறு அழுத்தத்தால கர்ப்பப்பை பிஞ்சு போச்சு, குழந்தை செத்து போச்சுன்றதுலாம் ஓகே. இதுல ப்ராபபிலிட்டி என்ன? இந்த கேஸ் இது நடக்கும் நீ ஜட்ஜ் பண்ணியா, அதுக்குள்ள ப்ரிகாஷன்ஸ் எடுத்தியா, ஏன் சிசேரியன் பண்ணல, இப்படி எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சதா சார் எண்ட் சொல்யூஷன். காசு கொடுக்கணும், நம்ம ஒன்றும் ஜெயிலில் போட சொல்ல யாரையுமே. அதுக்குள்ள காசு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்றதா என்னுடைய மோட்டிவே சார். அதுதான் சார் இதுவே காம்பன்சேஷன் ஒன்லி. நடந்து முடிஞ்ச யாரும் ரிவர்ட் பண்ண முடியாது. இனி காம்பன்சேஷன் ஒன்லி. அதை கொடுக்கறதுக்கு வழி பண்றதுக்கு அதுக்கு டாக்டருக்கு எவ்வளவு பயப்படுறாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, பேர் ரசிக்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு போங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா யாருக்கும் எந்த கட்டத்தில் எல்லா டாக்டரும் காசு கொடுக்க ரெடியாக, எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி ரெடியாக தான் ராம். எல்லாமே ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணாம எதுவும் நடக்காது. உன் இஷ்டப்படி நான் இஷ்டப்பட்ட லைசன்ஸ் எடுத்தா எத்தனை பேர் எடுப்பான்? இப்போ அதானே பண்ணி வச்சிருக்கீங்க. இஷ்டப்பட்டா நீ இன்சூரன்ஸ் பண்ணி கேட்டுரு டாக்டரை, எத்தனை பேர் எடுப்பான்?
எடுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் ரூல்ஸ் வந்து செய்ய போறோம். தமிழ்நாட்டிலையும் சரி ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, தனியார் மெடிக்கல் காலேஜ். அதனால அங்க போஸ்ட்மார்ட்டம் அலோவ் இல்லை. ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டேங்காங்க? அதான் ஆக்சுவலா போஸ்ட்மார்ட்டம் ஹெல்த் இஸ் த இஷ்யூ ஆஃப் த ஸ்டேட். அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் மருத்துவ ரீதியான்றது ஒரு ஸ்டேட்டுடைய கன்சர்ன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. ஒன்லி ஸ்டேட் கவுன்சில். இப்போ கர்நாடகா கோர்ட்டை ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கு தே ஹேவ் a good discretion. இன்னைக்கு வந்து கர்நாடகாலே 35 கவர்மெண்ட் காலேஜ் வந்துருச்சு சார், 90 பிரைவேட் காலேஜ் இருக்கு. இந்த 105 காலேஜ்லயும் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட் காலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஒரு டீம் ஒர்க் அங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சபட்சம் போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதே கிடையாது. வெரி ஃபியூ. ஏன்னா அங்கே நியரஸ்ட் 100 மெடிக்கல் காலேஜ், நம்மகிட்டயும் 100 மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். இல்லாமலாம் இல்லை. கவர்மெண்ட் மட்டுமே 40 மெடிக்கல் காலேஜ் மேலே இருக்குது, பிரைவேட்டும் 40 மேலே இருக்குது. இப்போ இன்னைக்கு இப்படி இருந்தோம் 200க்கும் மேற்பட்ட ஜிஹெச்எஸ்ல போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. 200க்கும் மேற்பட்ட. இந்த 200க்கும் மேற்பட்டதுல பண்றது யாரு? எம்பிபிஎஸ் படிச்சோம். இங்க ஒரு 50 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இவ்வளவு பேர் படிச்சு சும்மா இருக்கிறான். கவர்மெண்ட்ல படிக்கிறவனே இன்னைக்கு வேலை இல்லைன்னு கிடக்குறான். ஆனா அங்க போஸ்ட்மார்ட்டம் எவனை வச்சு பண்றீங்க? என்ன இது? அரசுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம், ஹெல்த் செக்ரட்டரிஸ் இவங்கலாம் என்னதான் பண்றாங்க? இந்த டாக்டர்ஸ் டீம் ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இருக்காங்க? ஒரு டாலஜி ஜிஹெச்ல போடியா, படிச்சவன் வேலை இல்லைன்றான், போட்டு விடு. இல்ல பிரைவேட்டை கொடுத்துட்டு போ. டீச்சிங் இன்ஸ்டியூட் என் ஸ்டூடெண்ட்டுக்கு அது இப்போ நாளைக்கு இப்படி வாங்க நீங்க ரிவர்ஸ்ல. அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் எங்க படிச்சவன்? எல்லாரும் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சவனா? இல்ல இருக்க வாய்ப்பே இல்லை. 50-50 பிரைவேட்ல படிச்சவன் தான் கவர்மெண்ட்லயும் வேலையில் இருக்கான். அவனுக்கு ட்ரைனிங் வேணாமா? அதுக்கு நீ என்கிட்ட கொடுத்தது நல்லா ட்ரெயின் பண்ணி அமைச்சிருப்பேன்ல. ஸோ இப்படிப்பட்ட சிஸ்டமை இப்படிதான் கரெக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு டேட்ல நான் வந்து 2008 இதை சீரியஸான இஷ்யூவா கொண்டு போனேன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். தப்பு பண்றீங்க, பிரைவேட் மெடிக்கல் இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரும் சர்வீஸை வேஸ்ட் பண்றீங்க. இத்தனை பேர் கார்டியாலஜி டாக்டர் இருக்கிறாங்க போது நீ எம்பிபிஎஸ் டாக்டர் வச்சு அவனை கொலை பண்ணுவியா? இங்க கொண்டு போய் காப்பாத்துவியா? அந்த தப்பு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா இன்னைக்கு உண்மையிலே அப்படி கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு 3 சீட் தான், எம்எம்சியில் 2, மதுரையில் 1, 3 தான். 3 பேர் வெளியே வந்து இவ்வளோ பெரிய லார்ஜ் பாப்புலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல மட்டும் 40 சீட்டு மேலே இருக்கு, பிரைவேட்ல 5 சீட் இருக்கு. 50 பேர் மேலே வருஷம் படிக்கிறாங்க. சீக்கிரமே எல்லா இடத்துலையும் படிச்சவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே இவங்களை வச்சு வேலை செய்யும். ஸோ அப்போ பிரைவேட்ல எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தான். இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஜிஹெச் காஞ்சிபுரம் ஜிஹெச் போஸ்ட்மார்ட்டம் டெய்லி 1 நடக்குது, 1-2 நடக்குது சார். இவ்வளோ பெரிய சென்டரை வந்து நீங்க வந்து அங்கே யாரோ தானே பண்றாங்க, அங்கே யாரும் ஸ்பெசிஃபைக் டாக்டர் பண்ண மாட்டாங்க. அதையும் பார்த்துங்க, யாரும் பண்ண விரும்பவும் மாட்டாங்க. எல்லாருமே ஜெனரல் டாக்டர்ஸ் 100 பேருமே ரொட்டேஷன்ல நடக்கும் வேலை. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் 100 நாளைக்கு வரும். நீங்க என்ன பண்ணு, டெய்லி பண்ணாலும் ஏதாவது கத்துக்கலாம். நான் ஏன் டெய்லி பண்ணணும்? ஒருத்தரும் கேள்வி. அப்போ ரொட்டேஷன்ல வரும். அதுக்கு எங்கிட்ட கொடுத்துருப்ப, நாங்கள் தான் பண்ண ரெடியா இருக்கவே. ஏங்க அதை தூய்மையான தொழில் நினைக்கிறேன் என்ன விட்டு நீ அது மட்டமான தொழில் நினைக்கிறவன்ட்ட போய் அவனை பண்ணு நான் என்ன பண்ணுவான்? அவன் வேடிக்கை தான் பார்ப்பான். இங்கே கவர்மெண்ட்ல மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே ஹைகோர்ட் ஆர்டர்லேயே வேடிக்கை பார்த்து வரவன் எத்தனை பேர் ஒழுங்காக டிசெக்ஷன் பண்ண போறான்? அப்போ எல்லாத்தையுமே ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கணும், ஒர்க் டிவிஷனும் வச்சுக்கணும். இப்போ பிரைவேட்னு வச்சுக்கோங்க சார், தேர் ஆன்சரபிள் டு 2 people. ஒன்று ஐ ஆன்சர் டு த கோர்ட், ஏன்னா கோர்ட் ஹஸ் given me order to do the postmortem. இன்னைக்கு ராமச்சந்திரா நடக்குது சார் போஸ்ட்மார்ட்டம். இதுதான் என்ன டிஸ்பாரிட்டின்னு எனக்கு தெரியல. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட்டா ஸ்டார்ட் ஆச்சு 1985. 89 தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணுது தாமரைன்ற பேர்ல. எல்லா டாக்டர்ஸும் இம்பேவ்ட் இன்டு சர்வீஸ் அண்ட் இமீடியட்லி போஸ்ட்மார்ட்டம் வாஸ் given to them. கவர்மெண்ட் காலேஜ்னா கம்பல்சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, ஏன்னா பிரைவேட்ல ஜிஹெச் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு இவங்க நல்லா பண்ணுவாங்க, கொடுத்தாச்சு. 91 திரும்பி டேக்கன் பேக் டு த பிரைவேட். ஆனா இன்னைக்கு வரையும் அந்த பழைய போஸ்ட்மார்ட்டம் ஆர்டரை வச்சு போலீஸ் கொடுத்துட்டு தான் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கே அப்ப அங்க இருந்தவங்களை பார்த்தா முக்காசி பேர் தமிழே தெரியாது. நான் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறேன், எனக்கு கோர்ட்ல எனக்கிட்ட பண்ண விட மாட்டீங்க, அவரை பண்ண விடும். இன்னைக்கும் பண்றாங்க. அதை வச்சு அவங்க பிஜியும் வாங்கிட்டாங்க. அங்கிருந்து பிஜியும் வெளியே வரான். இன்னைக்கு அங்கிருந்து வருஷம் 3 பிஜி வெளியே வரான். அவனும் வந்து கவர்மெண்ட்லயும் வேலை செய்யறான், பிரைவேட்லயும் வேலை செய்யறான், சொல்லி கொடுத்துதான் இருக்கான். அப்ப என்ன இது கிடக்குது? அப்ப மிச்ச காலேஜில் இருக்கவங்க மூளை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு கொடுக்கணும் சார். பிரைவேட் காலேஜில் இருக்க டாக்டர் நாளைக்கு நம்ம டாக்டர் தான். இவன் வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் இங்கெல்லாம் தமிழ்ல போறவங்க எல்லா பசங்களும் இவனு நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்ல. அவனுக்கு மருத்துவ அறிவு வேணும் இல்லை, இந்த அறிவு ஃபோரன்சிக் அறிவு அவனுக்கு எல்லாம். அப்ப நீ அவனை உள்ள விட்டாதான் அவன் கத்துப்பான். இருக்கிறவங்க சர்வீஸையும் யூஸ் பண்ண மாட்டீங்க, மக்களுக்கும் கரெக்டான சர்வீஸ் கொடுக்க மாட்டீங்க. அப்ப எதுக்கு இந்த படிப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு? அவன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் பயன்படுதே தவிர பப்ளிக்கு பயன்படுது. பொதுவாகவே ப்ரைவேட்டைசேஷன் பற்றி என்னென்னா, ப்ரைவேட் வந்து ஒரு ஒரு சமூக நோக்கில், ஒரு சமூக சோசியல் நோக்கில் செயல்பட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு லாப நோக்கில் தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா சார்? அது வந்து இவங்க சொல்லும் காரணம் இது சப்பக்கட்டு. ஆக்சுவலாக இப்போ கர்நாடகாவில் நான் படித்ததே பிரைவேட் காலேஜ் தான். நான் படிச்சுட்டு நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் உள்ளே வரேன். என்ன வேலைக்கு தான் சேர்க்குறீங்க? ஏன்னா அன்றைக்கி ஆளே இல்லை, நான் வந்தால் போதுன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டீங்க. கிடைச்சா போதும் ஆளு, என்ன வெளியும் விட மாட்டேன்ட்டீங்க. அப்போ ஆளே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, அது வேற விஷயம். இப்போ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துங்க,
எங்கள் மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட்டோட விலை கம்மி சார். இப்போ இதில் என்ன லாபம் நோக்கம் இருக்குது எங்களுக்கு? சர்வீஸ் இருக்கா இல்லையா சார்? எல்லா ப்ரைவேட் காலேஜஸ் இன்னைக்கு இந்த ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு வந்த பிறகு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னே புரியாமல் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே சார். யாருமே ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆக இஷ்டப்பட போகிறது இல்லை. ஏன்னா அங்கே வந்து சில விஷயங்கள் தரம் கம்மியாக இருக்கும்ன்றது. அதுலேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன், அங்கே டாக்டர்ஸ் மட்டும் கவர்மெண்ட் வேலைக்கு வச்சுங்க, கீழே இருக்க சர்வன்ஸ்லாம் வெளியே ஹையர் பண்ணுங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க. ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா எங்கள் ஹால் எப்படி இருக்கு? டெய்லி மாப் பண்ணுவான், டெய்லி பாத்ரூம் கிளீன் பண்ணுவான். அங்கே பண்ணுவாங்களா? அதனால தான் அங்கே மக்கள் வருவாரா வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எங்கள் மெடிக்கல் காலேஜ் இருக்கு சார். எல்லா மெடிக்கல் காலேஜும் நான் சொல்கிறேன், ஃபார் தட் பாயிண்ட் ஓபிக்கு காசு கிடையாது சார். எந்த காலேஜ்லையும் காசு கிடையாது, எமர்ஜென்சி காசு கிடையாது, எந்த அதுலையும் ஃப்ரீ வார்டுக்கு காசு கிடையாது. சோறு முதல்கொண்டு போடுறாங்க. இது அவங்க ட்ரஸ்ட் ஃபண்ட் வழியாக பண்ணுறாங்க சார். காசு வாங்குறாங்க எப்போ? சில டெஸ்ட்டுக்கு மட்டும், சில அறுவை சிகிச்சைக்கு, ஆப்ரேஷன் தியேட்டர் காசு மட்டும். ஸ்பெஷல் வார்டு வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள காசு மட்டும். இப்படி ஆனால் அங்கே ஆர்டினரி வார்டே நல்லா தான் இருக்கும், பிரைவேட்ல நல்ல எல்லாம். அப்போ மக்களுக்கு இந்த சுகமான வசதியாவது அனுபவிக்கிறான்றது சந்தோஷம் தான் பண்ணணும். எந்த மெடிக்கல் காலேஜும் யாரும் வந்து இதில் போய் காசு பார்க்கலாம்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க சொல்ல வர சப்பகாரம் என்ன கேட்டீங்கன்னா, பிரைவேட்ல இருக்கவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டு, ஸோ யாருக்காவது ஈல்டு இப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரி, நான் ஒரு பிரைவேட் காலேஜ் ஓனர்னு வச்சுக்கோங்க, எனக்கு கவர்மெண்ட்ல நடக்கிற போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இங்கே உட்காந்துட்டு ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு சாதாரண டாக்டர், என்னாலே பண்ண முடியும் போது நீங்க ஏன் பண்ண முடியாது? அப்போ எல்லாராலையும் முடியாதுன்ற பாயிண்ட் தாண்டி ஒரு செக் பாயிண்ட் நீங்க ப்ரோட்டோகால் வச்சுக்கிட்டா தான் அதை அவாய்ட் பண்ணப்படும். அஃப்கோர்ஸ் ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து என்கிட்ட மேனேஜ்மெண்ட் சொல்லிச்சு சார். இப்போ எங்கள் காலேஜில் வந்து ஒரு நான் கிம்ஸ்ல படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்களே சர்ஜரி பண்ணும்போது அவங்க முடிஞ்சு போஸ்ட் ஆப்ரேட்டிவ்ல அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. 40 நாள் வென்டிலேட்டர் இருந்து இறந்து போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பண்ண மாட்டோம். பிகாஸ் ட்ரீட்மெண்ட் வாஸ் டன் இன் அவர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அவர் காலேஜ் ஸ்டாஃப். ஸோ நாங்கள் 2 பேருக்கும் யாருக்கும் ஸ்பேரோட எதுவும் செய்யக்கூடாது. ஸோ பெட்டர் ஷிஃப்ட் த பாய் டு பெங்களூர் மெடிக்கல் காலேஜ். அங்கே தான் பண்ணோம். இதுதான் சார் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அங்கே கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு பேஷண்ட் செத்து போய் கேஸ் போட்டாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பிரைவேட்டுக்கு வரும். பிரைவேட் காலேஜ் செத்து போய் கேஸ் போட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்போ எவ்வளோ நல்ல விதமான ஜஸ்டிஸ் கிடைக்குது. இது ஸ்டேட் தான் முடிவு பண்ணணும். இட்ஸ் கன்சர்ன் ஆஃப் த ஸ்டேட் தான் முடிவு எடுக்கணும். சீஃப் செக்ரட்டரி தான் முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்தில். ஹெல்த் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அனலைஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் பேனல் போடுவாங்க சார். எங்க இருக்க கவர்மெண்ட் இருக்கவங்களே போடுவாங்க. கவர்மெண்ட்ல இருக்க யாருமே வெளியே போஸ்ட்மார்ட்டம் கொடுக்க இஷ்டம் இல்லை. இது நான் இருக்க சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஏன் ராமச்சந்திரா பண்ணா எனக்கு கொடுக்க மாட்டேன், அப்போ சவிதாவில் இருந்தேன், எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு மேலே நம்பிக்கை இல்லையான்னு நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன், நான் எனக்கு நம்ப மாட்டீங்க அவனை மட்டும் நம்புறீங்களான்னு சொல்லி சண்டை தான் போட்டிருக்கேன். தவிர இதில் கடைசியில் அட் பாயிண்ட் கவர்மெண்ட் இருக்கவங்க வெளியே கொடுக்க இஷ்டம் கிடையாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். அவங்க வந்து எதுக்காக கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியல. இதில் அகேன்ஸ்ட் ஆகிறதே கவர்மெண்ட் இருக்க ஃபோரன்சிக் தான். பிரச்சனை இவங்க தான், வேற யாரும் கிடையாது. ஸோ இப்போ டிஎம்இ பேப்பர் போனால் அவர் இன்ஸ்பெக்ஷன் போய் இவங்க அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் எங்க மாட்சியோட கவர்மெண்ட் மாட்சி எந்த விதத்தில் நல்லா இருக்குது? பிரைவேட் காலேஜ் மாட்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஏசிலாம் போட்டு வச்சிருக்கோம் நாங்கள். ஆனால் அவங்க வந்து ரிப்போர்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இது என்னவோ கவர்மெண்ட் தான் சார் டிசிஷன் அந்த விஷயத்தில். போஸ்ட்மார்ட்டம் பர்மிஷன் இஸ் பியூர்லி த கவர்மெண்ட் ஸ்டேட். எந்த ஒரு கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் டிஃபென்ஸ் செட் ஆஃபீஸஸ் மட்டும் அலோவ் பண்ண விட நிறைய விஷயம், அட்லீஸ்ட் சர்டன் கேசஸ், அட்லீஸ்ட் இன் டவுரி டெத் அண்ட் நெக்லிஜென்ஸ், இது ரெண்டுலையும் வந்து கண்டிப்பாக பிரைவேட் டாக்டர் பர்மிட் பண்ணலான்னு போட்டால் இன்னும் பெட்டர் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட்டில் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்தா பிரைவேட்டில் படிக்கிற பசங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? அது நாளைக்கு இவன் தானே உன்னுடைய ஃபியூச்சர் டாக்டர். சீட்டு நீ தான் செலக்ட் பண்ணுறீங்க. எய்டட் காலேஜில் கவர்மெண்ட் தான் அலாட் பண்ணுது. இந்த காலேஜில் நீட் வழியாக தான் வராங்க, கவர்மெண்ட் வழியாக தான் உள்ள வரீங்க. அப்போ அவனுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை தானே. அந்த கடமையிலிருந்து இதுக்கு தவறுனா இது என்எம்சியும் நோட் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் நோட் பண்ணணும். நம்ம உலகத்தில் இந்தியா ஃபுல்லாக நம்மளால் திருத்த முடியும், உலகம் நம்ம தமிழ்நாடு நம்மளால் திருத்த முடியும், நம்ம கையில் இருக்கு. நிச்சயமாக இதுக்கு கவர்மெண்ட் செய்யணும். வேற என்னென்ன சீர்திருத்தங்கள் இந்த துறையில் செய்யப்படணும்? ஸோ துறை ரீதியாக என்ன கேட்டால் போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸு இருக்குது சார், மேன் பவரும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லோ கிரேட் சர்வெண்ட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார். ரொம்ப கம்மியாக போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. அந்த லோ கிரேட் சர்வெண்ட்ஸ் 2 பேர் 3 பேர் தான் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வெளி ஆட்களை தான் டெம்பரரி கான்ட்ராக்டில் ஹையர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் லைட்டு ஃபெசிலிட்டிஸு, வாட்டர் ட்ரைனேஜ், கிளீனிங் ஏரியா, ஸ்மெல் வராமல் கொண்டு போகிறது, எக்ஸாஸ்ட்ஸு, இதெல்லாம். இப்போ எங்கள் கிம்ஸில் நான் படிக்கும்போது சார், எங்கள் ஹாஸ்பிட்டலில் 8 ஃப்ளோர் அண்டர் கிரவுண்டில் தான் எங்கள் மார்ச்சரி இருக்கும், பக்கத்துலேயே கேன்டீன். ஆனால் ஒரு ஸ்மெல் வெளியே வராது. எப்படி பண்ணுவோம்னா ஃபுல் சக்ஷன் அப்பர்டஸ், கம்ப்ளீட்லி சரௌண்டட், அப்படியே இழுத்து கொண்டு போய் 10 மாடி தாண்டி விட்டுரும், உள்ள ஒரு ஸ்மெல் அடிக்காது. இதெல்லாம் ஏன் இந்த கவர்மெண்ட் காலேஜில் பண்ண மாட்டேறீங்க? அது என்ன பெரிய செலவா சார்? ஹோட்டலில் வைக்கிறான் சார், இப்படி எக்ஸாஸ் போட்டாங்க கொண்டு வர்றான் புகைய, ஏன் இந்த கவர்மெண்ட்டில் பண்ண முடியாது உங்களால்? அதை நல்லா பண்ணிட்டு நீ டாக்டரை கேள்வி கேட்கணும், பாடி தொடு, என்ன நாத்தறிதுன்ற தொடு, நீயும் செய்யணும், இது எல்லாருமே செய்யணும். அதை மானிட்டர் பண்ணி அவன் தொட மாட்டான்டானா பிரைவேட் எக்ஸ்பர்ட் உள்ள விடு, வீடியோ செக் பண்ணு, அதுக்கு ஒரு பேனலை போடு,
செக் பண்ணு, ஒழுங்கா பண்றானான்னு வாட்ச் பண்ணு, ஒரு கேஸ் மிஸ் ஆன அவனை புடியவன இப்படி பண்ணாங்க சார். ஒரு கேஸ்ல போனலன்னு தெரியுது, அடுத்த கேஸ் அவன்கிட்ட விடுவீங்க, அடுத்த கேஸ் உள்ள இருக்க மாட்டான். இது என்ன பேருக்கு ஒரு விஷயம் நடந்துருக்க மாதிரி இருக்கு. இப்ப அப்படி இல்லை சார். இப்ப பசங்களாம் நிறைய எந்தூசியஸ்டிக்கா வேலை செய்யறாங்க, அட்லீஸ்ட் ரிக்வயர்ட் லெவலுக்கு வேலை செய்யறாங்க. பாடி பக்கத்தில் நிற்கிறதா இருக்கணும், டாக்குமெண்ட் இதெல்லாம் பண்றாங்க. நான் வந்து குரலாம் சொல்லுவேன், டிசெக்ஷன் முக்கியமான இடத்துல தேவையான டிசெக்ஷன் எல்லாம் பண்றாங்க. பட் இது மட்டுமே போதுமானதா இருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். மக்கள்கிட்ட பொதுவாக ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, அந்த பொதுவாக பாடி அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த ரூம்கள் சுத்தமாக இல்லாதனாலேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது மது குடிக்காமல் பண்ணவே முடியாது. ஸோ அதை மது குடிச்சு தான் பண்ணுறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து டாக்டர் பண்ணுறதில்ல, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க பண்ணுறாங்க, அவங்களும் கூட பண்ணுறதில்ல. சில நேரத்தில் அங்கே கடைநிலை ஊழியர்கள் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார்? உண்மையாக பேசணும்னா முக்கவாசி வேலைகள் கடைநிலை ஊழியர் தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு மறுக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இப்போ தலையை உடைக்கணும். ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டமில் முதல்ல ட்ரெஸ்ஸை கட்டணும். டிஷர்ட் போட்டுக்கிறான், பேண்ட் போட்டுக்கிறான், இது கழட்டுறது டாக்டர் செய்ய முடியாது. இது நான் அதுக்காக ஒன்று ஒரு படிச்சுட்டு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவன் தான் செய்யணும். செய்யிட்டு பாடியை ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் அதுவும் அவன் தான் செய்யணும். என் கண்காணிப்பில் செய்யணும். அடுத்தது நான் வந்து பார்க்குறேன், பார்த்துமே எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நான் எழுதணும், எனக்கு என்னென்ன நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நான் அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ டிசெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஏற்கனவே நோட்ஸ் எழுதும் போதே காயங்களை நான் நோண்டிட்டேன். எந்தெந்த காயத்தை அறுத்து பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த காயம் மேலோட்டமான காயம், இந்த காயம் ஆழமான காயம், இந்த காயத்தை அறுத்து பார்க்கணும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டேன். அப்புறம் நான் இறங்குறேன். அந்த வேலையில இறங்குறேன். எனக்கு இறப்பதுக்கான காரணம் நேரத்தை ஒரு நெஞ்சில் ஒரு குத்துக்காயம் இருக்கு, அது நேரம் லங்ஸ் ஒன்று ஹார்ட்ல குத்திருச்சு. ஓகேவா? திறந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு காசு முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கப்புறம் அங்கே டிசைட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், என் வேலை நான் செஞ்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? மீதி வயிற்று என்ன இருக்கு பார்த்தா எழுதணும்னு அடுத்த வேலை வயிற்றுல பாருப்பா, கட் பண்ண பாருப்பா, ரைட்டு எழுதியாச்சு எல்லாம் நோட்டு. இப்போ நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இது டெஸ்ட்டுக்கு எழுதி பேக் பண்ணணும், இதெல்லாம் சீல் ஆகுதான்னு பார்க்கணும், சாம்பிள் மார்ச்சா நான் தான் பொறுப்பு, இதெல்லாம் நான் பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு போது பாடியை தைக்கணும், பேக் பண்ணணும், இதெல்லாம் டாக்டர் ஏன் செய்யணும்? பேக் பண்ண அவ்வளோ பெரிய பாடியை தூக்கி வைக்க முடியுமா டாக்டரால? அதுக்கு அவர் படிச்சுட்டு வந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு இல்லையா சார்? அதனால அந்த விதத்தில் குறை சொல்றதுக்கு ஒன்று. அதே மாதிரி இந்த தண்ணி அடிச்சுட்டு பண்றாங்க அலிகேஷன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்றேன். இந்த மாதிரி மார்ச்சர் அட்டெண்டன்ஸை நிறைய யூடியூப் சேனல் கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட வேலை செய்கிற பசங்க, இன்னைக்கு நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற பசங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை அமிச்சான லிங்கை அவனுக்கு அவ்வளோ தெளிவாக பேசுறாங்க. இங்க வந்து தொழிலுங்க அது அப்படின்னு தெளிவாக பேசுறாங்க. அந்த தெளிவுலாம் வந்துருச்சு சார். அதெல்லாம் இல்லாமல் எல்லார்ட்டையும் அந்த பொறுப்புன்றது வச்சு இது தொழில், இந்த தொழிலை மட்டமாக பேசாதன்றதை வந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அதில் தெளிவாக தான் இருக்கான். அவனை யாருனாலும் தப்பு பேசிக்கலாம். ஆனால் அவன் லிங்க்ஸே வேற. அவன்கிட்ட போனா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பான். அந்த அளவுக்கு அவன் இன்ஃப்ளூன்ஸாக தான் இருக்கிறாங்க. அவன் நேர்மையாக இருந்தாலும் சரி, ஐஎஸ்எஃப் தண்ணியில் அடிக்காம தான் அந்த மரியாதை கிடைக்குது. அவன் தண்ணியில் அடிச்சு வேலை பண்ண யாரும் மதிக்க மாட்டாங்க, எந்த டாக்டரும் அவனை மதிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பொய் சார். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அப்போ ரொம்ப அசுத்தமான மார்ச்சரிகள், போதுமான வசதிகள் இல்லாத காலகட்டம். இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண மார்ச்சரி இன்னைக்கு எதுவுமே இல்லை. நான் ராயப்பேட்டால, கேஎம்சியில், ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணேன். இந்த 3 சென்டர்லையுமே அப்போ இருந்த மார்ச்சரி டெமாலிஷ் ஆகி இப்போ புது மார்ச்சரி. நான் சொல்றது 2008க்கு அப்புறம் 11க்கு அப்புறம் ராயப்பேட்டை, அதுக்கப்புறமே இந்த 14 வருஷத்துக்குள்ளே எல்லாமே புதுசாக இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கெல்லாம் அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை. அங்கேயே ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, தூங்குறதுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க, தூங்குறாங்க, நல்லதாக இருக்கு, ஸ்மெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் சில விஷயம் செஞ்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிட போகுது. மாறிடுச்சு. இப்போலாம் இப்போ 40-50 பாடி ஸ்டோரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாத்தெல்லாம் அடிக்கிறது கிடையாது. அதே எல்லாம் பொதுவாக ஒரு சாதாரண ஆட்களுக்கு வந்து இள மாதிரி ஆட்களுக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பயங்கர இதாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து அது மாதிரி ஒரு டெத்து வீட்டில் வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குடலை கீறி அதை உடம்பெல்லாம் எடுத்து பார்த்து ஒரு பயங்கரமான வேலைகள் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அடுத்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே ஒரு சாப்பாட்டு உணவு நேரம் வருது அப்படின்னா உங்களால் இயல்பாக சாப்பிட முடியுமா, இல்லை அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? இது வந்து சார் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதை ஒரு தொழில் ஃபஸ்ட்டு, அடுத்தது இது ரொம்ப ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தொழில். நான் செய்யும் தொழில் எனக்கு மட்டும் சோறு போட்ட தொழில் கிடையாது, யாருக்கோ நியாயம் கிடைக்க போகிற ஒரு தொழில் அப்படின்னு எனக்கு கர்வம் அதிகமாக இருக்கும். சாதாரண ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற கர்வத்தோட அங்கே நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறேன், அதுக்காக அவனுக்கு வைத்தியம் பண்ணி தரேன், அவன் நல்லானா எனக்கு சந்தோஷம், ஊருக்கு 4 பேர் சொல்லுவான், நல்லானா என்னுடைய பெருமை, அதோட முடிஞ்சு போகுது. இங்கே அப்படி கிடையாது. என் தொழில் இத்தனை பேருக்கு நியாயத்தை கற்பிக்க போகிற ஒரு தொழில், அதுதான் என் மனசில் இருக்கும். நான் நாத்தத்தை பார்க்கவே மாட்டேன். எனக்கு இந்த பாடியில் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? எனக்கு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அழுகி போச்சு, கண்டுபிடிக்கணும், நியாயத்தை கொண்டு வரணும், உள்ள ஒளிஞ்சிற காயத்தை தேடணும், வியாதியை தேடணும், எந்த சந்தை அமிச்சா டெஸ்ட்டுக்கு அமிச்சா ரிசல்ட் வராத வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ணணும். என் மூளையே அங்கே வேற இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு மூக்கு வேலை செய்யாது. அந்த கேஸை முடிச்சுட்டேன், என் மனசுக்கு இதுதான் காசு அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். சில கேஸில் ட்ரௌனின்னு வரும், முடிச்சு பார்க்க பார்த்தா கழுத்து நெரிச்சு கொண்டான்னு ரிசல்ட் எனக்கு வரும். ஆன்சர் தான் பயங்கர கிளியர். சாதாரண குப்பத்தொண்டு கொடுத்த குழந்தைன்னு கொண்டாடுவாங்க,
ரிசல்ட் பார்த்தோன்னா அது மல்டிபிள் இடத்துல கோனி ஊசியில் குத்தி கொலை பண்ணாங்க. ரிசல்ட் எனக்கு ஆன்சர் இருந்துச்சு, வெரி ஹாப்பி, அச்சீவ் பண்ணிட்டோம். அது சாதாரண குப்பைக்கு போன குழந்தை அபார்ஷன் பண்ணி போட்ட கதையில போற வேண்டிய ஒரு கேஸ் நான் டைவர்ட் பண்ணி கொடுத்துட்டேன், கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு. நான் சந்தோஷம் வழி வரும். அடுத்து வந்தோன்னா ட்ரீட், நல்ல பிரியாணி சாப்பிடல. திஸ் இஸ் மை ஆட்டிடியூட் பிகாஸ் ஐ எம் மேன் ஆஃப் சயின்ஸ். சாதாரண ஒரு மனிதன் பார்க்கும்போது இப்போ நானே கூட சில நேரங்களில் போஸ்ட்மார்டம் ஹால்குள்ள தவறி வேற யாராவது வந்துட்டான்னு வச்சுக்கலாம், திடீர்னு மயக்கம் போட்டு விடுவாங்க. ஏன்னா அவங்க அதை பார்த்து பழக்கப்படுது, அவங்க அந்த இதுக்கு பக்குவப்படணும். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த வேலையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அது பக்குவப்படணும். இப்போ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் முதல் நாள் அனட்டம் தெரியாத பத்து விழுவான், எல்லா காலேஜிலும் 2 பேரும் விழுவான். அப்புறம் அதில் பக்குவப்படணும், அப்புறம் அந்த பாடி டிசைட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வரும்போது நீ பேஷண்ட் பார்க்கணும், அப்போ போஸ்ட்மார்டம் கற்றுக்கணும், நீ நார்மலுக்கு வந்துடுவேன். அது வந்து தொழில் வந்த பிறகு அதில் சார் மாற்று கற்றுங்க சார். புதுசாக படிக்க வர்ற பசங்க அந்த விழுந்துருவாங்க அப்படின்னு எப்படி ஒரு மாணவரை இதுக்கு தயார் பண்றீங்க சார்? ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சார் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது சார். அவனுக்கே தெரியும், அவன் வந்து மயக்கம் போடுவானா அவனுக்கு முன்னாடி தெரியும். சில பேர் ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்ற சார் ரத்தம் பார்த்தாலே பயம். அவனுக்கு நான் நாளாகும், அவனை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அவன் கூட எப்படி ஆள் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனை எக்ஸ்போஷர் பண்ணணும். சில பேருக்கு அந்த மாதிரி தெரியாது, அவனுக்கே தெரியாது. பட் திடீர்னு அன்னைக்கு உள்ள வந்தால் அப்போ தான் அவனுக்கு அதை ஃபீல் பண்ணும்போது மாட்டிக்குவான், சரியாயிடுவான். 2-3 நாளில் அப்படியே அடாப்ட் பண்ணி வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் பிடிக்கும்னு படிக்க வந்திருக்கான் டாக்டருக்கு. அப்போ இதுவும் ஒரு பார்ட்டு. அவன் டாக்டர்னா நேராக பார்த்தோம் ஊசி போட்டோம் அப்படி கிடையாது, நீ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் போது அவன் பக்குவப்பட்டுருவான். சில கேஸ்கள் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டோங்கிறப்போ ஒரு உற்சாகம் வரும். அது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறத ஏதாவது சொல்ல முடியும்? எல்லா கேஸுமே நான் அச்சீவ் பண்ண மாதிரி தான் எனக்கு பொறுத்தளவுக்கு. காசு அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த காயம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும், இது இந்த வெப்பனாக இருந்திருக்கும், இது இந்த பொசிஷன்ல இருந்து குத்திருப்பான், இந்த காயம் இந்த பொசிஷன் இருந்திருக்கும், இந்த காயம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டு இது 2வது ஏற்பட்டு 7 காயங்கள் இருக்கும், 7 உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்டிருக்கும். ஆனால் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் இருக்கு நம்ம மனசில் கணக்கு போட்டுருக்கோம். இது கடைசியாக நடந்திருக்கு. அப்போ அவன் ஓடும்போது கடைசியாக ஃபர்ஸ்ட் காலை விட்டுருக்கான், அப்புறம் இங்கே விட்டுருக்கான். இதெல்லாம் எனக்கு ஸ்கெட்ச் விடாது, எனக்கு சக்ஸஸ் தான். நாளைக்கு என் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும், ஆனால் இதெல்லாம் கிராஸ்க்கு உட்படுத்தப்பட போகிறதா என்றால் தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பேன் ஒரு கேஸை. உள்ளே போய் கோர்ட்டில் என்னென்ன உள்ளே போனேன், ஜட்ஜ் சொல்லுவார், சார் கேஸ் ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு சார், ஷார்ட்டாக முடிச்சிக்கங்க அப்படின்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன், நேராக எடுப்பேன், பேரை படிப்பேன், இதில் படிப்பேன், உடம்புல காயம் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது, காசு அப்படி முடிச்சு தூக்கி போட்டு போடுவேன். ஏன்னா நோ கிராஸ், கேஸ் ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களே தெரியும் விட்னஸ் வேஸ்ட்டுன்னு. சில கேஸ் டைட்டாக இருக்கும் விட்னஸ், ஆனால் அந்த கேஸ் நான் அவ்வளோ பெரிய கேஸ் நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் அங்கே ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும். ஸோ என்றைக்குமே ஒரு கேஸ் அன்னைக்கு முடிவு வருது இல்லைன்றது தான் புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு கேஸ் பண்ணுறேன், அந்த கேஸ் என்னைக்கு முடியுது, நான் கோர்ட் போய் செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு நான் எவிடன்ஸ் கொடுத்து கிராஸ் ஆகி கையெழுத்து போட்டு வர முடியல, அன்னைக்கு தான் அந்த கேஸ் எனக்கு முடியுது. அது பல வருடங்கள் கூட ஆகலாம். சில கேசஸ் 15 வருஷம் கூட நான் கேசஸ் போயிருக்கிறேன் கோர்ட்டுக்கு. சில கேசஸ் 2-3 வருஷத்துல கூட வரலாம். அப்போதான் அந்த கேஸ் முடியுதே தவிர அது வரைக்கும் அந்த கேஸ் நமக்கு முடியறது கிடையாது. ஆனால் சக்ஸஸ்ன்றது எனக்கு அவுட்கம் பற்றி என் சக்ஸஸ் கிடையாது. என் ரிப்போர்ட் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்னை டிஃபென்ஸ் எப்படி பாராட்டினாரு, என்ன ப்ராசிக்யூஷன், நிறைய கேஸில் என்ன ப்ராசிக்யூஷனும் பாராட்டுவாங்க, டிஃபென்ஸும் பாராட்டுவாங்க, ஜட்ஜும் பாராட்டுவாங்க. ஐ ஃபீல் ஐ எம் அட் தி க்ரௌட். ஏன்னா இவங்க 3 பேருமே பாராட்டுறாங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது சார். இதுவும் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். சும்மா ஒருத்தர் திடீர்னு ஒன்று லேர்ன் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு ப்ராசஸ், லேர்னிங் தான். அகெயின் நான் கூட சொல்லுவேன், ஒரு மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட்டில் கூட ஒரு டீம் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு டாக்டர் வந்து அட்டெண்டன்ட்டை வாய் விட்டுருவாங்க, நல்லாட்டு தான் வரான், நல்லாட்டா இருங்க, ஐசியூ வெளியே வந்துட்டாருங்க, வாய் விட்டுருவான். ஆக்சுவலாக ஐசியூ வெளியே வந்து இன்னும் ஆபத்தில் இருப்பான். 2 நாள் கழிச்சு திரும்பி அட்டாக் வந்து சாவான். அப்போ அந்த டாக்டர் 2 நாளைக்கு இதே சொன்னார், இப்போ எப்படி செத்தான்னு கேள்வி கேட்பான். இதுதான் ஒரு யுனைடெட் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் டீமில் யார் பெஸ்ட் கன்வீனர், யார் சிறப்பாக பேசுவா, அவன் அந்த வேலைக்கு எப்போ பேஷண்ட் சம்மந்தமானா இந்த டாக்டர் தான் பேசணும், வேற டாக்டர்லாம் பேஷண்ட் சம்மந்தமாக கேட்கக்கூடாது. அவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நீங்க ஏன் தெளிவுபடுத்தி வச்சுக்கல? அப்புறம் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் உடைக்கிறான்னா நம்மகிட்டயே சில விஷயங்கள் நம்ம ரெக்டிவே பண்ணிக்கிட்டாதான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். அப்புறம் நான் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் எப்படி செய்யணும், ஸ்கில்னா என்ன, டீம் ஸ்கில்னா என்ன. ஒருத்தர் நல்ல சர்ஜரி பண்ணுவாரு, ஆனா பாடம் எடுக்க தெரியாது. சில நல்ல பாடம் எடுப்பாரு, ஆனா ஒரு டீம் நடத்த தெரியாது, தலைமை பொறுப்புல இருக்க தெரியாது. ஸோ எல்லா ஸ்கில்லும் யார் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம தான் சார் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கவுங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவான், இங்கிலீஷ் நல்லா பேசுவானா, அவன் எழுதுறதுல வச்சுக்கணும். இவன் நல்லா பேசுவானா, இவனை பேசுறதுக்கு வச்சுக்கணும். தம்பி இது மாதிரி பேசுவான், இந்த விஷயம் இப்படி வச்சுட்டா பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு ஃபோரன்சிக் உள்ள வந்த பிறகு எது இதெல்லாம் ஸ்கில்னு நான் லிஸ்ட் போட்டு தான் சார் நானும் லேர்ன் பண்ணுறேன். நான் உள்ள வந்த அன்னைக்கு என்ன பாடம் சொல்லி தருவது முக்கியமான பணி, டீச்சர் நான். ஸோ அதுக்கு நான் ரெடி ஆகிக்கணும். அப்போ என் ப்ரெசன்டேஷன் வேற மாதிரி இருக்கணும். பல புக்ஸை ரெஃபர் பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணேன். அப்போ ரெடி பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம நிறைய விஷயம் ரெடி பண்ணிட்டோமே, நம்ம ஏன் புக்கு போடக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். அப்புறம் ப்ராக்டிக்கல் சர்வீஸ், நானே அதை வேலையை செஞ்சு பார்க்கணும், நானே கோர்ட்டுக்கு போய் பார்க்கணும், நானே அதை ஃபேஸ் பண்ணணும். இப்படி ஃபேஸ் பை ஃபேஸ் வந்து தான் சார் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே இது பரிசோதனைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தேன். ஆமாம் சார். இதில் நீங்கள் ரொம்ப சவாலாக இருக்கிறது எதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வராதா, த்ரெட்டு வராதா.
எனக்கு வந்ததே கிடையாது. நல்லா சிரிப்பாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க சார், எனக்கு 2 கேஸுக்கு 2 எம்எல்ஏ ஃபோன் பண்ண சொன்னாங்க சார். இது ஒரு கேஸ் ஃபோன் பண்ண சொன்னாங்களா? ஏன்னா யுவர் ஈல்டபிள், தே நோ யுவர் ஈல்டபிள். யாரும் ஒருத்தர் தரம் தெரியாமல் தொட போகிறதே கிடையாது சார். நம்மளை பொதுவாக அவங்க தெரியும், இவன் காசு வாங்க மாட்டான், இவன் நேர்மையாக வேலை செய்வான், அவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டு போகிறான், அதுலேயும் தலையிடுற அவன் உண்மையை சொல்லிட்டு போட்டோம். நமக்கு பிரேக் பண்ண 100 வழி இருக்கு, கோர்ட் இருக்கு, எத்தனையோ விதங்கள் இருக்கு. இவனை இங்கே வச்சு பிரேக் பண்ணி போய் ரிப்போர்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, அவன் தொடாது. இதுதான் எனக்கு நடந்தது என் வாழ்க்கை. யாருமே எதுக்குமே கேட்டுறது. எந்த மிஞ்சி போன ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன வந்திருக்கும், சார் கொஞ்சம் லேட்டாக ஒரு 6 மணிக்கு வரேன் சார், பண்ணி கொடுங்க சார். ஓகே, கிராண்டட். போ. அதே மாதிரி 8 மணிக்கு ஒருத்தன் அந்த கேஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து விழுவான், சார் என் பொண்ணு செத்து போச்சு சார், 7 மணிக்கு தான் சார் ஆர்டிஓ வந்து என்கொயரி பண்ணி கொடுத்தாரு, நாளைக்கு காலையில் தான் போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சார். ஐயா பார்த்தேன் பண்ணி, இவனுக்கு மட்டும் என்ன, இவன் பணக்காரன், இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடிஞ்சு நான் வந்து பண்ணி தரேன், இவனையும் தூக்கி போடு. யார் கேட்குறா, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏமாத்துறேன், நான் போய் சொல்கிறேன், நேர்மையாக தான் வேலை பார்ப்பேன். இவன் நைட் ஃபுல்லாக 10 பேர் சாப்பிட காசு இல்லைன்றான், இவனுக்கு மட்டும் அப்படி கிடைக்காத நீதி இவனுக்கு மட்டும் அது கிடைக்கணும், செய், இப்படி போற ஆள் சார். எங்களுக்குலாம் யாரும் வரவே மாட்டாங்க, எந்த கேஸ்க்கு யாருமே வந்ததே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அது ஃபேஸ் பண்ணதே கிடையாது. தே நோ யார்கிட்ட எப்படி பச்சுக்கணும்னு ஒருத்தருக்கும் ஒரு வரைமுறை உண்டு சார். சும்மா எல்லாம் யாரும் அப்படி பேசிட மாட்டாங்க, செஞ்சிட மாட்டாங்க. அதே மாதிரி அவன் நேர்மையாக வேலை பார்க்குறான், அவன் கரெக்டாக வேலை பார்ப்பான், விட்டுட்டு போ. அவனை போய் என் தொல்லை பண்ணுறன்ற மாதிரி தான் எனக்கு விஷயத்துல எல்லாரும் என்கிட்ட வந்த ரெக்கமெண்டேஷன் மேக்ஸே இதுதான், டைம் தாண்டி பண்ணி கொடுங்க, சீக்கிரம் பண்ணி கொடுங்க. அதே ஒரு டீன் வந்து ஒரு கேஸு, பஸ் ஓட்டிட்டு போறாரு, ஓட்டிட்டு போகும்போது சடன் ஹார்ட் அட்டாக், பஸ்ஸை ஒரு ஓரமாக கட்டி நிப்பாட்டிட்டு சாஞ்சிடுறாரு, டெட். அது வந்து பிடிசின்றதால ரெக்கமெண்டேஷன் வந்து ஜெயலலிதா மேடம் சிஎம் ரெக்கமெண்டேஷன் த்ரூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ், பிரைமரி செக்ரட்டரி மேடம் வழியும் டீனுக்கு ரெக்கமெண்டேஷன் வச்சு டீன் எனக்கு ஃபோன் பண்ணார். அதில் என்ன சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே அன்னைக்கு பெத்தாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, என் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையும், ஏன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் இது வந்து கற்றுக்கணும், எல்லாருக்குமே சூழ்நிலை வரும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போய் ரொம்ப பொறுமையாக டிசெக்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். டீனு 11 ஆச்சு 11 ஆச்சுன்னு சொல்லி டென்ஷனே ஓடிறாரு. என்னப்பா அப்படின்னு, என்ன சார் அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் சொல்லி அப்படி லேட் பண்ணுறியா பண்ணார். எனக்கு வந்துச்சுக்கோ மாதிரி அதான் ரூம் போயிடுங்க, திட்டிடுவேன், நான் வந்து பதில் சொல்லுவேன் போங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸை முடிச்சுட்டு போனேன். என்னப்பா நான் சொல்லி என்ன தினையை கூட திட்டுறேன் சார், நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் அனுப்புறேன், நல்லா பார்த்து அனுப்புங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னும் 10 நிமிஷம் செலவழிச்சு பார்ப்பீங்க, இன்னும் நல்லபடியாக டெஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் சார் ஒரு நேர்மையான டாக்டருக்கு கொடுத்து. இப்போ இங்கே போஸ்ட்மார்ட்டத்தில் மட்டும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டேன், 1/2 மணி நேரத்தில் பாடி கொடுக்கணும், என்ன அர்த்தம் சார்? அப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்னும் நான் சிறப்பாக பண்ணணும், நமக்கு ஹார்ட் அட்டாக் செத்தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பெத்தாலஜி பண்ணி ரெடி பண்ணால் தான் நாளைக்கு அவனுக்கு வர வேண்டிய காசு வரும். இன்னைக்கு வேகமாக கொடுத்துட்டா நீங்கள் மினிஸ்ட்ரி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நான் ஆளா? தப்பாக பேசுறீங்க சார், தப்பு சரியா, தொழில் தப்பாக பேசுறீங்க நீங்கள் சொன்னேன். அப்போ நான் சொன்னப்பெல்லாம் உங்கள் பழைய ப்ரொஃபஸர்லாம் உடனே பண்ணி கொடுத்துருவாரு, அது அந்த அளவுகள் என்லாம் பேசாத, அவங்க பண்ணதே தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கேஸ் நல்லா பண்ண இன்னும் சிறப்பாக பண்ணணும், இதுல தான் 100 நோட்டம் வரும் நாளைக்கு. எனக்கு இன்னைக்கு வான்னு சொல்லணும், நாளைக்கு நான் அவனே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ஆரம்பத்தில் இந்த கேஸ் எப்படி முடிச்சாங்கன்னு கேள்வி போட்டு வரேன், எனக்கு இந்த கேஸ் தான் நான் ஒழுங்கா பண்ணணும். ஸோ இது மாதிரி புரோட்டோகாலோட ரன் பண்றவங்களை யாருமே பெருசா அவர் அன்னைக்கு கோச்சிக்கலாம் டீன், ஆனால் அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது என் பசங்க இது ட்ரீட் பண்ணப்போ அவர் என்ன அவ்வளோ வாழ்த்துட்டு போனார், நல்ல பசங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கப்பா, நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கேன், உண்மையிலேயே நான் அவனை பாராட்டுறேன், நான் தான் அவனை தப்பா போச்சுட்டேன்னு சொல்லிட்டே போனார். நிறைய போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் பண்ணுறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, டாக்டருக்கு அதுக்கான சுதந்திரம் இல்லை, காவல்துறையில் இருந்து அழுத்தங்கள் இருக்குது, இதை மாதிரி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு காவல்துறை கேட்குற ரிப்போர்ட் தான் பெரும்பாலும் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கா? சரிதானா சார்? இதில் எனக்கே சில வருத்தங்கள் உண்டு சார். நானும் கூட இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று சொல்கிறேன். இன்கொஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னது, போலீஸ் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இறப்பின் காரணம் இதுவாக இருக்கக்கூடும், தூக்கு போட்டுதா தூக்கு போட்டு இறந்திருக்கக்கூடும், தண்ணியில் வந்து ட்ரௌனிங்கால் இறந்திருக்கக்கூடும், ஆர்டினா ரோட்டு காரங்களால் இறக்கி இப்படி ஒரு லெட்டர் கொடுப்பார், இல்லை ஹார்ட் அட்டாக் திடீர்னு மயக்கம் அடித்து ஹார்ட் அட்டாக் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த கேசஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, இதனுடைய ரிப்போர்ட்ஸை பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இது மாதிரி இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துருப்பேன், ஒரு 5-6 கேஸில் மாற்றி கொடுத்துருப்பேன். ஏன்னா போலீஸ்க்கு தெரியாது, அவங்க கொடுத்தது அவங்க தப்பு, அவங்க வேண்டாம் செய்யல, அவங்களால் யூகிக்க முடிந்ததே தான் அவர்கள் யூகிக்கிறது கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ தண்ணியில் ஹிஸ்ட்ரி என்ன, போட்டில் வந்து மீன் பிடிக்க போயிருந்தான், மீன் பிடிக்க போகும்போது திடீர்னு தண்ணியில் விழுந்துட்டான், பாடி கிடைக்கல, 2 நாள் கழிச்சு பாடி வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி கரை ஒதுங்குது, வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாடி இங்கே வருது, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வேற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி இங்கே வருது, ட்ரௌனிங் கேஸு, அதுவும் மீன் பிடிப்பவர் இறந்துட்டாரு, நான் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே இறந்துட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுப்பாங்க செலவு, அவங்க அசோசியேஷன்ல இருந்து. ஸோ அவங்க பொண்டாட்டி எல்லாம் பணத்தை வாங்க ரெடியாக நிற்கிறாங்க, வெயிட்டிங். நான் உள்ளே போயிட்டு கேஸை பார்த்து அது ட்ரௌனிங்கே இல்லை, அது கழுத்து நடிச்சு கொண்டுட்டு தண்ணில் தூக்கி போட்டிருக்கானுங்க. நான் உடனே இன்ஸ்பெக்டர் வர சொன்னேன், ஆன் த டேபிள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன், இந்த பாருங்க இதான் காரணம், காசு அப்படி எடுத்து, ட்ரௌனிங் கிடையாது. ட்ரௌனிங் கிடையாதுன்னா காசு போகுது, நைட்டே காசு போகுது, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னாலும் காசு போகாது. பட்
ட்ரௌனிங்ல செத்தாலும் தான் காசு போவோம். நான் ரெண்டுமும் கிடையாது, ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது, ட்ரௌனிங்கும் கிடையாது, கொலைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் மாற்றி விட்டாங்க. ஸோ இது வந்து எத்தனை கேஸ் மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க சார். இப்போ இது மாதிரி ஒரு சாதாரண கேஸில் இதை பண்ணிடலாம். இது ஒரு பெரிய கேஸ்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் சாதிக் பாஷா கேஸே எடுத்துங்க, நான் தான் பண்ணேன். நான் கடைசி வரை அவர் இறப்பின் காரணம் காற்று சுவாச திணறி இறந்துள்ளான்னு சொன்னேன். அது நான் கொலைன்னு நான் சொல்லலை, தற்கொலைன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ கடைசி வரைக்கும் என்ன கேட்டாங்கன்னா என்னால் யூகிக்க முடியவில்லை, என்ன சில ஃபைண்டிங்ஸ் இருக்கு, அதனால் நான் சரியாக யூகிக்க முடியவில்லை. நீங்கள் யூகிச்சுக்குங்க, இந்தாங்க வீடியோ, இந்தாங்க ரெக்கார்டு, பெரிய பெரிய டாக்டர் இருக்காங்க. இப்போ தான் க்ளோஷர் ரிப்போர்ட் வந்துருக்கு, எனக்கு கூட காப்பி வந்துச்சு. ஒரு 1-2% தான் சூசைடு க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் முடிவு பண்ணணும், மற்ற நான் கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இறப்பின் காரணத்தை தான் நான் கொடுக்க முடியும். அந்த இறப்பு எப்படி ஏற்பட்டது சூழ்நிலைகளை முடிவு செய்ய வேண்டியது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது அவங்க தான் முடியும். ஆனால் நீங்கள் எடுத்துங்க, எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாருங்க, என்ன இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டோ அதுதான் ஒப்பீனியன். அது மாறி கொடுத்ததுன்றதே இருக்கவே இருக்காது. நான் சில கேஸில் இது அழுகி போய் வருது, அவங்களே கொடுப்பான் போலீஸ், அழுகிற நிலையில் கடந்ததுன்னு. அந்த கேஸ்லையும் இவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. கிடையாது, நான் அதெல்லாம் இல்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியல கொடுப்பேன். நான் இப்படியும் கொடுப்பேன், மட்டமா என் அறிவு இவ்வளோதான்னு சொல்லிக்குவேன். என்னால் சிறப்பாக செய்ய முடியாப்ப செஞ்சும் காட்டுவேன். அந்த இது இல்லை சார். நிறைய பேருக்கு அது எப்படி சொல்லுன்னா, இது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஏன் வம்பு, இப்போ நான் ஒருத்தம் பண்ணாலும் எப்படி மாறிட போகுது, இப்படி தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. நிறைய உண்மை கிடையாது பெருசா. நீ மட்டும் இவ்வளோ மல்லுக்கட்டி என்னத்தை மாற்றிட்ட, உண்மையிலே எதுவும் மாற்ற முடியலதான். அதுக்காக நான் எதுவுமே செய்யாமல் செத்து போயிட்டேன். ஒரு தாஜ்மஹால் கட்டினா 2 கல்லாவது நான் எடுத்து வச்சுட்டு போறேன், நாளைக்கு வரவன் கட்டுவான்ல. நான் இடத்தையே செலக்ட் பண்ணாமல் கல் எடுத்து வைக்காம நான் செத்து போயிட்டு நான் தாஜ்மஹால் கட்டணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி செத்துட்டு போனா என்ன அர்த்தம்? யூஸ் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போதான் யங்ஸ்டர்ஸ் வராங்க, இனி வரலாம், வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டால் காம்படிட்டிவ் ஆயிடுச்சு ஃபீல்டு. ஆளே இல்லாத காலகட்டத்தில் நீ கொடுக்கறதா ரிப்போர்ட், இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். இனிமேல் மாறும். இந்த துறைக்கு இப்போ புதுசாக படிக்க வர்றதுக்கு மாணவர்கள் விருப்பமா இருக்காங்களா? நிறைய பேர், எல்லா சீட்டுமே எல்லா காலேஜ்லயும் ஃபுல் ஃபொரன்சிக் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தமிழ்நாட்டை பசங்க. இது வந்து நான் கர்நாடகாவில் படிக்கும் போது 12 சீட்டு, அடுத்த வருஷத்துல 45 சீட்டு கர்நாடகாவில். எல்லாரும் படிச்சோம் ஃபொரன்சிக். இப்போ கர்நாடகாவில் யாருமே படிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே மெடிக்கல் காலேஜில் வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அங்கே மெடிக்கல் காலேஜ் சம்பளம் வேற, ஜிஎஸ் சம்பளம் வேற. கர்நாடகாவில் மெடிக்கல் காலேஜுக்கு 1 லட்சம், குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சேலரி, குறைஞ்சபட்சம் 60,000 சம்பளம். ஸோ இங்கே யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, அதனால படிக்கிறது நிறுத்திட்டாங்க. பிரைவேட்லயும் வேகன்சி இல்லை, கவர்மெண்ட்லயும் வேகன்சி இல்லைன்னா எல்லா காலேஜும் சீட் இருக்கு, குறைஞ்சிருச்சு. இங்கே அப்போ சீட் இல்லாமல் இருந்துச்சு, நாங்களாம் வெளியே போய் படிச்சு வந்து இங்கே எல்லாரும் வேலைக்கு சேர்ந்தோம். இப்போ இங்கே சீட் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. இங்கே வந்து பிஎஸ்சியில் இருக்க டாக்டருக்கு அதே சம்பளம் தான், கார்டியாலஜிஸ்ட்க்கு அதே சம்பளம் தான், சம்பள பாரபட்சம் கிடையாது. ஸோ எங்களாலும் வேலை செஞ்சாலும் ஒன்று தான். ஸோ இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜில் வேகன்சி குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் ஜிஹெச்லாம் வேகன்சி இருக்கு. ஸோ படிக்கிறாங்க நிறைய பேர். இது சம்பளம் போக வர உதவித்தொகைகள்லாம் என்ன மாதிரி கொடுக்குறாங்க? போதுமான அளவுக்கு இருக்குதா சார்? உதவித்தொகை உண்மையிலே ரொம்ப கம்மியாக தான் சார் கொடுக்குறாங்க. அரசு வந்து உண்மையிலேயே அதை வந்து உயர்த்தணும். ஆனால் அவங்க பாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபீல்டில் இருக்க டாக்டர் தானே வேலை போகிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எதுக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ கடையில வேலை செய்கிற டாக்டர் அவரும் கடையில் அவ்வளோ போய் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அவருக்கு அதுக்கு உதவித்தொகைலாம் கொடுக்கறது இல்லையா? அப்போ ஃபொரன்சிக் பண்ணுற போது மட்டும் ஏன் கொடுக்கணும்? அந்த பாயிண்ட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். என்ன ஒன்று, இந்த ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது ஃபொரன்சிக்ல. தேர்ஸ் எ ரிஸ்க் கம்பேர்ட் டு தட். அங்கே இருக்க ஸ்டெர்லைஸ்ட் மெட்டீரியல்ஸ் இங்கே கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம. அப்போ கவர்மெண்ட் வந்து நான் வேலை செய்ய போனால் ஒரு கேஸ்க்கு 150 ரூபா அலவன்ஸ், 75 ரூபா டாக்டருக்கு வரும், 75 ரூபா மீதி இந்த சர்வன்ஸ்க்கு பிரிச்சு போகும். நாங்கள் இருக்கும்போதே அடுத்த பே கமிஷன்ல 150 ரூபா ஆயிடுச்சு. டாக்டருக்கு 150 ரூபா, அவங்க 150 ரூபா ஆச்சு. இன்னைக்கு வந்து 600 ரூபாய் இருக்கு. அதாவது 300 ரூபாய் டாக்டருக்கு, 300 ரூபாய் அவங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் அந்த காலத்தில் நான் படிக்கும் போதே 300 ரூபாய். 5 மணிக்கு மேலே கேஸ் 4 மணிக்கு மேலே கேஸ் பண்ணா 500 ரூபாய் அப்பயே. இன்னைக்கு 1000 ரூபான்னு நினைக்கிறேன் கர்நாடகா. ஸோ இன்னும் அது தப்புன்னு கிடையாது, அதிகமாக கொடுக்கறது தப்புன்னு கிடையாது. அதனாக்கா கொடுக்காட்டாலும் அது அவசியம்னு சொல்லி, பட் இதை கொடுக்கறது யாரு? டாக்ஸ் போடாமல் இருக்கலாம். அதுலேயும் 30% டாக்ஸை போட்டு 150 ரூபா கொடுத்து 50 ரூபா நீங்க பிடிங்கிட்டீங்கன்னா இதை ரிஸ்க் அலவன்ஸ்னால அனௌன்ஸ் பண்ணுங்கன்றது நான் சர்வீஸ் இருக்கும்போது நான் வச்ச கோரிக்கை. அது இன்னைக்கு அந்த கோரிக்கை உண்மையிலே முக்கியத்துவம் ஆகுது. ஏன்னு கேட்டால் நீ சம்பளம் குறைஞ்சபட்சம் 60,000 சம்பளம் ஆயிடுச்சு, 60,000 மினிமம் சேலரி. அப்போ அவரே வந்து 10 லட்சத்து 5 லட்சம் தாண்டிடுறாரு. அப்புறம் பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் 10 லட்சம் தாண்டிடும். இப்போ 30% ஸ்லாப்ல தான் இருப்பாரு. இப்படி கொடுக்குற அலவன்ஸை நீ 30% பிடிச்சிருக்காரு. ஸோ அது கட்டாயமாக அதை இது பண்ணி குறைச்சா நல்லது தான். அது மாதிரி இந்த உபகரணங்கள்லாம் இப்போ கையுறை மாதிரி உபகரணங்கள்லாம் நிறைய உபயோகிருக்கு, அதெல்லாம் போதுமான அளவுக்கு கொடுக்கப்படுது. அதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்றாங்க சார், அதெல்லாம் குறையே சொல்லுங்க. ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் ஆர்டர், போஸ்ட்மார்டம் ஹாலுக்குன்னு தனியாக எதுவும் நடக்கிறது இல்லை. அவ்வளோ பெரிய ஜிஹெச்க்கு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜுக்கு நடக்குது. அங்கே இத்தனை தேட்டர்ஸ் இருக்கு, சர்ஜரி தேட்டர், ஆர்த்தோ தேட்டர், நியூரோ சர்ஜரி, கிட்னி தேட்டர், இங்கே பக்கம் ஓபிஜி சர்ஜரி, இவ்வளோ தேட்டர்ஸ் இருக்கு, எல்லா வார்ட்ஸும் இருக்கு. அவ்வளோத்துக்கும் சேர்ந்து காமன் இடத்துல தான் மெட்டீரியல் ஆர்டர் போடுறாங்க. அது ஸ்டோர்ஸ் வந்து யார் எது எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். நான் இப்போ இருக்கேன்னா மாசம் எனக்கு தேவையான பொருள் நான் வாங்கிக்கலாம். அதெல்லாம் குறையெல்லாம் கிடையாது சார்.
இந்த பின்னணியில் புதுசாக படிக்க வர்றவங்களை, இந்த துறைக்கு படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் இல்லை, இதுக்கான வழிகள் என்ன? சரி, இந்த சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சு படிக்க வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை நான் சில எடுத்துக்காட்டோட சொன்னால் உங்களுக்கு புரியும். என்கிட்ட ஒரு உதவி பேராசிரியர் இருந்தார். எய்ம்ஸ் டெல்லியில் படித்தார், MD. எய்ம்ஸ் டெல்லி சீட் கிடையாதே கஷ்டம். அங்கே ஒரு வருஷம் SRM பண்ணார். அப்போ அவருக்கு ஸ்டைஃபண்டே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே. இங்கே ஸ்டைஃபண்ட் 25,000, 20,000, 30,000 வராங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டைஃபண்டில் படிக்கிறார். அவருக்கு அது கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு. ஒரு வருஷம் முடிச்சுட்டு இங்கே வராரு. வந்த பிறகு நான் இங்கே வேலையை சொல்லும்போது தான் அவருக்கு தெரியுது, அவருக்கு இந்த வேலையே தெரியல சார். அவர் ஒரு பிரைவேட் காலேஜில் கிளாஸ் எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் கூட கிடையாது, கிளாஸ் எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணலன்னா யுவர் நாட் அ டீச்சர். அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ். அப்போ தான் நிலையை உயர்த்திக்க முடியும். அப்போ உனக்கு நீ நினைச்சிட்டா ஏதோ 2 கேஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், ஏதோ போய் எவிடன்ஸ் கொடுத்தான் போர்ட்ல, அது கிடையாது ஃபோரென்சிக். அவனுக்கு என்ன தெரியும், லாயருக்கு என்ன தெரியும், அவன் என்ன கேள்வி கேட்ட போறாங்க, அது என்ன பெரிய இன்டர்நேஷனல் கேள்வி கேட்ட போறாங்க. சாதாரண MBBS ஸ்டூடெண்ட் பதில் சொல்லிட்டு வருவோம். இதுக்கு என்னதுக்கு பெரிய MD ஃபோரென்சிக் கண்டுபிடிப்பதுக்கு தான். அவனோட ரிசர்ச் இத்தனை பேர் நாளை இந்த வேலை தான் பண்ணி செய்யணும்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வருஷம் இருந்தான். அடுத்து இன்னொரு நீட் எழுதி இப்போ 40,000 ஃபீஸ்க்கு ரேடியோ எவிடன்ஸ் வேற சீட்டு போய் சேர்ந்தான். அப்போ அது என்னன்னு அப்போ நான் அவன் கூட்டு பாராட்டினேன். இல்லை தம்பி, நீ எடுத்த சீட் ரொம்ப கரெக்டான சீட். நீ இப்பயும் போய் ஜெனரல் மெடிசன் எடுக்காம போன பாரு, உன்னால பேஷண்ட் பார்க்க முடியாது. உனக்கிட்ட அது திறமையே கிடையாது, நேராக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண திறமையே கிடையாது. உன்னால படிக்க முடியும், நீ அறிவாளி. இப்போ நீ படிப்பு ரேடியாலஜி ஸ்கேனை படிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுறது, நீ பேஷண்ட்டை பார்க்க போறது இல்லை. நல்ல படிப்பு சூஸ் பண்ணிருக்க, லைஃப் முன்னேற்றிக்க. ஸோ இப்போ எந்த ஒரு படிப்புமே அவங்களுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு எவ்வளோ ஃபோரென்சிக் பிடிக்கும், அதில் நான் என்ன வேலை செய்ய போறேன், எந்த பார்ட் நான் வேலை செய்ய போறேன், இதெல்லாம் தெளிவாக மனசில் வச்சுக்கிட்டு போகணும். நிறைய பேர் அப்படி போறதில்ல. ரேதர் வேக்கன்சி இருக்கு, ஃபோரென்சிக் முடிச்சா கவர்மெண்ட்லேயும் வேலை இருக்கு, பிரைவேட்லேயும் வேலை இருக்கு. மிச்ச சப்ஜெக்ட்டுக்குலாம் அந்த அளவுக்கு வேலை இல்லை. இம்மீடியட் தான். இதுவும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மாறிடும். ஏன்னா நிறைய பேர் வெளியே வந்துட்ட பிறகு வேலை கிடையாது. இந்த காலேஜில் 10 பேர் வேகன்சி, அதுக்கு மேலே படிக்கிறது தான் 100 பேர் படிக்கிறாங்க. வருஷம் 50-70 வந்துட்டே இருக்கு, சீக்கிரம் ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல படிக்கிறவங்க குறைவாங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க மட்டும்தான் படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். பொதுவாக இறந்த உடல் சம்பந்தமா இல்லை இறக்க பரவல் சம்பந்தமா சில நம்பிக்கைகள் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்லா, அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கார், ரொம்ப நல்லா இருந்தார், திடீர்னு ஒரு பிரகாசமாயிட்டார், நல்ல நினைவாயிட்டார், ஒரு நல்லா ஆயிட்டார்னு நினைச்சோம், திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னா, இறக்க போறதுக்கு முன்னாடி ஆட்கள் நல்லா இதாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக இருக்கு. இந்த டாக்டர் சுமந்த் ராமன் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்ல கூட அதை போட்டிருந்தாரு. அது மாதிரி இன்னொன்று சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இறக்குறதுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப நலிவடைஞ்சு இருக்குது, இறந்த பிறகு உடம்பு பழைய மாதிரி ஆயிடுச்சு, நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு மெடிக்கல் ரீதியாக எதுவும் சொல்ல முடியாது, ஐதீக ரீதியாக சொல்லாத. அணையப்புற உலகு பிரகாஷ் மாரியம்னு சொல்லுவாங்க. ஒரு இது அணையத்துக்கு முந்தி ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருப்பாரு, சாவறதுக்கு முந்தி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஷோ கிடைச்சிருக்கும், அப்புறம் ட்ரிப்புன்னு செத்துருவாரு. இதுதான் அவங்க அந்த மாதிரி சொல்றது, அணையப்புற ஜோதி. இது கடைசியில் கொஞ்சம் பிரகாஷ் மாரின்னு சொல்லுவாங்க. இது ஐதீக ரீதியாக நம்பிக்கைகள் கரெக்டாக இருக்கலாம். உடல் ரீதியாக தெரியல. அவருடைய, அதாவது மனிதன் இறப்புக்கு முன்னால அவனுடைய மூளை பழுதடியாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஞாபக சக்தியோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது கேட்டகரியே வேற சார். ஞாபக சக்தி எழுந்து சாவர கேட்டகரியே வேற. ஞாபக சக்தியோடு இருக்கிற வலியை கூட அவனை அனுபவிக்கிறான். மூளையில அடிபட்டுருச்சு, இல்லை மூளைச்சாவ அடைச்சிட்டு அவன் ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கணும், அவன் வலியை கூட உணராமல் இருக்கிறான். இந்த வித்தியாசம் தான் இருக்கு. அவன் கஷ்டப்படாமலே தான் சாவறான். அவனை பொறுத்தவரை நமக்கு தான் கஷ்டமா இருக்கலாம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க அப்படி கிடையாது. ஒரு கஷ்டமும் அவனும் அனுபவிக்கிறான், அடுத்தவனும் கஷ்டப்படுற உணர்வும் அவனை உள்தாக்குது. மோஷன் பெட்லயே போறானா அவனுக்கும் தெரியுது பெட்ல போட்டு தப்புன்னு, ஆனா வேற வழி கிடையாது. அதை துடைக்கிறவளும் கஷ்டம், இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அவன் வாழ்றான். அது நினைவு இருக்காளேன்றதை பொறுத்து தான் இருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது சார். இறந்த பிறகு உங்களுக்கு சொல்லப்போனா ரைகர் மார்டிஸ் செட் ஆகும்போது முகத்தில் உள்ள சதைகள் கொஞ்சம் இறுக்கம் அடையும். அந்த இறுக்கம் அடையும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ தொங்கி போயிருக்க தாடி கூட கொஞ்சம் நல்லா முறுக்கா தெரியும், இந்த பக்கர்ட் அப்பியரன்ஸ் சொல்லுவோம். அது அதனால நீங்க சொல்ற மாதிரி இறந்த பிறகு கொஞ்சம் பழைய மாதிரி இருக்காருன்ற ஃபீல் தெரியும்னு சில பேர் ஃபீல் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் எதுக்குமே கரெக்டான ஒரு மருத்துவ உள்நோய் இதுவோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மைண்ட் ஃபீலிங். எனக்கு அப்படி மனதால் உணருது, அதனால அப்படி எனக்கு தெரியுது, அதான் உண்மை. இறந்த உடனே ஒரு உடல் என்ன நடக்குது அப்படிங்கிறது, இறந்த அந்த நிமிடமே உடல் அழுக ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த அழுக ஆரம்பிப்பதற்கு தன்மை நமக்கு வெளியே தெரிவதற்கு ஒன்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பு சூடு நிலை குறைவது, 37 டிகிரி நம்ம வாழ்றோம். இந்த சூடு நிலை குறைவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே வெளி சூடு குறைஞ்சிரும், ஆனால் உள் சூடு இருக்கும். உள் சூடு 2 மணி நேரத்துக்கு அப்படியே 37 இருக்கும், உள் சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்படி குறையும்? அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாதாரண கார்பன் மெட்டீரியல் மாதிரி தான், காத்துல போட்ட கார்பன். இப்போ இந்த சூழ்நிலை டெம்பரேச்சர் என்ன, ஓம் பாடி டெம்பரேச்சர் என்ன, ரெண்டுக்கும் உள்ள கிரேடியன்ட் என்ன, அதுக்கேற்ற அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு 18 மணி நேரத்துல அந்த உடம்பு சூடு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட சூடோட ஒத்து போயிடும். அதுக்கப்புறம் சூடு ஏறும்போது ஏறும், இறங்கும் போது இறங்கும். இப்போ ஊட்டி மாதிரி ஊர்ல இருக்கோம்னாக்கா அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 18 ஹவர்ல ரீச் ஆயிடுது. அப்ப இருந்து பார்த்தா உங்களுக்கு 8 டிகிரி 3 டிகிரி -3 இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இங்கே அப்படி இருக்காது, 25 18 இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு சேஞ்ச். இது மாதிரி ஒரு சேஞ்சா நடந்துகிட்டே இருக்கும்.
ஸோ ரத்த குழாய்கள் என்பது ரத்தம் வந்து தேங்க ஆரம்பிக்குது. அடுத்து சதைகள் இறுக்கப்படுகிறது, ரைகர் மார்டிஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணணும். சேஞ்சஸ், ஏர்லி சேஞ்சஸ், லேட் சேஞ்சஸ் பிரிக்கும். இந்த ஏர்லி சேஞ்சஸ் எல்லாமே 36 மணி நேரத்து வரைக்கும் முடிஞ்சிடும். இந்த 36 மணி நேரத்துக்குள்ள பெருசா உடம்பு அழுகாது, பெரிய மாற்றங்கள் வெளியே தெரியாது, நாற்றங்கள் அடிக்காது. ஆனா இறந்து அந்த நிமிடமே என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள நல்ல பாக்டீரியா வரைக்கும் கெட்ட பாக்டீரியாவா இருக்கு. இந்த கெட்ட பாக்டீரியான்றது வந்து இறந்த நிமிடத்துல இருந்து ரத்தம் வந்து ஃப்ளூயிட் ஆயிடுது, ரத்தம் கட்டியா உறையும் தன்மை இழந்து விடுது. இறந்த உடனே இந்த ரத்தத்தை வழியா சர்றன்னு எல்லா இடத்துக்கும் பரவிடும். எல்லா இடத்துக்கும் பரவிட்டு அந்த பாக்டீரியா உடம்பெல்லாம் வளர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம முதல் பார்ப்பது இந்த வலது வடிவேற்றின் கீழ் பச்சை கலர் தோன்றும். 18 இருந்து 36 மணி நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் தோன்றது. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் உடம்பெல்லாம் பரவும், பச்சை கருப்பா மாறும். அப்புறம் ஃபேஸ் 4 நாள் 5 நாள் மூஞ்சி வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்குது. ஸோ இதுதான் இந்த டீகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த நிமிஷமே. அது அசஸ் பண்றது தான் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 36 ஹவர்ஸ்ல ஓரளவு 6 மணி நேரம் இடைவெளிக்குள்ள கண்டுபிடிச்சிட முடியும் சார். இவ்வளவு நேரத்தை சேர்த்தாங்க. டைம் ஆக கஷ்டம். நீங்க 5 நாள் பாடி கூட 4 நாள், நான் 3 to 5 days தான் சொல்லுவேன். 3யும் சொல்ல மாட்டேன், 5 வேரியேஷன்ஸ். அதே நீங்க 2 வாரம் கழிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப இன்னும் வைடு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். 15 to 45 days சொல்ல முடியாது. அது வந்து யூஸும் ஆகாம நான் சொல்றதுக்குள்ள நடந்திருக்கான்றதை மட்டும் தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லியர் த டைம் ஆல்வேஸ், அதான் எப்போ ப்ரீஷியஸ் டைம் சொல்றது, 36 மணி நேரத்துக்குள்ள 48 மணி நேரத்துக்குள்ள 12 மணி நேரத்துக்குள்ள பாடி ஃப்ரீசல் வச்சிடணும். வச்சுட்டு 48 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டமே எவ்வளவு சீக்கிரம் பண்றியோ தட் இஸ் த பெஸ்ட் போஸ்ட்மார்டம். அது மாதிரி இறந்த பிறகு வந்து ஒரு நகம் வளர்றது அல்லது முடி வளருது, அந்த மாதிரி விஷயங்கள் வளராது சார். எதுவுமே வளராது, முடி வளராது, எதுவுமே வளராது. இறந்த அந்த நிமிடம் அரெஸ்டட். பட் என்னன்னா அதான் சொன்ன, இறந்தோடனே மசில் ரைகர் மார்டிஸ் வரும்போது அந்த லைட்டா இப்போ உள்ள இருக்கிற முடி வந்து நிமித்திட்டு நிற்கும். அது பார்க்கறதுக்கு வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும், ஆனா அது வளர்றது கிடையாது. அதுவும் அது அழுக, அது 36 மணி ரைகர் மார்டிஸ் போய் அழுக ஆரம்பிக்கும் போது திரும்பி கலர் மாதிரி சொதுங்கி போயிடும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எந்த பொருளுமே வளராது. இப்போ நிறைய பாலியல் வன்முறை வழக்குகள் நிறைய வருது. சொல்லுங்க சார். ஸோ இதில் வந்து ஒரு இறந்த பிறகு வந்து அவர் உடம்பு பரிசோதனை பண்ணதில் வந்து அவர் பாலியல் வன்முறைக்கு செய்யப்பட்டிருக்காரா, அதை யார் செய்தவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா சார்? இந்த பாலியல் வன்கொடுமை நீங்க இறந்த கேஸை மட்டும் பேசாதீங்க, அது உயிரோடு இருக்கவங்களையும் கண்டுபிடிக்க வைக்கிறதுக்குள்ள சப்ஜெக்ட் எங்க சப்ஜெக்ட் தான். ஸோ ஃபோரன்சிக் மெடிசன் சட்டம் சார்ந்த மருத்துவத்தை, இறப்பு சார்ந்தது, உயிரோடு இருக்க அனைவருக்கும் அடிப்பட்டவன் தலையில எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும், நாங்கள் தான் சொல்லி தரணும் பசங்களுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க சப்ஜெக்ட் தான். இப்போ இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோம் அண்டர் தி ஆர்டர்ஷிப் ஆஃப் கோர்ட். இது வந்து பழைய சிஸ்டம், அதுக்கு டைம் ஆச்சு. அந்த சப்ஜெக்ட் இந்த இதுவும் சொன்னால் ரொம்ப ப்ரீஷியஸ் டைமிங் சார். ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை நடந்தால் நான் சமூகத்துக்கு சொல்ல விரும்புறது இதுதான். பெண்கள் செய்ய வேண்டிய விஷயம், they should have the knowledge of sex education. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உறுப்புகளை மாற்றக்கூடாது. முதல் செய்யக்கூடாத விஷயத்தை சொல்ல, உறுப்புகள் மாற்றக்கூடாது, குளிக்க கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது ஜென்டல்ஸ். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் டு ப்ரூவ் தி கிரைம். உறுப்புகள் மாற்றக்கூடாதுன்னா அந்த உறுப்புகளை, துணிகளை மாற்றக்கூடாது. துணிகள்ல தான் எவிடன்ஸ் இருக்கு, உடுப்புகள்ல தான் எவிடன்ஸ் இருக்கு. குளிச்சிடக்கூடாது, குளிச்சிங்கன்னா உடம்புல தான் எவிடன்ஸ் இருக்கு. கழுவிடக்கூடாது, வாஷ் பண்ணிடக்கூடாது. இல்ல அது வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க எவிடன்ஸ் நீங்களே கழுவி விட்டுறீங்க, கேஸ் ப்ரூவ் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இப்ப இதே மாதிரி எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இன்னைக்கு டேட்டுக்கு கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவன் ஃபர்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல ரீடைன் பண்ணிட்டு திரும்பி அப்ளிகேஷன் போட்டு கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் வாங்கி திரும்பி கூப்பிட்டு விட்டு விமன் கான்ஸ்டபிள் வரும்போது 1 வாரம் கழிச்சு வரும்போது இதுதான் இப்ப மாத்திட்டாங்க. இப்ப கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கிளீனா மாத்திட்டாங்க. யாரும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் போகலாம். அங்க போய் லேடி டாக்டர் இடத்துல நீங்க வந்து சப்ஜெக்ட் டு எக்ஸாமினேஷன் கொடுக்கலாம், தாராளமா பண்ணலான்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் தேவையில்லை. அதுக்கப்புறம் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. பட் பப்ளிக் அது அவேர்னஸ் இருக்கா? என்னையுமே ஒரு செக்ஷுவல் அஃபெண்ட் நடந்துச்சுன்னா அந்த பெண் செல்ல வேண்டிய இடம் மருத்துவமனை. திரும்ப திரும்ப சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுக்கு நடுவில் உங்களுக்கு யூரின் வரலாம், போனா வாஷ் பண்ணிடுவீங்க, எவிடன்ஸ் ஓடி போயிடும். சீக்கிரமா மருத்துவமனைக்கு போங்க, அங்க இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இமீடியட்டா சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம். அதுவும் எந்த இடத்துலையும் டிலே பண்ணக்கூடாதுன்னு ஆர்டரே போட்டு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும். ஸோ நோ டிலே வில் பி தேர். அங்க இருக்க லேடி டாக்டர் உடனே எக்ஸாம் பண்ணாங்க. அதுதான் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். வித்தின் 6 to 12 hours எக்ஸாம் பண்ணா நிறைய கேசஸ் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா செமன்ஸ் உள்ள விட்டுருந்தாலும் செமன் யாருடைய செமன் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒரு சின்ன முடி, அவன் முடி உடம்புல பட்டா கூட போதும், அந்த முடியை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவன் அந்த பொண்ணை எங்கேயாவது தேய்ச்சி கிழிச்சிருந்தா கூட போதும், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். இல்ல இந்த பொண்ணு அவனை புரண்டிருந்தா கூட போதும், அந்த சதையில எடுத்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி பல்வேறு விதமான it is called Lockett's principle of exchange, which is classically observed in sexual offense cases. 2 பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது சில பொருட்கள் இங்கிருந்து இங்கும், சில பொருட்கள் இங்கிருந்து இங்கும் செல்லும். இது எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஒயிட் காரும் ரெட் கார் இடிச்சுக்குதுன்னா இந்த கார்ல ஒயிட் இருக்கும், இந்த கார்ல ரெட் இருக்கும். இதே தான் இங்கேயும் 2 உடம்பு சேர்ந்தாதான் செக்சுவல் அஃபென்ஸ்.
ஸோ கட்டாயமாக ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பெண் எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம். இது இறந்த உடலை பொறுத்த வரைக்கும் இறந்துச்சுன்னு வச்சுங்க சார், பாடி ரெக்கவர் பண்ணிடுறாங்க, உள்ள இன் பண்ணிடுறாங்க மார்ச்சரியில், அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்கிட்ட வருது. as far as possible நான் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா டாக்குமெண்டேஷன்ல எப்படி பார்த்தா ஒரு ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் இஸ் ஆல்வேஸ் குட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா அவர் எந்த ஃபைண்டிங் விட்டுற மாட்டார். அவருக்கு புரோட்டோகால் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே இறப்பின் காரணத்தையும் கண்டுபிடிச்சிடுவாரு, வேற என்னென்ன காயங்கள் இருக்கு உடம்புல, உள்ளுறுப்புகள் என்ன காயம் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாரு. ஸோ மோரோவர் கேஸ் ப்ரூவ் ஆயிடும். கரெக்டான டயத்தில் இருந்தால் தான். அதுதான் எல்லாமே. அதான் அவங்க எப்படினாலும் இறந்த கேஸ்ல போலீஸ் ரெக்கவர் பண்ணி கொண்டாரு, டைம் டிலே இது வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி லிவிங் பீப்புள் தான் ரொம்ப அவேராக இருக்கும். அவங்க தான் சீக்கிரமா போய் டாக்டர் பார்த்தா தான் நடக்கும், வேலை நடக்கும். யூஸ்வலாக நம்ம ஊர்ல பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொளுத்துருவாங்க சில பேர். அது வந்து இது கழிவு தீர்க்கதான். நீங்க செட்டையை கொளுத்துலீங்க, எவிடன்ஸ் உங்களுக்கு எகென்ஸ்டா நீங்களே கொளுத்திட்டீங்க. இதுதான் எஜுகேட் பண்ணணும் மக்களுக்கு. மக்கள் முன் வந்தாங்கன்னா நிச்சயமாக ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்பு. நீங்க ஏன் இந்த துறையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? இதை ஏன் நீங்க படிக்க விரும்புறீங்க? சார், நான் எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது எனக்கு திரு ரவிசங்கர் என்ற ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் நடவுடை பாவனைகள், அவர் அந்த போலீஸ் கிட்ட வந்து கெத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்தில் நான் அட்ராக்ட் பண்ணிச்சு, மன ரீதியாக நான் ஒத்துக்கணும். அடுத்தது நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டின்னு படிக்கும்போது எங்களுக்கு அந்த காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சே தவிர இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் கிடையாது. நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் என்ன வேணும். எனக்கு சர்ஜரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்பயே நான் எம்பிபிஎஸ் வச்சுட்டு நான் 70 சுண்ணத் ஆப்ரேஷன் மேலே பண்ணியிருக்கேன்னா பார்த்துங்க. அவ்வளோ வெட்டுக்குத்து கேஸில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சர்ஜரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சு ஒரு யூராலஜிஸ்ட்டை வேலை செஞ்சேன். அப்பயும் அவர்கிட்ட நான் நிறைய சர்ஜரி கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆர்வம் சர்ஜரி மேலே. ஸோ மார்க் நான் வந்து முடிச்சோடனே ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டேன். அப்போ பிஸியாக இருக்கிற இடத்துல நான் சீட் ஃபில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சர்ஜரி ஃபில் பண்ணுறேன், செகண்ட் சாய்ஸ் ஃபோரன்சிக் ஃபில் பண்ணுறேன். வேற எதுவும் நான் ஃபில்லே 4 சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், நான் 2 தான் ஃபில்லே பண்ணுறேன். சர்ஜரி என் மார்க்குக்கு கிடைக்கல, ஃபோரன்சிக் கிடைக்குது. நான் போய் சேரல அந்த வருஷம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு மதுரில் கிடைக்குது கவர்மெண்ட் சீட்டு. நான் சென்னையில் இருக்கிறப்ப அப்புறம் உளுந்தூர்பேட்டைக்கு போகிற ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஐடியா கிளாரிட்டி இல்லை, நான் போகல அந்த வருஷம். அதுக்கப்புறம் நான் உளுந்தூர்பேட்டை போயிட்டேன், சொந்த ஊர் போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க கூட இருக்கிறேன். அப்புறம் கல்யாணம், குடும்பம் வேறு விதமாக மாறிடுச்சு லைஃப். அந்த அப்பயே படிச்சுருக்கணும், நான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் நான் அப்புறம் எனக்கு திரும்பி இல்லை நம்ம இந்த எம்பிபிஎஸ் கூட படிச்சே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுற ஒரு 6 வருஷம் கழிச்சு. அப்போ நான் திரும்பி சீட் தேடும் போது அப்போலாம் ப்ரைவேட் கார்டெலாம் வந்துருச்சு அந்த ஃபீஸ். ஸோ நான் தேடும் போது எனக்கு வந்து இப்போ சர்ஜரி படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் இனிமேல் சர்ஜரி படித்து திரும்பி அதை நான் ஸ்கில்ட் ஆகி நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் சர்ஜன் ஆகிறதுக்கு பல வருடங்கள் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இன்னொரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஃபோரன்சிக். ஸோ ஃபோரன்சிக் படிக்கலாம். இது வந்து படித்த அடுத்த நாள் வந்து ஐம் எக்ஸ்பர்ட். என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. மெயினாக அந்த பப்ளிக்கு டிஃபென்ஸ் போஸ்ட்மார்ட்டம் தான் சார் எனக்கு பிடிக்கும். நெக்லிஜென்ஸ் கேஸா, டாக்டருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவருக்கு 100 டாக்டர் தெரியும், அவர் 100 விஷயத்தில் செஞ்சு சரின்னு சப்போர்ட் பண்ணிக்குவார். கோர்ட்டுக்கு எதுவுமே தெரியாது, யார் சொல்றது உண்மைன்றதை முடிவு பண்ணி ஜட்மெண்ட் எடுக்க போகுது. பேஷண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இவன் சார்பா பேசக்கூடியவன் யார்? ஒரு லாயர் பேசுறாரு விட்டுரு, அவர் என்ன மருத்துவம் பேசுவாரு, அவர் எங்க தப்பு இருக்குன்னு எப்படி சொல்லுவாரு. அப்ப எனக்கு இந்த பப்ளிக்கு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய உள்ள ஆசை. அதனால ஐ சூஸ் ஃபோரன்சிக். நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது நினைக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம சீனியர் பிஜி ஒருத்தர், அவர் இன்னைக்கு மலேசியாவில் அப்பயே 5 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போனார். பெரிய இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இஸ் a military person ஆல்சோ. அவர் என்கிட்ட கேட்டார், நீங்க நெக்லிஜென்ஸ் எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்கிற, நெக்லிஜென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லி. யாருக்காக ப்ராக்டிஸ் பண்ண போறாரு சார்? பேஷண்ட்டுக்காக சார். பேஷண்ட்டுக்காக யார் காசு கொடுப்பான்னு கேட்டாரு. நீ டாக்டருக்காக ப்ராக்டிஸ் பண்ணினா அவனை காப்பாற்றுறதுன்னு அவனுக்கு காசு கிடைக்கும். சொன்னேன், சார் நீங்க ஒரு மிலிட்ரி மேன், நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், எங்கிட்ட போய் இந்த கேள்வி நீங்க கேட்ட ரொம்ப தப்பு சார். காசு தான் முக்கியம்னா நான் எப்படினாலும் சம்பாதிப்பேன் சார். அசிங்கமா நல்லா சம்பாதிக்க தெரியும், இவ்வளவு மூளை வச்சு நல்லா போய் சொல்லிட்டு கொடுக்க முடியாது, தைரியம் இருக்கு, நான் கொடுப்பேன், சம்பாதிப்பேன். அப்படி வேணான்னு தான் சார் அப்படி வாழ்றேன். நீங்க போயிட்டு பேசிட்டீங்க சார், என் வாழ்க்கையிலே பேசாதீங்க சார், இன்னும் வரைக்கும் ஒரு 2 பேசுறது. நமக்குன்னு ஒரு உள் கோட்பாடு உண்டு சார், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மனுஷன் சொல்லி. ஏன் தப்பா சம்பாதிக்கூடாதுன்னு நினைச்சா நான் அங்கேயே சம்பாதிச்சுப்பேன், நான் ஏன் வெளியே வரணும்? எனக்கு அது பிடிக்காது. சில விஷயங்கள் இத்தனை வருஷம் நேர்மையா வாழ்ந்தாச்சு, இன்னும் இருக்கிற கொஞ்சம் வருஷம் நேர்மையா வாழ்ந்து போடுவோமே. பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் பேசுறேன், அவங்க பேசலாம். என்னுடைய அடிப்படை நோக்கம் தான், அவனுக்கு அந்த மருத்துவ அறிவு இல்லை, அவனுக்கு தான் என் அறிவு பயன்பட வேண்டும். உங்க எல்லாருக்கும் மருத்துவ அறிவு இருக்கு, இருந்து தவறு செஞ்சுங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கோர்ட்டாலையும் முடியவில்லை. இப்ப கோர்ட்டுக்கு நீங்க சொல்றதை மட்டும் நம்பிதான் ஜட்மெண்ட் கொடுக்குது. இவன் சார்பா பேசுவதுக்கே ஆள் இல்லை. அப்ப அவன் சார்பா இந்த தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க நான் எடுத்து சொன்ன, அந்த கோர்ட் முடிவு எடுக்கும். அப்ப நான் யாருக்காக நிக்கணும்? இதை ஏன் நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க? இந்த மருத்துவ சமூகம் நிறைய பேர் மேல கோவத்துல இருக்கா, நிறைய பேர் நான் ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். நிறைய கன்சூமர் கோர்ட்டஸ்ல கேசஸ் இருக்கு எனக்கு இவங்களுக்கு அகேன்ஸ்டா என் ஒப்பீனியனோட. எல்லாருமே மேல கோவம், நீ டாக்டர் வந்து எங்களுக்கு ஐயோ கிடையவே கிடையாது, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே. எனக்கு இருப்பது பிரிட்ஜ் சயின்ஸ், அறிவியலையும் சட்டத்தையும் இணைக்கும் படிப்பு தான் நான் படிச்சிருக்கிறேன். அந்த படிப்புல எனக்கு தேவைன்னா ஜஸ்டிஸ்.
நான் அதை தான் செய்யறேன். நீங்க உங்களுக்கு அகேன்ஸ்டானு கிடையவே கிடையாது. உடனே ஜெயில தூக்கி போட சொல்லி நான் சொல்றேன், கிடையவே கிடையாது. காசு தான் கொடுத்துட்டு போ, என்ன கெட்டு போச்சு? இழப்பை ஈடு செய்யுங்களே என்றுதான் நான் கேட்கிறேன். நான் ஒன்றும் உங்க பேரை கெடுக்கிறதுக்காக இந்த கேஸ் நடத்தலன்னு புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு காலம் பணி செஞ்சதுல ஸோ ஆரம்பத்துல நீங்க என்ன நோக்கத்தோட வந்தீங்களோ அதை ஓரளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கா சார்? மன ரீதியா கொஞ்சம் இருக்குதுதான். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாம போச்சுன்றது நான் ஏத்துக்கொண்டே ஆகுவேன். நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப வீரியமா இருப்பேன். சப்ஜெக்ட்லயும் சரி, எங்கேயுமே சரி, அவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸ் எங்க போனாலும் இப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் நானே. சுத்தமா ரொம்ப செலக்டிவ். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திருச்சி லா காலேஜில் அன்னைக்கு ஒரு லெக்சருக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். முந்திலாம் எந்த ஊர்ல எங்க கூட்டாலும் நான் வரேன் ஃபொரன்சிக் 4 பேர் சொல்லி தருவேன் எனக்கு வாழ்க்கை என்று கிளம்பி போவேன். என் காசுலாம் செலவு பண்ணிட்டுலாம் போவேன். இப்போ அதெல்லாம் அப்படியே நாளாக என்னதான் நம்ம சாதிச்சோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது. 4 பேர் நம்ம அறிவு போட்டுருக்கோம். மற்றபடி நம்ம எடுத்த கேசஸ் எல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியல. ஏன்னா சட்டத்துக்கு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் போக வேண்டியது இருக்கு. இவ்வளவு ஒரு நுணுக்கமான சட்டத்துக்கு நடுவில் வந்து நம்ம உண்மையை மட்டும் எடுத்து போறதால ஒருத்தருக்கு பலன் கிடைச்சல. எவ்வளவோ கேசஸ் நம்ம ஆர்கியூ பண்ணோம், எவ்வளோ ஒப்பீனியன்ஸ் கொடுத்தோம், யாருக்குமே காசு கிடைக்கல. அப்ப வேற விதத்துல சண்டை போயிட்டு இருக்கு. நம்மளும் ரொம்ப சண்டை போட்டு பகையை தான் வளர்த்துக்கிட்டாங்க. பகை தான் நிறைய. புண்ணியம் செஞ்சது ஒரு பக்கம், அவங்க கிட்ட பாராட்டிட்டு இருப்பாங்கன்னா அவங்க எனக்கு நிக்க முடியாது. அவங்க ஏன் சமூகம், எனக்கு டாக்டர் சமூகம் கிடையாது, ஏன் சமூகம் டாக்டர் சமூகம். இதுக்குள்ள நான் பகையை தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா அவங்க அதை பகை நினைக்கிறாங்க, நான் அதை பகையா நினைக்கல. நான் தொழில பண்ண நேர்மையா தான் என் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு. ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அகாடமிக்கா போயிட்டேன் சார். ஸோ புக்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு சொல்லி தர்றது, என் நாலேஜ் அவனுக்கு பகிர்றது. இதுல நாளைக்கு நீங்க வந்து யாராவது ஒருத்தர் நல்லா வாங்க, நாளைக்கு இந்த சமூகத்தை மாத்துங்க. என்னால முடியாது, இப்போதைக்கு முடியவே முடியாது, சிஸ்டத்துல முடியாது. இது ஒருவரும் உணர்ந்து செயல்பட்டு பிற்காலத்தில் மாற வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்குதான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமே இந்த படிச்சவங்க வந்து தொழில் உட்காரும் போது உனக்கு நிறைய வேகன்சி இல்லைன்னு வரும்போது நீ மாத்திருக்கிறது யோசிப்பாய். இன்னைக்கு உனக்கு முடிச்ச உடனே ஒரு போஸ்ட்மார்டம் வேலை இருக்குது, டீச்சர் வேலை இருக்குது, சம்பளம் இருக்குதுன்னா நீ எதுவுமே மாத்தி யோசிக்க மாட்டேன். சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லைன்ற நிலைமை வரும்போது தான் மாத்தி யோசிப்பான் மனுஷன். அப்படி எல்லாருமே இது மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபை, இதுல யார் பெருசு யார் மூலம் அதிகம் ஏன் ட்ராக்கு வருவீங்க எல்லாரும். அப்பதான் போய் கோர்ட்ல நிற்பீங்க. டிஃபென்ஸ் போஸ்ட்மார்டம் நான் போறேன், ஒருத்தன் நான் இந்த கேஸுக்கு கூட நினைக்கிறேன். அம்மா இப்படிலாம் வரும். அப்ப சப்ஜெக்ட் வளரும். இப்போதைக்கு இதான் நடக்கும். எனக்கு இப்ப நானும் அதுக்கேற்ற மாதிரி என் வயதுக்கு ஏற்ற மாதிரியும் சரி இதுக்கு நான் மாத்திக்கிட்டு ஆகணும். நான் அப்படியே இருக்கும். பட் நான் விட்டுட்டுலாம் போல. இந்த சமூகம் என்ன பார்த்து எம்டி படிக்கிறவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லா காலேஜ்லயும் என்கிட்ட எம்பிபிஎஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் தான் நீங்க எம்டி படிக்கிறான். என் பொண்ணு என்ன பார்த்து எம்டி ஃபோரன்சிக் படிச்சு முடிச்சிருக்கா. எனக்கு கூட இதை இங்க டூட்டரா இருந்தவங்க என்கிட்ட எல்லாருமே எனக்கு எம்டி ஃபோரன்சிக் படிக்கிறாங்க. என்ன பார்த்து அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். இவ்வளவு பேர் என்ன பார்த்து படிக்க வந்திருக்காங்கன்றது வந்து எனக்கு அதுவே பெரிய சாதனை தான் நினைக்கிறேன். நாளைக்கு இவங்க எல்லாம் என் பின்னால் வந்து நான் விட்டுட்டு போன எல்லா பணிகளையும் நிறைவா செய்வாங்கன்னு நிச்சயமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் இப்ப ஹாப்பியா தான் இருக்கிறேன். ஆக்சுவலா சட்டத்துல சில விஷயங்களை மாற்றினால் இன்னும் ஒரு நல்ல சமூக நீதி கிடைக்கும். இந்த சப்ஜெக்டால இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீதி முழுமையா கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கல. இதுதான் எனக்கு வருத்தம். என்னால சாதிக்க முடியாம போச்சுன்றதும் அதுதான் காரணம். நான் நினைத்து வந்த நோக்கம் வேறு, அதை என்னால செயல்படுத்த முடிந்த விதம் வேறா போச்சு. இது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லயே கொண்டு போறீங்க சட்டத்தை. அப்படி இருக்காதீங்கன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் லிபரலா எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வழிவகை பண்ணா பெட்டரா இருக்கணும்னு மாத்தி யோசிங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் போடும்போது 4 கவர்மெண்ட் டாக்டர் வச்சுக்கிட்டு வெளியே போஸ்ட் பண்ண கொடுக்கலாமா வேணாமா அவனை வச்சு முடிவு எடுக்காத. என்ன கூட்டு வச்சு கேளு, என்ன மாதிரி 4 பேர் கூப்பிடு. அவன் தான் வேணான், அவனே வச்சு மீட்டிங் போட்டு அவனே வச்சு முடிவு பண்ணிட்டு என்னதான் பண்ண, ஒன்னே பண்ண முடியாது அட் லாஸ்ட். ஸோ எல்லாருடைய இன்புட்ஸ் கேளு. வேற ஸ்டேட்ல இருக்க 2 பேர் நடத்தின பார்த்து எப்ப இதுல 97 போஸ்ட்போன் நடக்குதாமே கர்நாடகால. கூப்பிடு, அவங்க ஹெல்த் செக்ரட்டரி பேசு, அங்க யார் ஆபீஸ் பேசு, என்ன அட்வான்டேஜ் கேட்டு தெரிஞ்சுக்க, செயல்படுத்து. இதை செஞ்சா நிச்சயமா இன்னும் மக்களுக்கு இதனால் இந்த சப்ஜெக்ட்ல கிடைக்க வேண்டிய முழு சமூக நீதி கிடைக்கும். இப்ப முழு சமூக நீதி கிடைக்காத கொஸ்டினபிள். யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பல சார். யாரும் ரிஸ்க் எடுக்கலாம் ரெடியா இல்லை. ரிக்வெஸ்ட் பண்ணவோ அதே ஒப்பீனியா கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா. ட்ரோனின்னு பாடி கொண்டாரு, நான் ட்ரோனின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஏன் தேவையில்லாம இன்னொன்னு கண்டுபிடிச்சி அதை ஏன் சொல்லணும். இல்ல ஒரு காயம் இருக்குது, இந்த காயத்தை சொல்றதால என்ன மாறிட போகுது, ஒண்ணும் கிடையாது, சொல்லாமலே விட்டுரு. இது வந்து வேண்டாம். இன்னும் அதை கொண்டு வாங்க. அந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும், அந்த காயம் இந்த இறப்புக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், இவ்வளவு டீப்பா போங்கன்றாங்க. போனோம்னா அதுக்கு வந்து சட்டமும் சட்ட அமைப்பாளர்களோ அதுக்கு ஒத்துழைக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். யாருமே எதுவும் பண்ணாம ஃபோரன்சிக்ல குறை சொல்லிட கூடாது. இவங்க ஏன் பண்ண மாட்டான்னு இதான் காரணம். நீ இதை டிஃபென்ஸ்ல உள்ள ஒரு ஆளை விடு, அவன் எப்படி எழுதாம போவான், எப்படி வெளியே வராம போவான். அப்ப அமைப்பை மாற்றணும்னா எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். அதுக்குள்ள இது செஞ்சா சந்தோஷம். இந்த சப்ஜெக்டால நாளைக்கு 4 பேர் நீதி கிடைக்குதுன்னா அதுதான் எனக்கு உண்மையான அச்சீவ்மெண்ட். நன்றி சார், மிக்க நன்றி.